ஸோ யா பசங்களா எல்லாருக்கும் கேட்குதா? யாடா பசங்களா? ஸோ பிடிஎஃப் நேற்று நைட்டே அட்டாச் பண்ணியாச்சுடாமா? ஓகே எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 5 hours தாம்மா, சரியா? இது வந்து 5 hours தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டுருவேன். இது வேறு எங்கேருந்து வந்தது தெரியலையே. How to move this? One sec. யாடா பசங்களா, வீட்டுக்கு கிராஷ் கோர்ஸ் வேணுமா? ஸோ இன்னும் யாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையே. நேற்று 5 marks ஓகேவா? முடிச்சுட்டியாடாமா? எஸ் எவ்ரிவன். நம்ம நேற்று பார்த்த 5 marks எல்லாமே தரவு பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ ஆல் டெட்? சரி ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். இந்த லைவ் முடிச்சுட்டு ஈவினிங், ஓகேவா, ஈவினிங் 7 PM லைவ், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த லைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைவ்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்டர் 5லிருந்து 9 வரைக்கும், ஓகேவா, அப் டு சாப்டர் 5 to 9, ஓகேங்களா, என்னென்ன இன்சைட் ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரியாதோ, ஓகே, இன்சைட் ஃபார்முலாஸ் எனக்கு தெரியாது, ஓகே, இன்சைட் ஃபார்முலாஸாக இருக்கட்டும். அண்ட் சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸுக்காக ஒரு புதுவிதமாக நான் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சு நீங்கள் படிக்க போகிறீங்க. ரைட்டாடா பசங்களா? எஸ் ஆர் நோ? ஸோ இங்கே 500 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ இன்னும் யாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையேடாமா? யா. ஸோ இந்த லைவ் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஜாயின் பண்ணிடுவீங்கல்ல? அண்ட் திஸ் லைவ் வில் கோ அப் டு 5 hours பசங்களா. நீங்கள் பிரேக் ரொம்ப நேரம் நம்ம பிரேக் எடுக்கல அப்படின்னா நிச்சயமாக நம்ம 5 hoursக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ் எவ்ரிவன். ஒரே நிமிஷம், நான் ஒரு ஹெல்ப் வாங்கிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன். எஸ்டா பசங்களா? டன்? ஓகே. ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, மேக் ஷூர் யூ ப்ராமிஸ் இட். ஓகேவா? ஆட்ஸ் ஆஃப் பண்ணவா? ஓகே டன். ஸோ அப்போது இந்த லைவ்ல வந்துட்டு 1K லைக் வந்தோடனே நான் வந்து ஆட்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். ஆர் ஒரே விஷயம் நீங்கள் கவனிப்பீங்கல்ல, வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ், சரியா மேம்? நான் வந்துட்டு வித்தவுட் எனி ப்ராப்ளம் நான் லாஸ்ட் வரைக்கும் நான் வந்துட்டு இந்த லைவ்ல இருப்பேன். ஐ ப்ராமிஸ் யூ தட் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த லைவ்ல இருக்க ஆட்ஸ் இருந்தாங்க ரிமூவ் பண்ணிடுறோம். யாடா பசங்களா? யூ வில் ப்ராமிஸ் மீ தட். ஏன்னா நிறைய பேர் நேற்று அப்படி இருக்க மாட்டீங்க. 5 marks ஸ்டார்ட் பண்ணது எவ்வளோ பேருன்னு தெரியும், ஆனால் எண்டிங்கில் எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியும். எஸ் ஓகே, யூ ஆல் ப்ராமிஸ் மீ தட். சரி ஓகே சார். இந்த லைவோட ஆட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ண முடியுமா? ஆட்ஸ் ரிமூவ். ஓகே எவ்ரிவன். எஸ் ஹியர் யூ கோடா பசங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? வால்யூம் 2 ஃபர்ஸ்ட் வேகமாக முடிச்சிடலாமா? எஸ், கேன் வி கோ வித் வால்யூம் 2 ஃபர்ஸ்ட்? ஏன்னா வால்யூம் 1 எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப தரோவாக இருக்கு. வால்யூம் 2ல வந்துட்டு ரொம்ப மொக்கையாக இருக்கீங்க. ஸோ அது பார்த்துடலாமா? யாடா பசங்களா? எஸ் ஓகே எவ்ரிவன். எஸ் வால்யூம் 1 வால்யூம் 1க்கு ரொம்ப பெரிய அட்டென்ஷன் வேணும். ஸோ 2 marks. ஓகே, இந்த 2 marks லைவ் இருக்குல்லடா பசங்களா, நாளைக்கு ஷெட்யூலே உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு வந்துட்டு எவ்ரிவன் கேன் யூ ஆல் வேக்கப் அட் 6 AM? எஸ், உங்களால் எல்லா தலையும் 6 AM வேக்கப் ஆக முடியுமா? எந்திரிக்க முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 6 AM இருந்து 9 AM, ஓகேவா,
9 AM நம்ம 2 மார்க்ஸில் முடிச்சிடலாம். ஸோ தட் நான் உங்களை ஃப்ரீயாக விட்டுறேன். ஓகேவா? நாளைக்கு உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? எல்லா நாளும் நம்மளால் லைவ்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ எவ்ரிவன் யூ கேன். அதுக்கப்புறம் வேணால் நான் ஸ்டடி வித் மீ செக்ஷன் போடுறேன். ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே? அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஐ மேக் ஷூர் ஐ வில் சே நம்ம வந்து ஸ்டடி வித் மீ செக்ஷன் போடலாம். சரிங்களா? ஸோ தட் உங்களுக்கு வர சின்ன சின்ன டவுட்ஸை நீங்கள் வந்து என்கிட்ட அப்பப்போ கேட்டுட்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்து நீ ஃப்ளெக்ஸ்டாக படிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? எஸ், டன். அண்ட் ஈவினிங் எப்பயும் போல் வந்துட்டு நான் ஃபார்முலா ரிவிஷன் ஃபார் தி அனதர் மீதி இருக்க எல்லா சாப்டர்ஸ்க்கும் நான் ஃபார்முலா ரிவிஷன் தந்துடுறேன். சரியாடாமா? ஓகே, திஸ் லைவ் டியூரேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் 5 hours பசங்களா. ஓகேவா? நான் 4:30 கூட வைப்பேன், ஆனால் நீங்கள் யாரும் எந்திரிக்க மாட்டீங்கல்ல. ஓகே எவ்ரிவன், ஸோ மேக் ஷுர் தட். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு வாயனை மூஞ்சி போடுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் அண்ட் தி நார்மல் டு தி கர்வ். ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் ஃபார்முலா என்னடா பசங்களா? எல்லாருமே கமெண்ட் பண்ணு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஃபார்முலாஸ் இப்போவே தரவு பண்ண போகிறோம். சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஃபார்முலா மட்டும்தான் உனக்கு உயிர். சரியா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டான்ஜென்ட் ஈக்குவேஷன்? y minus y1 is equal to m into x minus x1. இதில் எது கொடுத்துட்டாங்க? வாட் இஸ் கிவன்? x1 y1 கொடுத்துட்டான். இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? இன்னும் நீ யாரை கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் எம்மை மட்டும் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எப்படி எம்மை கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுக்கு இந்த சாப்டரில் எம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புது ட்ரிக் அண்ட் புது ஃபார்முலா இருக்குது. ஸோ தட் இஸ் dy by dx. கரெக்டா? ஸோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா போதும். சரியா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இட் இஸ் 2x and it will be 3. கரெக்டாடா பசங்களா? இதில் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? 2x plus 3 இது அப்படியே விட்டுறலாமா? ஸ்லோப்புங்கிறது ஒரு வால்யூம், லைக் இட்ஸ் அ வேல்யூ, அது ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1,2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 plus 3 which is 5. ரைட்டா? இந்த 5 தூக்கி மேலே போடு. ஸோ y minus 2 is equal to 5 into x minus 1. Okay, what happened? So what is your equation? 5x minus y and this plus 2 minus 5 plus 2 it is okay, what happened? Yes, எல்லாத்துக்கும் equation கிடைச்சிச்சா? Say yes or no. யார் யாருக்கெல்லாம் கிடைச்சது? ஏன் மேம் நேற்று ஃபார்முலா ரிவிஷன் போடல? நேற்று ஐ திங்க் ஒரு 10 o'clock வரைக்குமே வந்துட்டு நம்ம 5 mark லைவ் பார்த்தோம்டா பசங்களா. அதனால தான் ஃபார்முலா ரிவிஷன் போடல. டுடே 7க்கு ஷார்ப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? அதுவுமே ரொம்ப முக்கியமான சாப்டர் 5 to 9 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கிடைச்சிச்சா? எல்லாருமே யாருக்கெல்லாம் கிடைச்சதோ இப்போ நீ எனக்கு முன்னாடி போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேங்களா? டோன்ட் வரி, விட்டிக்கு நான் உங்களுக்கு யூடியூப்பில் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஓகேவா? யாரெல்லாம் விட்டி ட்ரிபிளிக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ மேக்ஸுக்கு நான் உங்களுக்கு யூடியூப்பில் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஓகேவா? டீல். ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணாத. வெட்டியில் எப்படி மார்க் எடுக்க வைக்கிறோன்னு எனக்கு தெரியும். ஐ வில் டூ தட். சரியா? எஸ். 9th சாப்டர் பெண்டிங் சம்ஸ். பசங்களா, உங்களுக்கு வந்து 𝐿் 9th சாப்டர் பெண்டிங் சம்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னா நான் 𝐿 போய் ட்ரபிள் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே எவ்ரிவன்? ஸோ நவ் லிசன். சரி, இதுக்கு நார்மல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஹவ் டு யூ ஃபைண்ட் தி நார்மல் ஈக்குவேஷன்? ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. டான்ஜென்ட்டுக்கும் நார்மலுக்கும் கோஃபிஷியன்ஸ் மட்டும்தான் உல்ட்டா, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இங்கே எக்ஸோட கோஃபிஷியன் 5, ஒய்யோட கோஃபிஷியன் -1. அது அப்படியே உல்ட்டா பண்ணுங்க. ஓகே, இட் இஸ் -x and plus 5y. அது மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தருக்கு சைனும் சேர்த்து சேஞ்ச் பண்ணணும். நான் எக்ஸுக்கு சைனை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கே. இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூஸ் திஸ் பாயிண்ட் 1,2 நீ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1 plus 10 is equal to k. So k is equal to 11. So your answer is x plus 5y is equal to 11. This is your normal equation and this is your tangent. Next question போலாமா? யாரா பசங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? மேம் அப்போ சாப்டர் 1 to 4 என்ன பண்ணுறது? நாளைக்கு நான் அதை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் டு தி கர்வ். சரியாடாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டான்ஜென்ட் டு தி கர்வ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பேரலல். ஓகேவா? டான்ஜென்ட்டோட கர்வும் இந்த லைனும் பேரலல். பேரலல்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 10th ஸ்டாண்டர்ட். எவ்ரிவன் 10th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவில் டான்ஜென்ட்டுங்கிறது ஒரு லைன், இதுவும் ஒரு லைன்.
இந்த ரெண்டு லைனும் parallels. ரெண்டு லைன்ஸும் parallelனா what is the formula? m1 equal to m2. கரெக்டா? m1 equal to m2. am I right ரா பசங்களா? அப்ப நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. இதோட ஸ்லோப் என்ன? அந்த லைன் 1, that is one line that is known as x plus 2y is equal to 6. இதோட ஸ்லோப் என்ன? யாடா பசங்களா? இதோட ஸ்லோப் என்ன? m1. What is your m1 slope? Minus x coefficient divided by y coefficient. So அப்போ minus 1 by 2. சரியா? Yes, okay. See, இது இந்த லைனும் டான்ஜென்ட்டும் தானே parallel. அப்போ டான்ஜென்ட்டோட ஸ்லோப் என்ன? டான்ஜென்ட்டோட ஸ்லோப் என்ன? minus 1 by 2 minus 1 by 2 டான்ஜென்ட்னா என்னடாமா? dy by dx அப்போ உனக்கு dy by dx ஓட வேல்யூ தெரியும் minus 1 by 2. ஓகேங்களா? ரொம்ப ஃபாஸ்டா போடுறேனா? இது வரைக்கும் கிளாரிட்டி இருக்கா? இது வரைக்கும் கிளாரிட்டி இருக்கா? Yes. This is 5 mark. This is 5 mark. It is not a 2 mark question. Okay வாடாமா? So இப்போ இதை நீங்க differentiate பண்ணி இதுக்கு equate பண்ணீங்கன்னா உங்களுக்கு quadratic equation. ஓகேவா? Quadratic equation கிடைக்கும். இதை solve பண்ணா x கிடைக்கும். Am I right? Yes. I'm going very fast. சரி, okay. சரி, listen பண்ணு. Yes, everyone, I will say once again. Listen here. Equation of the tangent. சரியா? Tangent to இந்த line parallel. இந்த condition okay வா? If it is okay, please put yes. Okay, the first condition. Ma'am, இந்த ரெண்டு line parallel. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. Parallelனா ரெண்டு பேத்தோட slope same. புரிஞ்சுதா? Yes டா பசங்களா? இந்த point புரிஞ்சுதா? Yes. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் நான் சொல்லட்டா? சரி, அந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? வாட்ஸ் தி ஃபார்முலா? மைனஸ் ஏ பை பி. ஞாபகம் இருக்கா? மைனஸ் ஏ பை பி ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சு நான் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்லோப் நம்மக்கிட்ட கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஸ்லோப் வேல்யூ தெரியுமா தெரியாதா? எஸ், ஸ்லோப்போட வேல்யூ தெரியுமா தெரியாதாடா பசங்களா? we know slope value is minus 1 by 2. ஸ்லோப் நான் யாரு? dy by dx. அப்போ dy by dx ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்போ dy by dx நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஃபார் ஃபைண்டிங் dy by dx நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? uv ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? uv ஃபார்முலா என்ன? டினாமினேட்டரை எழுதிக்கிட்டேன். எஸ், டினாமினேட்டரை எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 மைனஸ் நியூமரேட்டரை எழுதிக்கணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டா? ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாடா பசங்களா? இதில் என்ன ஆகும்? எக்ஸும் கேன்சல் ஆயிரும். -1 it is -2 by x minus 1 the whole square. Agree with me? இதுதானே நம்மளோட dy by dx. ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாமா? இது ரெண்டும் ஒன்று தானே? ஈக்குவேட்டட் there. So minus 1 by 2 is equal to minus 2 divided by x minus 1 the whole square. Cross multiple பண்ணுங்க. மைனஸும் cancel. So x minus 1 the whole square is equal to 4. So x square minus 2x plus 1 is equal to 4. X square minus 2x minus 3 is equal to 0. Differentiate பண்ணலாமா? Differentiate பண்ணீங்கன்னா what's your x value? Your x value is 3, minus 1. சரியா? 3 போட்டா y என்ன வருது? நம்மளுக்கு தேவை points. Find the equation of the we need point. Okay வாடாமா? Point இதுதான் y, இதுதான் x, point y. இதில் substitute பண்ணுங்க. So y is equal to x plus 1 divided by x minus 1. அப்போ 3 plus 1 divided by 3 minus 1 which is 4 by 2 which is 2. சரியாடாமா? ஒரு பாயிண்ட் என்ன? உன்னோட ஒரு பாயிண்ட் 3, 2. இன்னொரு பாயிண்ட். Can you say the another point for this question? நான் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு பாயிண்ட் என்ன? -1. -1 யூஸ் பண்ணி y வேல்யூ என்ன வருது? Everyone here, no more discussion.
எப்போ மேம் 3 marks 2 marks எடுத்துப்பீங்க? இதுதான்டா 3 marks. This is 3 marks. minus 1, 0. ஷாரா? ஓகே. minus 1, 0. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? மைனஸ் 3, 2ன்னு ஒன்று இருக்கு. minus 1, 0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டுக்குமே ஸ்லோப் வந்து -1/2 தான். சரியா? ஸோ டான்ஜென்ட் ஈக்குவேஷன் எழுதி பார்க்கலாம். இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன், இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்போ y - 2 is equal to -1/2 into x - 3. இது ஒரு ஈக்குவேஷன். கரெக்ட்? இதை வச்சு y - 0 is equal to -1/2 into x minus of -1. இது ஒரு ஈக்குவேஷன். Got it பசங்களா? புரிஞ்சுதா? யப். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடாமா? யா? இங்க பாரு, நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, நிறைய பேர் இங்க ஸ்பாம் பண்ணிட்டு இருக்காங்கடாமா. You finished 1, 2, 3, 4, 8, 12 including 5, 6. நீ எந்த ஹை வெயிட்டட் சாப்டரும் ஃபினிஷ் பண்ணல. எஸ். ஓகே? யப். நெக்ஸ்ட் பாருடா பசங்களா, 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கண்டிஷன் இருக்கு. மாடுலஸ்குள்ள ஒருத்தங்க, சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு லெக்லாரன்ஸ் தியரம், அதாவது மீன் வேல்யூ தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்? வை அப்படின்னு கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? ரீசனிங் கொஸ்டின் கேட்குறாங்க, என்னடா பண்ணுவ? எஸ், நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் தரேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, மாட் ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். இவங்க வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் கிடையாது, இவங்களுக்குன்னு டெரிவேட்டிவ்ஸ் இல்லை. ஓகேவா? அதுதான் ரீசன். சரியா? அண்ட் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 divided by some fraction. சரியா? இந்த ஃப்ராக்ஷனில் சில பாயிண்ட்ஸ் வந்து டினாமினேட்டரில் 0 ஆகும். கரெக்ட்? அந்த டினாமினேட்டரில் 0 ஆகிற இடம் கண்டினியூஸாக இருக்காது. அப்புறம் tan x கிராஃப், cot x கிராஃப், இது எதுவுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லை. இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவாடா பசங்களா? இதுதான் ரீசன். இந்த மாதிரி கொடுத்தா இதைத்தான் நீங்கள் ரீசனாக எழுதணும். ஸோ யூ லுக் இட் திஸ் ஒன், y is equal to mod x minus 1. சரியா? இதுக்கு ஏன் லெக்லாரன்ஸ் தியரம் வராதுன்னு சொன்னேன்? இதுக்கு ஏன் லெக்லாரன்ஸ் தியரம் வராது? ஏன்? why the reason? ஏண்டாமா வராது? ஏன்னா இது நாட் டிஃப்ரென்ஷியபிள். இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். அட் வாட் பாயிண்ட்? எந்த இடத்துல? அட் எந்த இடத்துல? அட் x is equal to 1. அட் x is equal to 1. இது எங்க 0 ஆகுமோ அந்த இடத்துல இது வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள். சரியாடா பசங்களா? எஸ், நாட் டிஃப்ரெண்ட் கிடையாது, டிஃப்ரென்ஷியபிள். ஓகே, நான் இதான் ஸ்பெல், நாட் டிஃப்ரென்ஷியபிள். ஓகே? எஸ், வாட்ஸ் யுவர் டவுட்? அண்ட் இந்த மாதிரி மேக்ஸிமம் கொஸ்டின், சரியா? இந்த மாதிரி மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. மேக்ஸிமம்னு கொடுத்து டெம்பரேச்சர் பற்றி கேட்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பீட் பற்றி பேசலாம், வேறு என்னென்ன மேக்ஸிமம், இந்த மாதிரி எல்லா கேசஸ்க்கும் ஒரே ஃபார்முலா. வாட் இஸ் த ஒன்லி ஃபார்முலா? மீன் வேல்யூ தியரம். மீன் வேல்யூ தியரமோட ஃபார்முலா என்ன? f dash of x is equal to f of b minus f of a divided by b minus a. கரெக்டா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த டினாமினேட்டர் என்னன்னு கேட்டேன்னா, யாரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அவங்களோட டிஃப்ரென்ஸ், அந்த இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? மேலே இருக்கிறது அந்த இன்டர்வல்ஸோட ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஸ். சரியா? இங்கே பாருங்க, ரேஸ் கார் டிரைவ்ஸ் இன் கிலோமீட்டர் ஸ்டோன் 20. ஓகேவா? எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? 20ன்னு ஒரு போர்டு வச்சிருக்கு. அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாரு அவருக்கு தெரியாது. இப்போது 20 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு போர்டு, ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோன்லேருந்து அவளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இஃப் இஸ் ஸ்பீட் நெவர் எக்ஸிஸ்ட், அவரோட ஸ்பீட் பார்த்தோன்னா 150 தாண்டதே கிடையாது. வாட் இஸ் தி மேக்ஸிமம் கிலோமீட்டர் ஹீ கேன் ரீச் இன் நெக்ஸ்ட் 2 hours? அப்போ அவரோட ட்ராவல் டைம் எவ்வளோ? அதாவது டினாமினேட்டரோட வேல்யூ எவ்வளோ? ஏன்னா ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்ட்? ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம்.
ஆமாம் ரைட்ரா பசங்களா, கரெக்டா? இப்போ இதையும் கம்பேர் பண்ணு, இதையும் கம்பேர் பண்ணி சொல்லு. ஏன்னா என்னது? டைமு. ஓகே, ஸோ இந்த f dash of xனா என்னது? ஸ்பீடு. புரிஞ்சுதாடா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? யூ காட் இட்? இதையும் இந்த ஃபார்முலாவே நீ கம்பேர் பண்ணு, ஏன்னா இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த f dash of xக்கு பதிலாக நான் என்ன போடணும்? இட் நெவர் எக்ஸிஸ்ட். அதாவது f dash of x பார்த்தீங்கன்னா 150 தாண்டவே கிடையாது, 150 தாண்டவே கிடையாது. ஓகே, அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் யுவர் ஜேர்னி. ஓகேவா? உங்களோட கிலோமீட்டர், அதாவது டிஸ்டன்ஸ், உங்களோட டிஸ்டன்ஸ் 20ல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது 20. ஓகேவா? இது எவ்வளோ? இது 2, ஏன்னா நெக்ஸ்ட் 2 hours. ஓகே, ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? ஸோ f of b minus like 20 whole divided by 2 is never less than 50. Correct? இந்த 2 இங்கே போங்க, 300. ஸோ f of b is 300 plus 20 which is 320. அப்போ அவர் மேக்ஸிமம் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பாரு? மேக்ஸிமம் அவர் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பாரு? 320 கிலோமீட்டர் போயிருப்பாரு. ஓகேவாடா பசங்களா? எஸ், ஸ்ட்ரக் ஆகுதா? கிளியரா? எவ்ரி ஒன் கிளியராடாமா? இதில் நம்மளுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? இந்த 20க்கு பதிலாக வேறு என்ன வேணால் கொடுக்கலாம். இந்த 20க்கு பதிலாக if I'm giving 50, ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன் 3 hours, நெக்ஸ்ட் 3 hours, அண்ட் இதுக்கு பதிலாக நான் 300 கொடுக்குறேன். 300 வேண்டாம், மேபி ஒரு 80 கிலோமீட்டர் பர் ஸ்பீட். ஸோ வாட்ஸ் தி ஆன்சர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாடா பசங்களா? ஸோ அவர் 50 மைல்ஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ட் 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு அண்ட் 3 மணி நேரம் டைம் ட்ராவல். ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? அப்போ மேக்ஸிமம் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்க முடியும்? யாரா பசங்களா? 290. குட். எஸ் எவ்ரிவன், வெரி குட்ரா. ஓகே, மெக்லாரன் சீரிஸ். மெக்லாரன் சீரிஸோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலாக்கே 1 மார்க் கொடுப்பான். ஓகேவா? இது 3 கொஸ்டின் வந்துடும், ஃபார்முலாக்கே நம்மளுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வாட்ஸ் த ஃபார்முலா? யுவர் f of x is equal to f of 0 f dash of 0 whole divided by 1 factorial into x, f double dash of 0 2 factorial x square plus so on. And இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதில் ஒரு இன்சைட் 5 மார்க்ஸ்னா என்ன மேம் இன்சைட் 5 மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபைன் மெக்லாரன் சீரீஸ். ஓகேவா? அந்த டெஃபினிஷன் மட்டும் கேட்பான். ஓகேவா? மெக்லாரன் சீரீஸ்க்கு முன்னாடி ஒரு 2 லைன் இருக்கும். b minus a 2ன்னு எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறியா? ஸோ அதுதான் நான் சொன்னேனேடா, இதையும் அதையும் கம்பேர் பண்ணு. ஸோ இது b minus ஏனா என்னது? ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம், லைக் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது, இன்டர்வல் டிஃப்ரென்ஸ். நான் வந்து ஸ்பீட்னா என்னது? டிஸ்டன்ஸ், டைமை பொறுத்து. அதாவது நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறேன், அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் நான் எவ்வளோ கவர் பண்ணுவேன், அதுதானே ஸ்பீடு. கரெக்ட்? ஸோ அப்போ இந்த b minus a வேறு யாரும் கிடையாது, டைமை தான் குறிக்குது. அந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவையும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, அப்போ டினாமினேட்டர் வந்து டைம் ட்ராவல். ஓகேவாடாமா? ஸோ எஸ் எவ்ரி ஒன், திஸ் போர்ட். ஸோ your f of x is equal to sin x and your f dash of x is equal to cos x and your double dash of x is equal to minus sin x and your f triple dash of x is equal to cos x. Again minus cos x, fourth dash of x is equal to sin x. சரியாடாமா? அட்லீஸ்ட் 3 டேர்ம் வேணும், அட்லீஸ்ட் 3 டேர்ம் வேணும். ஸோ வாட் இஸ் f of 0? இங்கே நீ 0 போடணும். இங்கே 0 போட்டிங்கன்னா 0வா? f dash of 0 என்னது? இங்கே 0 போடணும், 1ஆ? இங்கே நீ 0 போட்டனா என்ன ஆகும்? 0 minus 1 and this value is 0.
கரெக்டா? யாரா பசங்களா? எஸ். இப்போ நீங்க இந்த ஈக்குவேஷன்ல இதை எழுத போறோம். இது என்னது? sin x. அப்ப sin x னா என்ன? sin x is equal to f of 0. 0. So 0 plus what is your f dash of 0? 1. 1 by 1 factorial into x. அடுத்தது 0. அடுத்தது minus 1 by 3 factorial into x cube. போய்க்கிட்டே இருக்குமா? So your answer looks in the format of x minus x cube whole divided by 6. அடுத்தது plus x power 5 whole divided by 5 factorial. 5 factorial it is இப்படி போய்க்கிட்டே இருக்கும். சரியாடாமா? இப்படி போய்க்கிட்டே இருக்கும். Okay everyone? Yes. Very fast, very fast. என்ன நான் ஃபாஸ்ட்டாக நான் எடுக்கிறேன்? I am very fast today. Really டா பசங்களா? நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் எடுக்கிறேன். Repeated questions வருமா? Maybe. Okay. சரி ஓகே. I will slow. நான் ஸ்லோ பண்ணுறேன். சரியாடாமா? Yes. So you can have this in the theorem. இது யாரை பேஸ் பண்ணி? எல்ஹாஸ்பிட்டல் தியரம். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட் அவே நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. எல்ஹாஸ்பிட்டல் தியரம். ஸோ இதுக்கு நீங்கள் எல்ஹாஸ்பிட்டல் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ when you use it, limit theta tends to 0. 1 minus cos m theta whole divided by 1 minus cos n theta. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? இந்த ஃபார்முலா நம்மளுக்கு இவனை தனியா டிஃபரன்ஷியேட், இவனை தனியா டிஃபரன்ஷியேட். What is the differentiation of cos x? What's the differentiation of cos x? What's the differentiation of cos x? டக்குனு நீ கமாண்ட் பண்ணுங்க. நீங்க கமாண்ட் பண்ணீங்கன்னா நான் வேகமா போக மாட்டேன். ஸோ எஸ் மைனஸ் சைன் எக்ஸா. ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குடாமா. ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் போட வேண்டாம்ல. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லிமிட் போட்டுக்கோங்க. தீட்டா டென்ஸ் டு 0. ஐ எம் டூயிங் சைன் எம் தீட்டா இன்டூ எம் வருமா? இன்டூ எம் வருமா? எஸ். 1 போடக்கூடாது. 1 become 0. ஓகே. அடுத்தது காஸ். ஸோ இட் இஸ் சைன் என் தீட்டா இன்டூ என்னன்னு வருமா? இன்டூ என்னன்னு வருமா? எஸ். அகெயின் இப்போ நீங்கள் எல்ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ நீ எல்ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ண முடியுமா? நோ. இப்போ என்ன ஆயிடும்? 0/0 ஃபார்ம் வருது. 0/0 ஃபார்ம் வருது. அப்போ அகெயின் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்களா? அகெயின் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்களா? சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா என்ன? சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா காஸ் ஆடா பசங்களா? ஸோ இட் இஸ் m into cos m theta into m whole divided by n into cos n theta into n. ரைட்டா? சரி, இப்போ நீங்கள் லிமிட் போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ 1னும் இதோட வேல்யூ 1னும் மாறும். 1 1. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் m square by n square. ரைட்? m square by n square which is equal to 1. Which is equal to 1. ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்க. அப்போ m square is equal to n square. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா m plus or minus m is equal to plus or minus n, which is m is equal to plus or minus n. Proved? Is it proved? Is it proved? Yes. This speed is okay, right? Okay. So limit x tends to 0 plus 1 by x minus 1 by e bar x minus 1. மேம், இந்த மாதிரி சம்முக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சம்முக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் தான் இருக்கணும். நம்மளுக்கு 2 ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. எத்தனை ஃப்ராக்ஷன் இருக்கணும்? எத்தனை ஃப்ராக்ஷன் இருக்கணும்? எப்படி m ஸ்கொயரா? டே, இங்கே ஒரு m இருக்குது, இங்கே ஒரு m இருக்குது, m ஸ்கொயர். இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது, n ஸ்கொயர். யாடா பசங்களா, எத்தனை ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கணும்? எத்தனை ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கணும்? என்ன ஃபார்மில் வரக்கூடாது மேம்? என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு கேட்குறீங்களா? 0/0 வரக்கூடாது, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ஓகேவாடாமா?
ஈக்குவல் டு 1 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான்டா, நான் போடல, ஈக்குவல் டு 1 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ எஸ், ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் தான் இருக்கு நோட். ஸோ டேக் எல்சிஎம் அண்ட் சேஞ்ச் இன்டு ஒன் ஃப்ராக்ஷன். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா e power x minus x ஹோல் டிவைடட் பை x இன்டூ e power x minus 1. ஸோ நீங்கள் அதை மல்டிபிள் பண்ணிக்கோமா, மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா e power x minus 1 ஹோல் டிவைடட் பை x e power x minus x. கரெக்டா? இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? e power x தான் இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா -1 அண்ட் ஹோல் டிவைடட் பை, இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? யூவி ஃபார்முலா. யூவி ஃபார்முலா இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போது e power x plus x into e power x. கரெக்ட்? அதுக்கப்புறம் -1. இப்போ அந்த லிமிட்டை போட்டு பாருங்கள். now you substitute the limit. 0 substitute பண்ணி பாருங்கள். 0 substitute பண்ணிங்கன்னா 1 and this become இது வந்துட்டா நம்மளுக்கு 0 1 minus 1. Can we use sin theta by theta is equal to 1? இல்லை, அது யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எல் ஹாஸ்பிட்டல் தான் யூஸ் பண்ணணும். எல் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணால் தான் மார்க் தருவாங்க. யாரா பசங்களா? ஸோ யூ ஹேவ் டு யூஸ் எல் ஹாஸ்பிட்டல். ஓகே, அகைன் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஏன்னா 0/0 ஃபார்மேட் தான் வருது. ஓகேவாடா பசங்களா? ஸோ அகைன் யூ ஹேவ் டு யூஸ் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ அகைன் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 for e power x and இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா e power x, இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா e power x plus x into e power x. கரெக்டாடா பசங்களா? இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வாட்ஸ் யுவர் ஆன்சர்? யுவர் ஆன்சர் இஸ் 1/2. your answer is 1/2. யாரா பசங்களா? ஏன் 1? இதோட வேல்யூ 1 ஆயிரும், இதோட வேல்யூ 1 ஆயிரும், இதோட வேல்யூ 1 ஆயிரும், இதோட வேல்யூ 0 ஆயிரும். கரெக்டா? எக்ஸுக்கு நீ 0ன்னு போட்டிங்கன்னா இவங்க கிடைக்கும். மைனஸ் எப்படி மேம் வரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா? எங்க மைனஸ்? இது டிஃப்ரென்ஷியேட், ஏன்னா மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 தானே. யாரா பசங்களா? y 0 plus 0 plusல நீ பார்க்காது, நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்கடா பசங்களா. when you are seeing 0 plusனா என்னன்னா அது ரைட் ஹேண்ட் லிமிட்னு அர்த்தம். சரியா? அதுக்கு என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் லிமிட்னு அர்த்தம். அதனால எந்த பாதிப்பும் ஆக போகிறதில்ல, ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட் திங்ஸ். ஓகேங்களா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் போகலாமாடா பசங்களா? ஸோ எக்ஸ் லாக் எக்ஸ். சரி மேம், இப்படி எல் ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ராக்ஷனே கொடுக்கல, இட் இஸ் நாட் கிவன் இன் ஃப்ராக்ஷன். எனக்கு இவங்க ஃப்ராக்ஷனில் கொடுக்கல, திஸ் இஸ் ஒன் ப்ராப்ளம். ஃப்ராக்ஷனில் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ லாக் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை 1/x இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியாடாபா? ஸோ இப்போ நீங்கள் லிமிட் அப்ளை எல் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுங்கள். இதோட வேல்யூ 1/x அண்ட் இதோட வேல்யூ வந்து -1/x². கரெக்டாக? அப்போ இந்த எக்ஸும் இந்த x² கேன்சல் ஆயிரும், -x மட்டும் இருக்கும். -xக்கு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -xக்கு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? லாஸ்ட் ஸ்டெப் மட்டும். டேமா நான் இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறேன், ஓகேவா? when I apply the limit e power 0 plus 0. கரெக்டா? e power 0 என்னது? anything to power 0 is 1. so 1 plus 1 which is 1/2. okay, so what's your answer here? 0. okay, differentiation formulas யாருக்கு தெரியல மேம்? எப்படி m into cos m வந்துச்சு? எல்லாத்துக்கும் செயின் ரூல் தெரியுமாடா பசங்களா? you all know what is chain rule? செயின் ரூல்னா என்னன்னு தெரியுமா? everyone listen here. see, cos xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இதுவே cos mxங்கிறது இதுக்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. புரியுதா? இதுவே cos xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்,
ஆனால் cos x ஸ்கொயருங்கிறது காம்பினேஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். தீஸ் ஆர் காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். எப்படி மேம்னு சொல்கிறீங்கன்னா எக்ஸ் இருக்கு, எக்ஸுக்கு நீ காஸ் அப்ளை பண்ணுறது ஒரு வேலை, ஓகேவா? ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸு நீங்கள் எம் கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ அது ஒரு ஒர்க், ஓகேவா? நான் எக்ஸை எம் கூட மல்டிபிள் பண்ணுறது எனக்கு ஒரு ஒர்க். அண்ட் அந்த ஒர்க்குக்கு அந்த வேல்யூஸுக்கு நான் திருப்பி காஸ் அப்ளை பண்ணுறது என்னோட ரெண்டாவது ஒர்க். அப்போ இதில் எத்தனை வேலை இருக்குது? ரெண்டு வேலை இருக்குது, சரியா? ரெண்டு வேலை இருக்குன்னா ரெண்டு வேல்யூக்கும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். புரியுதாடா பசங்களா? ஸோ அப்போ நீ காசுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை என்னது, எம்எக்ஸை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், விச் இஸ் எம். ஓகே, ஸோ அதனால தான் காஸ் எம் தீட்டாவை நான் வந்து மைனஸ் சைன் எம் தீட்டா இன்டூ எம்னு போட சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ இது இதுக்குன்னு கிடையாது, நல்லா ஒத்துப்பாரு. எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு வேலை. எக்ஸுக்கு பதிலாக வேற எந்த எக்ஸ் ஃபங்க்ஷன் இருந்தாலும் அங்கே நிறையா வேலை இருக்கு. ஓகே, ஸோ யூ காட் இட். ஸோ டிஃப்ரென்சியேஷன் இனிமேல் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்கல்ல? டே எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறீங்கடா, காஸ் எம் இன்டூ 0, சரியா? காஸ் 0 என்னது, காஸ் 0 1. You have to substitute the value டா பசங்களா, சரியா? நீங்கள் சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் வெறும் எதுவுமே பண்ண போகிறது இல்லை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், when I talking about strictly increasing function, நான் யாரை பற்றி பார்த்தா போதும், ஸ்லோப்பு. என் ஸ்லோப் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா, என் ஸ்லோப் பாசிட்டிவா நெகட்டிவா, அவ்வளோதான் என் டிபேட்டு. ஓகே, ஸோ ஸ்லோப்புக்கு என்ன பண்ணணும், எல்லாருமே சொல்லுங்கள். ஸ்லோப்புக்கு என்ன பண்ணணும், மிஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளீஸ். காஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 2x, சரிங்களா? எவ்ரி ஒன், யா. ஸ்லோப்புக்கு என்ன பண்ணுவீங்க, வாட் இஸ் யோர் ஸ்லோப், வாட்ஸ் யோர் ஸ்லோப்? இப்போது டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனாக இருக்கிறவங்க தானே நியூமரேட்டரில் போய் மல்டிபிள் ஆவாங்க. ஸோ டினாமினேட்டரில் அது 1/xன்னு இருக்கிறதுனால தான் நியூமரேட்டரில் போய் அது எக்ஸாக மல்டிபிள் ஆச்சு. யா, டிஃப்ரென்ஷியேட், யூ ஹவ் டு டிஃப்ரென்ஷியேட். வாட்ஸ் த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் திஸ் ஒன்? Slope na differentiate, correct? So m is equal to dy by dx. So இந்த dy by dx என்னது, என்னடாமா அந்த dy by dx என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்து சொல்லு பார்க்கலாம். 2x minus 2, correct? இது வேல்யூவா, எக்ஸ்பிரஷனா? நல்லா லைக் வேல்யூவா எக்ஸ்பிரஷன். வேல்யூனா ஒரு நம்பர், அந்த நம்பரை பார்த்து அது நெகட்டிவாக பாசிட்டிவான்னு என்னால் சொல்ல முடியும். ஒரு எக்ஸ்பிரஷனை நெகட்டிவாக பாசிட்டிவான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு எக்ஸ்பிரஷன் நெகட்டிவ் பாசிட்டிவான்னு எப்படி தெரியும், அவன் கொடுத்துருக்க இன்டர்வலை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா அந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு பாயிண்ட், டேக் எனி பாயிண்ட், இதுக்குள்ளே எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஏகப்பட்ட பாயிண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. எனி பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா, அவ்வளோதான். எனி பாயிண்ட் ஆர் எனி நம்பர், லெட் இட் பி 3 கூட எடுத்துக்கோங்க. 3 எடுத்துக்கிட்டா பாசிட்டிவாக தானே வருது பசங்களா? எஸ், மை dy by dx is பாசிட்டிவ் greater than 0. பாசிட்டிவ்னா என்னது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். பாசிட்டிவ்னா என்னது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இதுவே நெகட்டிவாக வந்துச்சுன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஃபைண்ட் தி அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம். டே ஓகே, இப்போது ஒரு கிராஃபோட ஹைட்டு தான் மேக்ஸிமம், கரெக்டாக? இப்படி ஒரு கிராஃப் போடுறேன்னு வச்சுக்கோமே, இப்படி இந்த ஹைட்டு தானே மேக்ஸிமம் பாயிண்ட் அது குறிக்குது, அதாவது ஆம்ப்ளிடியூட்ஸ், ரைட்? ஃபிசிக்ஸில் சொல்லணும்னா ஆம்ப்ளிடியூட். ஒரு ஆம்ப்ளிடியூட் தான் அந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ பீக் ஆகும்னு சொல்கிறது. ஒரு கிராஃபில் ஹைட்டை சொல்கிறது எக்ஸ் குவாடினேட்டா ஒய் குவாடினேட்டா? எஸ், ஒரு கிராஃபில் ஹைட்டை பற்றி மென்ஷன் பண்ணுறது எக்ஸ் குவாடினேட்டா ஒய் குவாடினேட்டா? எக்ஸா ஒய்யா? ஒய், எஸ். ஸோ அப்போது மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட், மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கேட்குறாங்கன்னா அவங்க யாரை கேட்குறாங்க, ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. லாஜிக் புரிஞ்சுக்கும், சரியா? எஸ், தேர் ஆஸ்கிங் அபவுட் ஒய் வேல்யூஸ்.
ஃபர்ஸ்ட் நான் எல்லா y வேல்யூஸ்லாம் என்னால அது கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில y மட்டும் எடுத்துக்க போறேன். அந்த ஒரு சில y எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஸ்லோப் கண்டுபிடி. ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் வந்து 2 into 3 8 8x². 3 2s are 6 6x minus 12. கரெக்டாடாமா? இதுதான் என்னோட ஸ்லோப். இந்த ஸ்லோப்பை நான் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவேன். ஏன் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்? ஏன்னா எங்கெல்லாம் இந்த மாதிரி பெண்டு வருதோ, ஓகேவா, எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு யூட்டர்ன்ஸ் இருக்கோ அந்த இடம்லாம் ஜீரோ. ஆக்சுவலி அந்த இடம்லாம் ஸ்லோப் ஜீரோவாக இருந்தால் தான் பெண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ இது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ இது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணடாமா? யூ கேன் டேக், சாரி 2 3s are 6ல 2 3s are 6. So you can take 6 common. x² plus x minus 2 is equal to 0. So இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா x plus 2 x minus 1 is equal to 0. So x is equal to minus 2 and 1. ஸோ அப்போ எந்த எக்ஸை மட்டும் நீங்கள் போட்டு செக் பண்ணால் போதும். எந்த எக்ஸை மட்டும் நீங்கள் போட்டு செக் பண்ணி y சொன்னால் போதும். இவனை போட்டு y வேல்யூ என்னன்னு பாரு, இவனை போட்டு y வேல்யூ என்னன்னு பாரு. சரியா? minus 2 போடுற தம்பி இங்க. You put apply here. minus 2 there. So your f of x is equal to 2x³ plus 3x² minus 12x. You substitute minus 2 here. So f of minus 2 என்ன வருது? 8 minus 8. So 2 into minus 8 plus 3 into 4 minus 24 plus 24. So your answer is minus 16 plus 12 plus 24. So that's putting the minus 4, so 20. Okay. So what is f of 1? f of 1 என்னடா பசங்களா? What is f of 1? What is f of 1? Why intervals value ma'am? ஏன் interval value கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன். interval கொடுத்தாதான் அது absolute. interval கொடுக்கலனா அது local. ஓகேவா? intervals கொடுத்தா மட்டும் தான் அது absolute. interval கொடுக்கலனா அது local. சரியாடாமா? 1 minus 7 ஆ? ஷுவரா? 1 minus, ஓகே, minus 7. சரி, ஓகே. ஆக்சுவலி ஒரு மித் இருக்கு, அதாவது ஒரு மூட நம்பிக்கை இருக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். என்னம்மா மூட நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி க்ளோஸ்டு இன்டர்வல், அது என்ன இன்டர்வல்? ஓப்பன் கிடையாது, க்ளோஸ்டு இன்டர்வல். இந்த மாதிரி க்ளோஸ்டு இன்டர்வல்ல இருக்கும்போது there is one myth, அதாவது இந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு மித் இருக்கு. ஓகேவா? இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸா கூட இருக்கலாம்னு ஒரு மித் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா பவுண்டரி பாயிண்ட்ஸையும் போட்டு செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கால்குலேட் f of minus 3 ஆல்சோ அண்ட் f of 2 ஆல்சோ. சரியாடாமா? பேசிக்கலி லோக்கல் அப்படின்னா நம்ம இதை மட்டும் தான் செக் பண்ணுவோம். மேக்ஸிமம் மினிமம்னா 0 வருதுல்ல, அந்த 0 வரவனை மட்டும் தான் செக் பண்ணுவோம். ஆனால் க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கும்போது பவுண்டரி பாயிண்ட்டையும் சேர்த்து செக் பண்ணணும். ஸோ f of minus 3 என்ன, f of 2 என்ன? ஒருத்தர் வந்து f of minus 3 சொல்லு, ஒருத்தர் f of 2 சொல்லு. யார் minus 3 போடுறியோ போட்டு சொல்லுங்க. யாரா பசங்க? இன்னைக்கு 7 o'clock இருக்கு. Yes everyone? f of minus 3 and f of 2. f of minus 3 and f of 2. யார் f of minus எதை போடுறீங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. f of minus 3 என்ன வருது, f of 2 என்ன வருது? 9. பானு, அது f of minus 3கா? எதுக்குன்னு சொல்லுடாமா? f of minus 3க்கு 9. ஓகே. 2க்கு minus 63யா? 2க்கு minus 63. ஓகே, minus 63. சரி, இப்போ நீ கம்பேர், நீயே பார்த்து சொல்லுங்க எது மேக்ஸிமம் எது மினிமம். எது மேக்ஸிமம் அண்ட் எது மினிமம் டாமா? ஸோ வாட் இஸ் மேக்ஸிமம் ஹியர்? யுவர் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 20. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா minus 20 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அண்ட் வாட் இஸ் த மினிமம் வேல்யூ? யுவர் மினிமம் வேல்யூ இஸ் minus 63. ஏய், நீங்கள் வேல்யூஸ் மாற்றி சொல்கிறீங்களா? தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட்ஸ் தி வேல்யூ? யாடா பசங்களா? 3க்கு minus 3. சரி, ஓகே. 2க்கு ஓகே. ஸோ மேக்ஸிமம் 20 அண்ட் மினிமம் minus 3. சரியாடாமா? அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஃபைண்ட் தி லோவஸ்ட்
எக்ஸ்ட்ரீமா நான் சொன்னேன்ல லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக்கு இன்டர்வலே கொடுக்க மாட்டான் இங்கே பார்த்தா கொடுக்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக ஸ்லோப் என்னது dy/dx என்னது 4x 32. இது நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஸோ 16 வரும், -16 வரும், -8, ஸோ -2 கரெக்டா? -2 யாரா பசங்களா? -6. மேம் இதை போட்டாலே வேல்யூ வந்துடல. நீ கேட்குற கொஸ்டின் கரெக்ட். எக்ஸ் எனக்கு கிடச்சிச்சு, நான் ஸ்ட்ரைட்டாக இதில் போட்டுட்டா, நான் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இல்லை இன்னொரு ஸ்டெப்பு போகணுமா? இல்லை இன்னொரு ஸ்டெப்பு போடணுமா? ஏன் இன்னொரு ஸ்டெப்பு போடணும்? எனிவன் நியூ தி ஆன்சர்? மேம் எக்ஸுக்கு -2ன்னு தெரிஞ்சிருச்சு, இதை தூக்கி போட்டாலே y கிடைச்சிட போகுது. ஏன் செகண்ட் டெரிவேட்டிவ்லாம் பண்ணுறாங்க? anyone know the reason? because இவ சும்மா எக்ஸ்ட்ரீமம்னு மட்டும் தான் கொடுத்துருக்கான். அது மேக்ஸிமமா மினிமமா அப்படின்னு ஒண்ணுமே கொடுக்கலையே. they never said it's a maximum point or a minimum point. அப்ப அதை நான் சொல்லணும், அதுக்காக தான் செகண்ட் டெரிவேட்டிவ். சரியா? எஸ்டா பசங்களா? ஓகே, எப்படி -2 வந்துச்சா? டேய் இது 0க்கு ஈக்குவேட் பண்றாமா? 4x³ = -32. இதே கேன்சல் பண்ணீங்கன்னா x³ = -8. x³ = -8 னா x = -2. சரிங்களா? So yes, now we have to find the second derivative. So second derivative is equal to 12x² plus 12x². அவ்வளவுதான். So your x² is always positive. x² is always positive. அது ஒரு ஸ்கொயர் நம்பர் எப்பயுமே பாசிட்டிவா தான் இருப்பாங்க. அப்ப இது மேக்ஸிமமா மினிமமா? whether it is a maximum point or a minimum point? minimum point. சரியா? உனக்கு கிடைக்கிறது ஒரு மினிமம் பாயிண்டா தான் இருப்பாங்க. ஓகே, now you substitute it. So x is equal to -2 நீங்க substitute பண்ணுங்க. So your y is equal to -2/4 which is 16 and -2 into -64. So your answer is -48. சரியாடாமா? -48. Okay? How minimum? Less than na minimum, greater than na minimum, less than na maximum. Second derivative greater than 0 na minimum. Second derivative less than 0 na maximum. This is formula. This is the formula. Okay, vadappa? Yes. That's it, pasangla. Everyone, we have completed one chapter. So, pasangla, put a fire emoji. Yeah. எவ்வளோ நேரம் சூப்பராக கணிச்சிட்டு இருக்கீங்க? எப் எல்லாருமே ஃபயர் எமோஜி போட்டு பார்க்கலாம். ஃபார் அப்சல்யூட் மினிமம் மேக்ஸிமம்க்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துறோம். ஏன்னா அங்கே நிறைய வேல்யூஸ் உனக்கு கிடைக்குது. ஓகேவா? எனக்கு உன்னோட கொஸ்டின் புரியுது. யாருக்கெல்லாம் இந்த கொஸ்டின் இருக்கு? மேம் ஆக்சுவலி லோக்கலுக்கு ஏன் செகண்ட் டெரிவேட்டிவ் போகிறோம், அப்சல்யூட்டுக்கு ஏன் செகண்ட் டெரிவேட்டிவே போகலை, இதுக்கு நம்ம செய்யறோம், இதுக்கு ஏன் செய்ய மாட்டோம் அப்படின்னா, எனக்கு லோக்கலுக்கு வர வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் பார்த்தனா ரொம்ப கம்மியாக இருக்கு, கவுண்ட் கம்மியாக இருக்கு, 1ஓ 2ஓ தான் கிடைக்குது. இந்த 1ஓ 2ஓ பாயிண்ட்டை வச்சு என்னால் இதை சொல்ல முடியாது இது மேக்ஸிமம் பாயிண்டா மினிமம் பாயிண்டான்னு. ஓகேவா? ஆனால் அப்சல்யூட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இன்டர்வலே கிடைச்சிருக்கு. புரியுதாடா பசங்களா? கொஸ்டின்ல ஒரு இன்டர்வலே கொடுக்குறான். அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 4 பாயிண்ட், அப்சல்யூட்டுக்கு கிட்டத்தட்ட 4 பாயிண்ட்ஸ் உனக்கு கிடைக்குது. நீ 4 பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிடுறீங்க. கரெக்ட்? ஆனால் இதுக்கு நம்ம அப்படி சொல்ல முடியல, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால தான் லோக்கலுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்சல்யூட்டுக்கு வெறும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். காட் இட்? எஸ், உங்களோட டவுட் கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? இங்க பாரு, இன்னைக்கு 3 சாப்டர்ஸ் முடியாம பிரேக் கிடையாது. ஹேவ் வாட்டர், தண்ணி குடிச்சுக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ நவ் see this. யூஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோ. L of x is equal to f of x0 plus f dash of x0 into x minus x0. இதில் இந்த x0னா என்னது? x0னா ஈஸி வேல்யூ.
x0னா என்னது ஈஸி வேல்யூ. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.2 எடுக்கிறது கஷ்டம். யாருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ஈஸி? யாருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ஈஸி? 9.2க்கு கஷ்டம், ஆனால் யாருக்கு ஈஸி? ஸோ அந்த ஈஸி தான் x0, அந்த ஈஸி தான் x0. யாருக்கு ஈஸிடா பசங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.2 ஈஸி இல்லை. It is a decimal number, as well as not a perfect square. Yes, for 9 it is easy, correct? So for 9 it is easy. அப்போ x0 என்ன? 9. x0 என்ன? 9. சரியா? இப்போ substitute பண்ணலாமா? f of 9 and f dash of 9 x யாரு? xனா கொடுத்துருக்கவன் தான் x, கொடுத்துருக்கிறது தான் x. சரியாடாமா? அப்போ 9.2 minus 9. Got it? இந்த லைன் புரிஞ்சுதா? இந்த லைன் புரிஞ்சுதா? சரி மேம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? f of 9 கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். வாட் இஸ் f of 9? இதுதான் f of x. உன்னோட ஃபங்க்ஷன் fனா என்ன மேம்? fனா ஒரு வேலை, அவ்வளோதான். உன்னை என்ன வேலை செய்ய சொல்கிறான்? ஒரு நம்பருக்கு ரூட் எடுக்க சொல்கிறான், அதான் வேலை. அப்போ f of x என்னது? இதுதான் உன்னோட f of x. சரிங்களா மேம்? எஃப்ஏ கொடுக்கல, நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு யோசிக்கக்கூடாது. அவன் என்ன வேலை செய்ய சொல்கிறானோ அதுதான் என்னோட ஃபங்க்ஷன். என்னோட வேலை செய்ய சொல்கிறது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, ரைட்? அப்சல்யூட், லோக்கல் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு எப் 3. ஓகே 3. வாட் இஸ் எஃப் டேஷ்? எஃப் டேஷ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் தெரியுமா? 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது 3. So what's your answer? 3 plus 1/6 into 0.2. Correct? Cancel பண்ணீங்கன்னா 0.13 வரும். And if you differentiate it, you will get 0.03333 போயிட்டே இருக்கும். அப்போ 3.03333 போயிட்டே இருக்கும். No, 0.333. ஓகே வாடா பசங்களா? கரெக்டு தானா? சாரி. சரி, ஓகே. டன்? ஓகே, எஸ். போலாமா நெக்ஸ்ட்டு? ஷோ தட் தி பர்சன்டேஜர். இது வந்துட்டு 2 மார்க் கொஸ்டினாகவும் 1 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், the percentage, what's the percentage error of, ஓகேங்களா, percentage error of 7th root of 9. 7th root of 9 என்னடாமா? Like 7th root of some number. 7th root of some number. இது யாருக்கு ஈக்குவல்னு நினைக்கிறீங்க? 7th root of some number. இது யாருக்கு ஈக்குவல்னு நினைக்கிறீங்க? How to differentiate? Differentiate எப்படி பண்ணணும்னு கேட்குறியா? ஒன்றும் இல்லடாமா, x பார் 1/2ன்னு இருக்குது. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணும்? பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வேறு யாரும் இல்லை, கீழே இப்படி வந்துடும். ஓகேங்களா? எஸ். 1/7 into percentage of x. Percentage of x. எஸ், இதை ஒரு ஃபார்முலாவாக படித்து வச்சுக்கோங்க. பட் இப்போ நம்ம போக போகிறோம். என்ன போக போகிறோம்? ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் எரர் இன் தி nth ரூட் ஆஃப் அ நம்பர். இப்போது y என்னது? அவன் என்ன சொல்கிறான்? எக்ஸுக்கு nth ரூட் எடுக்க சொல்லி சொல்கிறான், கரெக்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்ளை லாக் ஆன் போத் சைட். ஸோ லாக் y இஸ் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு லாக் எக்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? லாக் அப்ளை பண்ணால் பவர் முன்னாடி வந்துடும், அதுக்காக மட்டும்தான் நம்ம லா அப்ளை பண்ணுறோம். சரி, ஓகே. சி, லோக்கல், அப்சல்யூட். லோக்கல், அப்சல்யூட் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு லைக் அப்சல்யூட்டுங்கிறது ஒரு இன்டர்வல், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்குள்ளே எது மேக்ஸிமம் பாயிண்ட் எது மினிமம் பாயிண்ட்னு பேசுகிறதுக்கு பேர் லோக்கல். ஓகே, லைக் அப்சல்யூட். லோக்கல்னால் என்ன அப்படின்னா ஹோல் ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த இடத்துல பெருசாக இருக்கும், எந்த இடத்துல சின்னதாக இருக்கணும், ஹோலாக பேசுகிறதுக்கு பேர் லோக்கல். ஹோலாக பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ்னு ரெண்டு பேர்த்த நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே,
இதுவே இன்க்ரீசிங் டிக்ரீசிங்க்கு வெறும் ஸ்லோப்பு போதும். ஸ்லோப்போட டைரக்ஷன், ஸ்லோப் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கா நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கா, அவ்வளோதான். காட் இட்? எஸ், புரிஞ்சுதா? ஐ நீட் எஸ் ஆர் நோ, அவ்வளோதான்டா பசங்களா. நீ ஏன் இவ்வளோ கொஷின் போடுற? எஸ் ஆர் நோ, இந்த லைன் புரிஞ்சுதா இல்லையா? இந்த லைன் புரிஞ்சுதா இல்லையா? எஸ்? ஓகேவா? சூப்பர். இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/y dy/dx. கரெக்டாடாமா? இல்லை வெறும் dy மட்டும் போடு, இல்லைன்னா வெறும் dy மட்டும் போடு. ஓகேங்களா? இங்கே 1/n, இது எப்படி எழுதலாம்? 1/x dx அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இது யாரு மேம்? இது எனக்கு பர்சன்டேஜ் வேணும். I need percentage error. Percentage என்னது? into 100. ஸோ அப்போ இந்த சைடு ஒரு into 100, இந்த சைடு ஒரு into 100. சரியாடாமா? இது யார்? அதாவது dy/y into 100. இதுக்கு பேர் தான் பர்சன்டேஜ் எரர். இதுக்கு பேர் தான் பர்சன்டேஜ் எரர். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, percentage error of y. இது யாருக்கு equal? 1/n into இது என்னது? இது percentage error of x. இதுதான் அவன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். 1/n டைம்ஸ் 1/n into அப்படின்னு போட சொல்கிறான். மேம் 8.3ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரி, ஓகே. 8.3 இதோ வந்துருச்சு, நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Now listen, how do you find it? You have to prove your limit is equal to 0. சரியா? இது என்ன மேம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8.3 வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பேசுறது. ஓகே, ஹவு ஃபர்ஸ்ட் லைன் கேம் ஃப்ரம் தி, நான் இது படிச்சல இதுலேருந்து சொல்கிறேன். நீ ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க, ஒரு நம்பருக்கு nth ரூட் எடுக்க சொல்கிறாங்க, ஒரு நம்பருக்கு nth ரூட் எடுக்க சொல்கிறாங்க. let it be the number, அந்த நம்பருக்கு nth ரூட் எடுக்கிறேன், அதை yன்னு வச்சுக்கிறேன். சரியாடாமா? எப்பயும் போல் அதுக்கு பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா என்னென்னா dy/f into 10. இதுதான் பர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா. சரியா? ஸோ அதனால தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், லாக் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். யா, இது அவ்வளோதான், இது அவ்வளோதான். சரிங்களா? எஸ் எவ்ரிவன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லையான்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லையான்னு சொல்கிறதுக்கு லிமிட் வேல்யூ, நல்லா காது கொடுத்து கேளு, லிமிட் வேல்யூ டைரக்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா லிமிட்டோட வேல்யூ டைரக்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இவ்வளோ தான் கதை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே 2 வேரியபிள் இருக்குடாமா. அவன் லிமிட் x tends to yக்கு கேட்குறான். லிமிட் x, y tends to 0, 0 and your function is like this. இந்த ஃபங்க்ஷனில் எத்தனை வேரியபிள் இருக்குது? இந்த ஃபங்க்ஷனில் எத்தனை வேரியபிள் இருக்குது? x, yன்னு 2 வேரியபிள் இருக்குது. நம்மளுக்கு 2 வேரியபிள் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேவா? 2 வேரியபிள், அது 7th சாப்டராக இருக்கட்டும், எனி சாப்டராக இருக்கட்டும், 2 வேரியபிள் ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்போ ஒருத்தரை இன்னொருத்தருக்கு மாற்றணும். ஃபார் தி ஸ்டாண்டர்ட் 8.3க்கு ஸ்டாண்டர்டாக இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. y is equal to mx. y is equal to mx. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேஷனுக்கு மாற்றிடுங்க, ஒரே வேரியபிளுக்கு மாற்றிடலாம். ஸோ லிமிட் x tends to 0 மட்டும்தான் இப்போ இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக mx போடுவேன். ஸோ m²x², இதுக்கு பதிலாக mx போடுவேன், whole divided by square root of x, square root of m, square root of x. ரைட்? இங்கே x² காமனாக எடுத்துக்கலாமா? இங்கே ரூட் எக்ஸை காமனாக எடுத்துக்கலாமா? m² minus m whole divided by 1 minus square root of m. கரெக்டாடா பசங்களா? இப்போ நீ சொல்லு, இதை கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் பவரை மட்டும் சப்ராக்ட் பண்ணு, ஜஸ்ட் பவரை மட்டும் சப்ராக்ட் பண்ணு. கான்ஜுகேட்லாம் பண்ண வேண்டாம் பசங்களா. நோ நீட் டு டூ கான்ஜுகேட். கான்ஜுகேட் பண்ணாலே ஆன்சர் வராது. ஓகே, ஏன்னா நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் வரக்கூடாது. கான்ஜுகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால ரூட் மட்டும்தான் கேன்சல் ஆகும், டினாமினேட்டர் அப்படியே தான் இருப்பான். டினாமினேட்டர் x minus y தான் இருப்பான். ஸோ 0 minus 0, 3/2 கரெக்டு.
சரியா? ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் பார் 3/2 இன்டூ சம் அந்த எம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கரெக்ட்? இப்போ நீ என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக மட்டும் 0 போடணும். ஒன்லி ஃபார் எக்ஸ் யூ ஹவ் டு சப்ஸ்டிட்யூட் 0. ஸோ இதுக்கு 0 அப்ளை பண்ணிங்கன்னா எனிதிங் இன்டூ 0 0வா? ப்ரூஃப் பண்ணியாச்சா? ப்ரூஃப் பண்ணியாச்சா? ப்ரூஃப் பண்ணியாச்சா? 8.3 இஸ் வெரி வெரி ஈஸிடா பசங்களா. ஓகே, 8.3 ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா? இது டிஃபிகல்ட்டுன்னு நினச்சி பார்க்க வேண்டாம். ஓகே, see the another sum 8.4. இந்த 8.4 என்னன்னா யாரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறேன்னா அவனை மட்டும்தான் நான் பார்ப்பேன். என் கண் அவனை மட்டும்தான் பார்க்கும், மற்றது எல்லாமே நம்பர்ஸ். மற்றது எல்லாமே நம்பர்ஸ். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்னது? எக்ஸை பொறுத்து பார்க்க சொல்லுது. அதை நான் ஷார்ட்டாக எழுதுவேன். ஐ வில் ரைட் லைக் திஸ் யூஎக்ஸ் இப்படி எழுதுறேன். சரியா? எக்ஸ்னால் யாரை மட்டும் பார்க்கணும்? எக்ஸை மட்டும் பார்க்கணும். ஆக்சுவலி இந்த எக்ஸ் தனியாக இல்லை, இந்த எக்ஸ் லாகுக்குள்ளே இருக்குது. அப்போ என்னது? செயின் ரூல். இங்கே 2 வேலை இருக்குது. லாகுன்றது ஒரு வேலை, எக்ஸ் கியூபுங்கிறது ஒரு வேலை. புரிஞ்சதில்ல தம்பி? ஸோ ஃபஸ்ட்டு லாகுக்கு டிஃப்ரென்சியேஷன். லாகுக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது? 1/. அதுக்கப்புறம் எக்ஸ் கியூபுக்கான டிஃப்ரென்சியேஷன் 3x². காட் இட்? காட் இட்? புரிஞ்சுதாடாமா? 8.3 எக்ஸ்பிளைன் பண்ணுவா. 8.2 உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணுமா? ஓகே, எஸ், 8.2 டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ல, ஃபார்முலா ரிவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ல, அப்போ நான் சொல்கிறேன். புரிஞ்சுதாடா பசங்களா? இந்த டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சுதா? சிமிலர்லி நீ அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் கூட பண்ணாத எல்லாம், ஏன்னா அடுத்தது அப்படியே தான் இருக்குது. இப்போ ஒய்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அதே லாகுக்குள்ளே y³ இருக்குது, x³ ஒய்ன்னு இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ நீ அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் கஷ்டப்பட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாத. சிமிலர்லி அவனை மாதிரியே தான் இவனும் வரப்போகிறான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. கரெக்ட்? இசட்டும் அப்படியே தான் வரப்போகுது. ⁴z². ரைட்? இந்த 3 பற்றி என்ன பண்ண சொல்கிறான்? இந்த 3 பற்றி என்ன பண்ண சொல்கிறான்? ஆட் பண்ண சொல்கிறான். நீ நல்லா பார்த்து சொல்லடா பசங்களா. இந்த 3 பேரும் ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷன்ஸோட டினாமினேட்டர்ஸ் எல்லாம் சேம். அப்போ அடிஷன் பண்ணால் எனக்கு டினாமினேட்டர் காமனாக எடுத்துக்கலாம்ல. அப்போ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். 3x², 3y², 3z². நான் 3 காமனாக எடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சுது. எஸ், ஸோ தட்ஸ் யுவர் ஆன்சர். தட்ஸ் யுவர் ஆன்சர். புரிஞ்சுதாடா பசங்களா? எதுவுமே கஷ்டம் இல்லை. நம்ம கஷ்டம்னு நினச்சி பார்த்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும். ஓகே, ஸோ ஆக்சுவலி இப்போ பாரு du/dt டிஃப்ரென்சியேஷன் கேட்குறான். எனக்கு வேரியபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தோன்னா யூவை எக்ஸை பொறுத்து பண்ணுன்னு சொல்லிட்டான். அதாவது யூ வந்து XY செட்டில் இருக்குது, அதனால ஈஸியாக பண்ணிட்டோம். ஆனால் இங்கே பாருங்க, யூவில் டிஏ இல்லை. ஆக்சுவலி யூவில் பார்த்தீங்கன்னா XY மட்டும்தான் இருக்குது. யூங்கிற ஃபங்க்ஷனில் XY மட்டும்தான் இருக்குது, டிஏ இல்லை. அப்போது அடுத்தது யோசி. அடுத்து இன்னொன்று என்னமோ கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸில் டி இருக்கான், ஒய்யில் டி இருக்கான். அப்போது நம்ம எப்படி போகணும்? இங்கே ஒரு ஸ்டெப்பில் போக முடியாது, 2 ஸ்டெப்பு வேணும். நீ ஃபஸ்ட்டு யூலேருந்து எக்ஸ் வேணும், எக்ஸ்லேருந்து டி வேணும், அவ்வளோதான். புரிஞ்சுதாடாமா? ஓகே, ஸோ அப்போ du/dtயோட ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு நான் யூலேருந்து எக்ஸ் போகணும், கரெக்ட்? ஸோ ∂u/∂x. அதுக்கப்புறம் எக்ஸ்லேருந்து டி போகணும், அப்போ dx/dt ப்ளஸ் அதே மாதிரி இன்னொரு வழி இருக்குது. யூலேருந்து ஒய் போகலாம், ஒய்யில் இருந்தும் நான் டீக்கு போகலாம். சரிங்களா? 2 வழி, 2 பாசிபிள் ரூட்ஸ் ஆகுது. ஸோ அதனால அடிஷன் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், நான் இப்போ யாரை மட்டும்தான் பார்க்கணும்? எக்ஸை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ நல்லா பாரு, இது எல்லாமே நான் அழிச்சிடுறேன். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் எங்குமோ அதை மட்டும்தான் பார்ப்பேன், அதை மட்டும்தான் சர்க்கிள் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? 2x. கூட இருக்கிறவன் அப்படியே வருவான். ஓகே, இதில் எக்ஸ் கூட இருக்கிறவங்க அப்படியே வருவாங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அவ்வளோதான். என் டிஃப்ரென்சியேஷன் முடிஞ்சிருச்சு. எனி டவுட்? எனி டவுட்? இதை படித்தா போதுமா பசங்களா? தயவு செஞ்சு இதை படித்தா போதுமான்னு கேட்காத, ஃபஸ்ட்டு இதை படிங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ
we are struggling to get. நான் உன்னை புரிஞ்சு படிக்க வைக்க சொல்கிறேன். இந்த மாடலில் எந்த சம்மம் வந்தாலும் நீ அட்டென்ட் பண்ணும். ஓகேவா? இந்த சம்மம் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணுவேன்னு அனுப்பிடிக்கக்கூடாது. ரைட்? காட் இட்? சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? எக்ஸ் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எக்ஸ் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இ பார் டி. அடுத்ததுடாமா y. இப்போ நான் என்ன பார்க்கணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் y. அப்போ y-ஐ மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க. இப்போ இதோட டிஃபரன்சியேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அடுத்தது இது 3x அப்படியே இருப்பான். 4 முன்னாடி வந்துடும். நெக்ஸ்ட் இதை sin t-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos t. சரியாடாமா? அட் தி பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் வரை கொடுத்துட்டான். ஸோ நீங்கள் பாயிண்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிங்க. டீக்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் என்ன கிடைக்கும்? இ பார் 0 which is 1. டீக்கு 0 போட்டிங்கன்னா y என்ன கிடைக்கும்? sin 0 0. சரியாடாமா? அப்போ எக்ஸ் எல்லாம் என்னவா போடணும்? 1ன்னு போடணும். y எல்லாம் என்னவா போடணும்? 0ன்னு போடணும். சரிங்களா? ஸோ இங்கே இது anything into 0 0. கரெக்ட்? இங்கே y இருக்கு 0. anything into 0 it is 0. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே 0வா? எல்லாமே 0. ஸோ எல்லாமே 0 ஆச்சா? நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எக்ஸுக்கு பதிலாக 1 அண்ட் இது anything into 0 it is 0. cos 0 1. So what's your answer? 1. What's your answer? 1. நான் சாப்டர் 6க்கு டார்கெட் கொடுத்தேன். கம்ப்ளீட்டட். தோ வந்துடுறேன் பசங்களா. சரியா? 1 minute. அது வரைக்கும் இதை கவனிங்க. ஓகே, ஐ வில் கோ தி நெக்ஸ்ட் சாப்டர். எஸ், எனி டவுட்? செகண்ட் லைனில் டவுட்டா? என்னடா டவுட்? என்ன டவுட்? கிரியேட்டிவ்க்கு என்ன மேம் பண்ணுறது? பசங்களா, நீங்கள் என்னோட ஸ்பீடை கொஞ்சம் கம்மியாக வச்சு பாரு. டி சப்ஸ்டியூஷன் புரியலையா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷனை ஒரு வேல்யூவாக மாற்றணும், ஒரு நம்பராக மாற்றணும். சரி, அந்த நம்பராக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ டி 0ன்னு சொல்லிட்டான்டா. சரியா? எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் 0 போடு. ஓகே, இங்கே என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பார் 0. இ பார் 0னா என்னது? 1. அப்போ மாறிடும். ஓகே, இங்கே என்னவா மாறும்? y என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். அண்ட் டி, இங்கே டி இருக்குது, நீங்கள் 0 போட்டுருவீங்க. இங்கே டி இருக்குது, 0 போட்டுருவீங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே ஒரு நம்பர், எல்லாமே ஒரு நம்பர். ஒரு நம்பரை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் கிடச்சிடும். ஓகே, இப்போ என்டையர்லேயே எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு நீ இந்த வேல்யூ போட்டனா நம்பர்ஸ் கிடச்சிரும். ரைட்? ஓகே, இந்த ஒரு சாப்டர் 9 சாப்டர் முடிச்சுட்டு ஐ வில் கிவ் பிரேக். 9 சாப்டர் முடிச்சுட்டு ஐ வில் கிவ் பிரேக். ஏடா பசங்களா? சி ஃபேர் எமோஜி பழக்கடு. பிரேக் பிரேக் விட்டுட்டே இருக்காதலாமா? ஓகேவா? ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? நான் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வரும்போது கெமிஸ்ட்ரிக்கு எனக்கு ஒரு நாள் கூட இல்லை. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு நாள், 1.5 நாள் கேப்பு. 1.5 நாள் கேப்பில் உங்களுக்கு இப்போ சாப்டர்ஸ் கம்மி. எனக்கு நான் வந்து பழைய புக் விச் இஸ் சாப்டர்ஸ் ரொம்ப அதிகம். எப்படி படிச்சிருப்பேன்னு கேடு. வித்தவுட் எனி கேப். தண்ணி இல்லை, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாத்தையும் விட்டாமல் படித்தேன். ஓகேவா? ஸோ நீ 2 மணி நேரத்துக்குலாம் கேப் கேட்டுட்ருக்காத. அவ்வளோதான், மண்டேலே கொட்டி போடுவேன். 10 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1.5 மணி நேரத்தில் எனக்கு கேப் வேணுமா? ஓகே, இந்த சாப்டர் முடிச்சுட்டே நான் கேப் கொடுக்குறேன். சரியா? ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு எதுக்கு கேப்பு? பக்கத்துலேயே தண்ணி பாட்டில் வச்சுக்க போகிறீங்க, குடிக்க போகிறீங்க, கவனிக்க போகிறீங்க. ஓகே, கேப் கேட்பியா? கேப் கேட்டேன்னு வச்சுக்கவேன், உனக்கு 1 மார்க் எக்ஸாமில் போயிடும். கேப் கேட்கக்கூடாது. ஓகே, அப் டு சாப்டர் 9 நான் கேப் கேட்க மாட்டேன் மேம். ரைட்டா? நான் கேப் கேட்க மாட்டேன். அப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக 1 மார்க் வருமா? டெஃபினெட்லி காட் ப்ளஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு 1 மார்க் போட்டுருவோம். நோ கேப். சே நோ கேப். நோ கேப்னு போடு, அப்புறம் நான் எடுப்பேன். Yes. Okay. Now listen.
சரி மேம், இதுக்கு there is one formula. What's the formula? Limit n tends to 0 b minus a by n summation f of b by a plus b minus a into r by n. இது தப்பா போட்டுறேன். கரெக்டா? யாடா பசங்களா? இந்த ஒரு இடம் மட்டும் பாரு, மற்றதெல்லாம் கரெக்ட். ஐ நோ. இந்த ஒரு இடம் மட்டும் செக் பண்ணுங்க. இட் இஸ் ஏ ரைட்? இட் இஸ் ஏ ரைட்? ஏ தானே பசங்களா? ஏ தானங்க வரும். If I make sure it is A. கரெக்டா? ப்ளீஸ் செக் இட். ஓகே. இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுமானா எஸ். இந்த சம் சிம்பிள் சம். ஏ சிம்பிள் சம்னு சொன்னோம்னா ஏ ஜீரோ. ஏ ஜீரோனா இந்த ஃபார்முலாவே வேறையாக மாறிடும். எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி மைனஸ் ஏலாம் ஒன்னாக மாறிடும். பி மைனஸ் ஏ 1, பி மைனஸ் ஏ 1, இதோட வேல்யூ 0. ஸோ இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் எப்படி மாறிடும்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to 0 1 by n summation f of r by n. அவ்வளோதான். திஸ் இஸ் தி ஃபார்முலா. r by n. இந்த fனா என்ன? f of xனா என்னது? கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். உனக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான்? என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான்? எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூபுக்கு பதிலாக என்ன போடணும்? r by n தி ஹோல் கியூப். சரியாடாமா? சம்மேஷன் r by n தி ஹோல் கியூப். இந்த ஆருக்கு என்ன போடணும்? 0லேருந்து n வரைக்கும் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்? ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியாடாமா? இதில் என்ன டவுட்? இதில் என்ன டவுட்? இப்போ யாருக்கு என்ன டவுட்? யாருக்கு என்ன டவுட்? எஸ், வாட்ஸ் தி டவுட்? நான் எடுக்கிற சம்ஸோட பிடிஎஃப்பை நான் கொடுக்குறேன் பசங்களா. நான் சென்ட் எங்கே நானும் சென்ட் பண்ண சொல்கிறீங்க? 5th நான் நேற்றே அட்டாச் பண்ணிட்டோம்டாமா. எந்த லைன் புரியலன்றீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்பா? இந்த ஸ்டெப்பா? இது ஏன் இங்கே வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இது எக்ஸ் கியூப்டா. சி your f of x is equal to x cube. Okay, what is f of 2? 2 cube போடுவியா? What is f of 3? 3 cube போடுவியா? So what is f of r by n? r by n the whole cube. அதான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரைட்? ஸோ இப்போ ஆருக்கு பதிலாக 1 போடணும், நெக்ஸ்ட்டு 2 போடணும், நெக்ஸ்ட்டு 3 போடணும். கரெக்டா? அதாவது 1 கியூப் n கியூப், 2 கியூப் n கியூப், 3 கியூப் n கியூப், அப்படி போயிட்டே இருக்கும். n கியூப் பை n கியூப். எல்லாத்துலேயுமே பை n கியூப் பை n கியூப் பை n கியூப் காமனாக இருக்குது. ஸோ அதை நான் வெளியே வச்சுக்கிறேன். லிமிட் n tends to 0. இப்போ உள்ள 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப். இது என்ன யாருக்காவது தெரியுமா? யூனோ இட் இஸ் அ ஸ்பெஷல் சீரீஸ். ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலா தெரியும்லடா பசங்களா? சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஆன்சர் என்ன? வாட்ஸ் தி ஃபார்முலா? n into n plus 1 by 2 the whole square. Correct? கரெக்டா? ஓகே. இப்போ நீ என்ன பண்ணணும்னா n எல்லாம் கேன்சல் ஆகிக்கணும். n எல்லாம் நீ என்ன பண்ண போறேன்னா n எல்லாம் 1 by n மாற்ற போகிறேன். ஏன் மாற்றணும்? ஓ சாரி, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். I have to put infinity, not 0. ஃபார்முலா கரெக்டானு பார்க்க சொன்னேன்ல, ஏன் யாரும் பார்க்கவே இல்லை. ரைட்? ஏன்னா 1 by infinity 0, அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாத்தையும் 1 by n-க்கு மாற்ற ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனாக மாற்றணும். ஒரு ஃபங்க்ஷனை ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனாக மாற்றணும்னா
அவங்களோட ஹையஸ்ட் டிகிரியால் டிவைட் பண்ணணும். அவங்களோட ஹையஸ்ட் டிகிரியால் டிவைட் பண்ணணும். சரியாடாமா? இங்கே ஆல்ரெடி n/4 இருக்குது. இதுலேருந்து நீங்கள் n காமனாக எடுக்கணும். ஓகே, n காமனாக எடுப்பீங்க. இந்த n வெளியே வந்துருச்சுனாலே n². இங்கே n+1 இருக்குது. n+1 தி ஹோல் ஸ்கொயர். n+1 தி ஹோல் ஸ்கொயர்லேருந்து n நீ வெளியே தூக்கி போடுற. அப்படி போட்டேன்னா இங்கே ஒரு n² வருமா? அப்போ உள்ளே இருக்கிற டேர்ம் என்னவா மாறும்? இந்த n என்னவா மாறும்? 1/n மாறும். நோ, 1ன்னு மாறும். கேட்டிங் காமன் 1. அண்ட் இந்த 1 என்னவா மாறும்? 1/n மாறுவாங்க. ஹோல் டிவைடட் பை 4. இப்போ இதுவும் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் n = ∞ நீங்கள் மட்டும்தான் போடுவீங்க. அப்போ அந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ 1/4ன்னு ஆன்சர் வரும். 1/4ன்னு ஆன்சர் வரும். வெரி குட்ரா பசங்களா. ரீசனை தெரிஞ்சுக்கோ. ஒய் இது ரீசன்? ஏன்னா 1/∞ 0. அதனால தான் எல்லாத்தையும் 1/n நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். 1/n மாற்ற ட்ரை பண்ணணும்னாலே ஹையஸ்ட் டிகிரியை காமன் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணும். அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே காமன் அவுட் மட்டும்தான் ப்ரெசன்ட். இன்னும் எல்லாமே கிளியராகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ 0 to π/3 secant x tan x whole divided by 1 plus secant square x. டே இதுக்கு என்னடா பசங்களா ஃபார்முலா? இது டைரக்ட் ஃபார்முலாவா? இது டைரக்ட் ஃபார்முலாவா? ஒன்ஸ் மோர். சரி, ஓகே. ஸோ லிசன், இந்த பேஜ் சொன்னால் போதுமா? இந்த பேஜ் மட்டும் ரிப்பீட் பண்ணவா? இந்த பேஜ் மட்டும் ரிப்பீட் பண்ணவா? எஸ், இந்த பேஜ் மட்டும் ரிப்பீட் பண்ணவா? வெரி குட்ரா. சப்ஸ்டியூஷன் மெத்தட் சூப்பர். யா, கேன் ஐ ரிப்பீட் திஸ் பேஜ்? சரி, எஸ் ஆர் நோடா? ஏன்னா இவ்வளோ மெசேஜ் போடுறீங்க? எஸ் நோ, நீ இதை மட்டும் தான் நான் போட சொல்கிறேன். யா, நோ வேண்டாமா? ஓகே, இங்கே பாருடா பசங்களா. இது உனக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? இது உனக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஆருக்கு பதிலாக 1லேருந்து n வரைக்கும் போடணும். ஆருக்கு பதிலாக 1, நெக்ஸ்ட்டு ஆருக்கு பதிலாக 2, நெக்ஸ்ட்டு ஆருக்கு பதிலாக 3, ஆருக்கு பதிலாக 4 அப்படின்னு ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். இது எல்லாத்துலேயுமே n³ காமன் நான் வெளியே எடுத்துட்டேன். 1/n³ காமன் வெளியே எடுத்துட்டேன். நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த நியூமரேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? இட் இஸ் அ க்யூப் நம்பர். இட் இஸ் அ ஸ்பெஷல் சீரீஸ். ஸ்பெஷல் சீரீஸோட ஃபார்முலாவை போட்டுக்கிட்டேன். இந்த ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலாவை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா எண்ணையும் காமன் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணுவேன். எல்லா எண்ணையும். சரியா? நீங்கள் கேட்கலாம், மேம் இதில் எண்ணெய் காமன் எடுக்கக்கூடாது, இதில் எப்படி எண்ணெய் எடுப்பீங்க? இதுலேயும் எடுக்கணும். எல்லா டேர்ம்லேருந்தும் எண்ணெய் எடுக்கணும். சரிங்களா? இதுலேருந்து எண்ணெய் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது 1ன்னு மாறும். அப்போ இது என்னவா மாறும்? 1/n மாறும். ஒவ்வொரு டேர்ம்லேருந்தும் எண்ணெய் எடுக்கணும். அவ்வளோதாண்டா பசங்களா. வேறு நான் ஒன்று எதுவுமே பண்ண சொல்ல. அப்புறம் எண்ணுக்கு பதிலாக ∞ போட்டால் ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க? டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாலாம் நான் சூப்பர் தரவாக இருந்தால் என்னால் சொல்ல முடியும். secant x tan xங்கிறது ஒரு டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா. secant x tan xங்கிறது யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும்? secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x tan x. அதனால நான் இதை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ secant x tan x dx இது எனக்கு என்னவா மாறும்? dtன்னு மாறும். நான் இன்டர்வல்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். இன்டர்வல்ஸ் என்ன? எக்ஸுக்கு என்னது? எக்ஸுக்கு 0 π/3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடு. secant 0 என்ன? secant 0 என்ன? secant 0 எங்கடா பசங்களா? what is secant 0? what is secant 0 டா பசங்களா? what is secant 0? how 1 in some limit. 1 எப்படி? என்னடா பசங்களா, நான் இப்போ தானே சொன்னேன் இது 0டா. இது 0 ஆயிரும். 1 + 0 0, 1 + 0 1 தானே? 1. சூப்பர். நெக்ஸ்ட் secant π/3. π/3னா இது 60 டிகிரி. secant 60 டிகிரி என்னடாமா? secant 6. secant 60 டிகிரி. secant 60 டிகிரி 2. ஸோ உங்களோட லிமிட் என்ன? 1 to dt 1 + t². இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா. இது ஒரு டைரக்ட் டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா. யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 + t² கிடைக்கும்? tan inverse of x. ஸோ tan inverse of t
1 and 2 2 and 1 போட்டால் போதும். டீக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 2 போடணும், அதுக்கப்புறம் 1 போடணும். சரிங்களா? ஸோ tan inverse of 2 minus tan inverse of 1. ஓகே, அண்ட் பசங்களா tan inverse of 1ங்கிறது என்னது? 45 டிகிரி. அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கா? எஸ். இது கொஞ்சம் கஷ்டம், ஐ நியூ இட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிக்னாமெட்ரியை உன்னால் முடிஞ்சா, ஓகேவா, உன்னால் முடிஞ்சா ஒரு ஈக்குவலன்ட் ஃபங்க்ஷனுக்கு மாற்ற ட்ரை பண்ணு. நான் உங்களுக்கு இப்போ ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நான் என்னம்மா பண்ணுவேன்? ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இப்போது 1 பை டினாமினேட்டரில் இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிறவனுக்கு கான்ஜுகேட் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு கான்ஜுகேட் எடுத்தினாலே டைரக்ட் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரியாடாமா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு டைரக்ட் கான்ஜுகேட் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். இல்லையா? அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்? மோஸ்ட்லி ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ளெல்லாம் ஒருத்தன் மாட்டிக்கிறான். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ளெல்லாம் ஒருத்தன் மாட்டிக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல இதுக்கு நான் ஐடென்டிட்டி அப்ளை பண்ண பார்ப்பேன். ஏன்னா ஐடென்டிட்டி அப்ளை பண்ணும் போது எனக்கு இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரியாடாமா? இந்த மாதிரி ஐடென்டிட்டி அப்ளை பண்ண பார்ப்பேன். இது எல்லாமே எதுக்காகனா இந்த ஃபங்க்ஷனை குட்டியாக மாற்றுறதுக்காக. ஓகேவா? பட் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன்டு சைன் அண்ட் காஸ். சைன் அண்ட் காஸுக்கு மாற்றினா மட்டும்தான் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சு கிடைக்கும். ஓகே, சைன் அண்ட் காஸுக்கு மாற்றலாமா? 0 to π/2. ஸோ யூ வில் கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin x by square root of cos x. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos x divided by square root of sin x. ரெண்டு பேத்தையும் மாற்றி மல்டிபிள் பண்ணுவீங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? sin x plus cos x whole divided by square root of sin x cos x. You agree with me? ஒத்துக்கிறியாடாமா? இந்த ஆன்சர் தானே வரும். எஸ். ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஓகே ஃபைன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏபி, ஏ இன்டூ பி. மேலே வந்து ஏ ப்ளஸ் பியில் இருக்குது. இதோட ஃபார்முலா பாரு, ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்னு இருக்குது. சரியாடாமா? ஸோ ஹவ் வி கேன் டூ திஸ்? ஸ்கொயர் ஏபி, இந்த ஏபி அண்ட் ஏ ப்ளஸ் பி இவங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஏபி அண்ட் ஏ ப்ளஸ் பி மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 4. ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். 2 sin x cos x ஃபார்முலா. ஆனால் 2 sin x cos x ஃபார்முலான்னு தெரியும் எனக்கு. இப்போ இதுக்கு வா, நான் உனக்கு நீ மனப்பாடம் பண்ணாது, இதோட ஃபார்மேட் பாருடாமா. இது ஏ ப்ளஸ் பி, இது ஏபி. உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன் கிடைக்குதா? ஏதாவது ஃபார்முலா கிடைக்குதா? ஸோ இட் இஸ் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாடாமா. அதாவது இப்போ ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? நல்லா யோசிச்சு பாரு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. கரெக்ட்? மைனஸ் 2ab. எனக்கு ப்ளஸ் 2ab வேணும் and I have to subtract with minus. sin x minus cos x the whole square யாருக்கு equal? sin square x minus plus cos square x minus 2 sin x cos x. ரைட்டா பசங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா I need 2, right? I need 2. எனக்கு 2 வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? மேலே கீழே வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இப்படி 4ஆல் மல்டிபிள் பண்ணால் லைக்
2ஆல் மல்டிபிள் பண்ணு. or root 2ஓட மல்டிபிள் பண்ணுங்க. சரியாடா பசங்களா? ஸோ யூ கோ ஹியர், root 2 வெளியே வச்சுக்கலாம், இந்த root 2 இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ sin x plus cos x whole divided by square root of 2 sin x cos x. கரெக்ட்? இதை இவன் கூட ரிலேட் பண்ணி பேசு. ஸோ 2 sin x cos x எப்போ கிடைக்கும்? ஸோ 2 sin x cos x அதாவது 2ab எப்போ கிடைக்கும்? a plus b தி ஹோல் ஸ்கொயர்லேருந்து இந்த a ஸ்கொயரையும் இந்த b ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கும். கரெக்டாடாமா? ஒரே நிமிஷம் இல்லை we will come back to some later. சரியா? இப்போ எனக்கு அது மைண்ட்லேயே கிடைக்க மாட்டேங்குது. we will come back later பசங்களா. we will go with another method. ஓகே, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். சரியா? now look at this one, integration minus log 2 log 2 e power minus x dx. இப்போ நான் என்ன பண்ணணும்டா பசங்களா, what I have to do, என்னோட லிமிட்ஸ் பாருங்களேன். என்னோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் நம்பர், இது பாசிட்டிவ் நம்பர். ஸோ நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன்? மைனஸ் a to a f of x dx. எனக்கு இந்த f of x ஈவன் ஃபங்க்ஷனாக ஒரு மாதிரியும் ஆட் ஃபங்க்ஷனாக ஒரு மாதிரி வரும். வெதர் இட் இஸ் a ஈவன் ஃபங்க்ஷன் e பார் மைனஸ் mod x, இதுவும் e பார் மைனஸ் x, இது ரெண்டும் ஒன்றா? இந்த ரெண்டு பேரும் ஒன்றுனா ஐ கேன் புட் 2 into, இல்லைன்னா வேறு மாற்றிக்கலாம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். it is same or not? yes, it is same. இந்த ரெண்டு பேரும் சேம் தான். அப்போ சேம்னா இப்போ நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 into 0 to log 2 e power minus mod x. சரி, ஓகே. இந்த லிமிட் என்னது? இந்த லிமிட் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டர்வல். ஒரு பாசிட்டிவ் இன்டர்வல் பொறுத்த வரைக்கும் mod xன்னு போட தேவையில்லை, வெறும் x போட்டால் போதும். mod x போட தேவையில்லை, வெறும் x போட்டால் போதும். So e power minus 6 dx. What is e power minus 6 dx? சரியாடாமா? இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த xக்கு பதிலாக இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ -2 ஆல்ரெடி இருக்கு. ஸோ e power minus log 2, ஓகே, அண்ட் மைனஸ் e power 0. சரியாடாமா? இந்த மைனஸ் என்ன ஆகும்? இந்த மைனஸ் அப்படியே பவருக்கு போகும். ஈயும் லாகும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் எப்படி நம்மளுக்கு மாறும்? -2 into 1/2. 2க்கு பவர் -1னா 1/2 -1. So it is -half. Your answer is 1. Got it பசங்களா? இங்க சின்ன ரூல் தான், சின்ன அப்ளிகேஷன் தான். What's the application? இந்த அப்ளிகேஷன், இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டர்வல்னா mod x become plus x. mod போட வேண்டாம். பாசிட்டிவ் x அப்படின்னா பாசிட்டிவ் இன்டர்வலுக்கு mod தேவை இல்லை. ஓகே மேம், நாட் -2 +2வா? இல்லடாமா, இங்க பாரு, இங்க மைனஸ் இருக்கா? இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணிக்கிறேன். கீழே மைனஸ் இருக்கு பாரு, அந்த மைனஸை விட்டுறாத. கீழே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸ் இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. கீழே ஒரு மைனஸ் இருக்குல்லடாமா, அதை நீங்கள் என்ன மல்டிபிள் பண்ணலையே. ஓகே, 0 to log 2 எப்படி வந்தது? ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்துருக்கேன்லடா பசங்களா. -a to a, அதாவது இந்த மாதிரி ஒரே நம்பர் நெகட்டிவ் கீழே பாசிட்டிவ் கீழே இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, அதாவது நான் எக்ஸுக்கு பதிலாக -x போட்டால் கூட எனக்கு சேஞ்ச் ஆகாது, இதுவும் 1 அப்படின்னா நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். 2 into போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் வாட் திஸ் ப்ராப்பர்ட்டி? இந்த ப்ராப்பர்ட்டி சம்ஸ் நிறைய 3 மார்க்கில் வரும். இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி என்னடாமா? a to b f of x dx
இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? a to b f of a plus b minus x dx அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு லிமிட்டை ஆட் பண்ணி மைனஸ் எக்ஸ் போடலாம். அப்படி போடுறதுனால என்ன ஆகும்? அப்படி போடுறதுனால ப்ளஸ் என்ன அட்வான்டேஜ் என்ன? வாட் இஸ் த ப்ளஸ் பாயிண்ட்? ப்ளஸ் பாயிண்ட் என்ன? இந்த சம்முக்கு இது மொத்தமும் காணாமல் போயிடும். யா, தட்ஸ் தி அட்வான்டேஜ். எனக்கு இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சிம்பிளை விட சிம்பிளாக இருக்கும். ஓகேவாடா பசங்களா? பார்க்கலாமா? ஸோ I is equal to ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறவனை நான் அப்படியே போட்டுக்கிறேன். This is 1. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்? நான் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் யூஸிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? நான் என்ன சொல்கிறேன்? எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணி மைனஸ் எக்ஸ் போடணும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? யா, எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்கடா பசங்களா? a minus x அவ்வளோதான். சரி, அப்போ a minus x என்னவா மாறும்? உல்டா. அந்த அந்த கன்வர்ஷன் வந்து உல்டா. ஓகே, ஸோ எக்ஸ்லாம் a minus x ஆகும், a minus xலாம் x ஆவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து f of a minus x, f of a minus x and this is f of x dx. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ண சொல்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன், ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுறேன். 2i 2i 0a. இது ரெண்டுமே ஃப்ராக்ஷன். ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயும் டினாமினேட்டர் சேம். அப்போ நியூமரேட்டரும் சேமா? நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதுமா? ஸோ 2i is equal to 0 to a f of x plus f of a minus x whole divided by f of x plus f of a minus x dx ன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். வெறும் dx மட்டும்தான் இருக்குது. dx-ஐ இன்டகிரேட் பண்ணால் x, a0 which is a. Okay, 2i is equal to a, அப்போ I is equal to a by 2. Answer get chipped? Everyone, now try this sum. இப்போ இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? யா, இந்த மாதிரி நிறைய சம் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம் இருக்கு. 0 to 1 இந்த சம்முக்கும் இதே ஃபார்முலா தான். இந்த சம்முக்கும் இதே ஃபார்முலா தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட சம் வரும். சரியாடாமா? வெரி குட். இங்கே ஏ யாரு பி யாருன்னு பார்த்துட்டு சொல்கிறா. ஏ யாரு பி யாருன்னு பார்த்துட்டு சொல்லு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? கொடுத்துருக்கவன ஐன்னு எடுத்துப்பேன். கொடுத்துக்கிறவன ஐன்னு எடுத்துப்பீங்க. கரெக்ட்? இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன மாறும்? செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு மாற்றுவீங்க? இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் என்னென்னு போடணும்? இங்கே ஏ இல்லை, கண்ணை நோண்டி போடுவேன். இங்கே பாரு, 2 இருக்குது, 3 இருக்குது. சப்ஸ்டியூட்டட் நம்பரில் தானே வரும். எக்ஸ் என்னவா மாறும்? 5 மைனஸ் எக்ஸு. கரெக்ட்? ஸோ அப்போ இது 5 மைனஸ் எக்ஸ், இவங்க 5 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னடா பசங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுவோம். ரைட்? எஸ், ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் 2i is equal to எனக்கு என்ன ஆகும்? இன்டர்வல் கேன்சல் ஆயிருமா? இந்த இன்டகிரேஷனே கேன்சல் ஆயிருமா? வெறும் dx மட்டும் வருமா? இந்த dx-ஐ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x 3 2 வந்து 1. ஸோ I is equal to 1 by 2. இதில் வந்தால் எழுதிடுவீங்களா? எல்லாரும் இதில் வந்தால் எழுதிடுவீங்களா? எவ்ரிவன்? எஸ் ஆர் நோ? அந்த சம் வந்தால் எழுதிடுவீங்களா? எவ்வளோ கிரியேட்டிவ் சம் போட்டாலும் அதை எழுதிடுவீங்கல்ல? கான்ஃபிடென்ட்? எஸ், நீ போடுற கான்ஃபிடென்ட் பார்த்து படிக்காதவங்களுக்குலாம் பொறாமல் வரணும்டா பசங்களா. யப்,
ஓகே, கனெக்ட்லே இரு. இப்போ இத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறீங்கல்ல, ஏன் நடுவில் கனெக்டே இல்லாமல் போயிடுறீங்க? எஸ், சரி மேம், இந்த சம்முக்கு என்ன பண்ணுறது? இங்கே பாரு, ரொம்ப கஷ்டப்படாத. இது வந்து யூவி மெத்தட். ஓகே, இது வந்து யூவி மெத்தட். இந்த யூவி மெத்தடை நான் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். லிசன், வியை முதல்ல இங்கே போட்டு யூவை ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி போடு. சரியாடாமா? ஸோ இங்கே என்னது? x³ வந்து v e power 2x. இது ரெண்டு காலம், ஸ்ப்ளிட் இன்டூ 2 காலம்ஸ், ஸ்ப்ளிட் இன்டூ 2 காலம்ஸ். இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இவனை இன்டகிரேட் பண்ணணும். இவனை டிஃப்ரென்ஷியேட், இவனை இன்டகிரேட். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் u dash? டக்கு டக்குன்னு எனக்கு சாட் பறக்கணும். ஓகேவா? வாட் இஸ் u dash? வாட் இஸ் u dash? x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணா என்ன? காமா யூஸ் பண்ணலாம் மேம். காமாக்கு இன்டர்வல் மாறும்ல, you have to use 0 to infinity, right? யாடா பசங்களா, you have to use 0 to infinity. பவர் முன்னாடி பவர்ல வந்து கம்மி ஆயிடுவா. ஓகே, what is double dash? What is double dash? பவர் பவர் முன்னாடி வந்துரும், பவர்ல ஒருத்தங்க கம்மி ஆயிடுவாங்க. Now you have to integrate this one. You will get 6x and triple dash is 6. அவ்வளவுதான். x இல்லனா அதோட விட்டுறலாம். இப்போ நீ எத்தனை ஸ்டெப் எழுதிருக்க? 4 ஸ்டெப் எழுதிருக்க. அப்ப எத்தனை தடவை இன்டகிரேஷன் பண்ணனும்? 4 டைம் இன்டகிரேட் பண்ணனும். ஓகே, சூப்பர். இன்டகிரேட் பண்ணலாமா? v1. இவனை இன்டகிரேட் பண்ண என்னடாமா? சேம் அதேதான், e power -2x. ஆனா ஒரு -2 மட்டும் கீழே வரும். ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே -2 மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ v2 என்னன்னு சொல்லுங்க. வாட் இஸ் v2? வாட் இஸ் v2? e power -2x by -2. ஸோ வாட் இஸ் your v2 டாமா? ஆல்ரெடி ஒரு -2 இருக்கு. ஓகே, திருப்பி இன்டகிரேட் பண்ணும்போது இன்னொரு -2 வருவான். கரெக்டா? டேய், -2 என்ன? -2 என்ன ஆகும்? +4. What is v3? What is v3? What is v3? e power -2x by -8. And what is your v4? e power -2x by 16. இப்போ ஆன்சர் என்ன மேம்? இதோட இன்டகிரேஷன் ஆன்சர் என்ன மேம்? ஸ்ட்ரைட்டா இவனையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும், இவனையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும், இவனையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும், இவனையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். அவ்வளோதான் உங்கள் ப்ராசஸ். ஸோ இவனை மல்டிபிள் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். யூ வில் கெட் -x³ e power -2x whole divided by 4. அண்ட் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே நெகட்டிவில் வரணும். ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ்க்கு மைனஸ் வருவான் ஃபார்முலாவில். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மைனஸ் போட்டுட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3/4 x² e power -2x. அடுத்தது பாசிட்டிவ் 6x -1/8 e power -2x. அடுத்தது நெகட்டிவ் 6/16. இதான் ஆன்சர் பசங்களா? காட் இட்? இது அதுக்கப்புறம் கட் ஷார்ட் பண்ணுறவங்க கட் ஷார்ட் பண்ணி எழுதுங்க. அவ்வளோதான். ஓகே, மைனஸ் வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த டேர்ம் மைனஸில் வரும். எல்லா சம்முக்கும் 4 டைம் பண்ண வேண்டாம், எல்லா சம்முக்கும் தேவையில்லை. இங்கே நம்பர் வர வரைக்கும் இந்த டிஃப்ரென்சியேஷன் எப்போ நம்பர் வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த டிஃப்ரென்சியேஷன் எப்போ நம்பர் வரைக்கும் வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னடா நம்ம கேட்டிருக்கான்? டிட்டர்மினன்ட்டுக்கு நீங்கள் இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் என்ன? 2 × 2 ஓட டிட்டர்மினன்ட் என்ன? ஸோ அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸா? ஸோ 3 cos 4x -7 sin 5 power x. இதோட இன்டகிரேஷன் என்ன? இது ஒரு ரிடக்ஷன் ஃபார்முலா. டு யூ நோ ரிடக்ஷன் ஃபார்முலா? டு யூ நோ ரிடக்ஷன் ஃபார்முலா? டு யூ நோ ரிடக்ஷன் ஃபார்முலா? எப்படி? எதுடா எப்படி? எது புரியலடா பசங்களா? அந்த ஃபார்முலா இல்லை, அந்த ஃபார்முலா இல்லை, நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து 3 பவர், எந்த பவரில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பவர்லேருந்து சின்ன சின்னதாக எழுதிட்டே வரணும். அப்படி குட்டி குட்டியாக ரெடியூஸ் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். 4. ஸோ 1
1/2ல முடிஞ்சா π/2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே எஸ். அதுக்கப்புறம் -7 இருக்கு. இங்க பவர் என்னது? பவர் வந்து 5. அப்போ நான் 5ல ஸ்டார்ட் பண்ணுவேன். 5 4 3 2 அவ்வளோதான். ஓகே தட்ஸ் இட். சரியாடா பசங்களா? எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் 9/16 π minus 856/15. ஓகே வேடாமா? எஸ். எந்த சம் புரியல? which sum you can't understand? which sum? இப்போ நான் இதை போட்டதே புரியலையா? ஸ்ட்ரைட்டாக எப்படி போட்டிங்கன்னு கேட்குறீங்களா? ஃபார்முலா எழுத சொல்கிறீங்களா? சரி, ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா cos n. ஓகேவா? அந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டேன்னா n -1 n -2 n -3 அப்படி போயிட்டே இருக்கணும். 1/2ல முடிஞ்சால் π/2 போடணும். ஓகே, இதுவே n -1 n -2 n -3 கடைசியில் 2/3ல முடிஞ்சால் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடி சம்மோட ஃபார்முலா. ஓகே, இதோட முன்னாடி சம்மோட ஃபார்முலா என்னன்னா uv1 ஓகேவா மைனஸ் u'(v2) ப்ளஸ் u'(v3) மைனஸ் u'(v4) ப்ளஸ் u இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது சம்ம பொறுத்து எத்தனை டேர்ம்ஸோ அத்தனை டேர்ம்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டேர்ம்ஸ் வரும். சரியா? இதுவே இது x² அப்படின்னு இருந்ததுன்னா 3 டேர்ம்ஸ் தான் வரும். இதுவே இது x அப்படின்னா 2 டேர்மில் முடிஞ்சிடும். ஓகே, 2 டேர்மில் முடிஞ்சிடும். சரியாடாமா? ஓகே, let us see this one. 0 to 1 x³ into 1 minus x the whole power 4 dx. இது நான் என்ன மேம் பண்ணுறது? இது ஃபார்முலா, ரிடக்ஷன் ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா? 0 to 1 x power n 1 minus x the whole power m. இதோட ஃபார்முலா n factorial m factorial n plus m plus 1 the whole factorial. Got it? யாரா பசங்களா? whole factorial. பெர்னோலி ஃபார்முலாடா. ஆமா, சரி, இது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா. இப்போ m யாரு? 3, 4, m யாரு? 4. ஸோ 3 factorial 4 factorial 3 plus 4 plus 1 the whole factorial. அதாவது 3 factorial 4 factorial and 8 factorial. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8 4 வர வரைக்கும் எழுதுவேன். ஸோ 8 6 7 6 5 factorial. ஸோ 4 factorial 4 factorial கேன்சல் ஆயிடுவாங்க. 3 factorial 6 கேன்சல் ஆயிரும். ஸோ your answer is like 1/280. ஓகே, ஓகே வாடாமா? எஸ், 1/280. Got it? புரிஞ்சுதா? யாடா பசங்களா? எஸ். இப்போ பிரேக் கொடுக்கட்டா இல்லை 10th சாப்டர் முடிச்சுட்டு பிரேக் தரட்டா? எஸ் எவ்ரிவன், பிரேக் கொடுக்கட்டா இல்லை 10th சாப்டர் முடிச்சுட்டு பிரேக் கொடுக்கட்டா? யா, எஸ். 10th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 questions இருக்கு. தட்ஸ் இட். 5 questions முடிச்சுட்டா 10th சாப்டர் முடிஞ்சிடும். Okay, I'm giving the poll. So poll பாருங்கடா பசங்களா.
ஓகே 55% is saying it is we should continue அப்படின்னு தான் வந்திருக்கு. ஓகேவா? சரிடா பசங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு barely 10 minutes ஆகும், அவ்வளோதான். ஓகே, இது barely 10 minutes ஆகும். அண்ட் இதில் வந்துட்டு கிரியேட்டிவ் கொஷின் கேட்பான். இதில் இந்த கிரியேட்டிவ் கொஷின் கேட்குறது ஐஎஃப் வச்சு, சரியா? இந்த ஐஎஃப் வச்சு வரதை மட்டும் நான் உங்களுக்கு கிரியேட்டிவ் செக்ஷனில் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஐஎஃப் நல்லா காது கொடுத்து கேளு. இதில் 3 மார்க்கில் ஐஎஃப் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்பான். அப்படி கேட்டானா அந்த சம்மை நாளைக்கு ஏர்லி மார்னிங் செக்ஷனில் நான் சொல்லித்தரேன். சரியாடாமா? எஸ். ஸோ நான் அப்படி தான் கேட்டேன், நீங்கள் தான் போல் போட்டிருக்கீங்க. யூ செட் தி போல், ஐ எம் நாட் தி ஒன். ஓகே, ஸோ see this டா பசங்களா. ஓகே, ஸோ லிசன் ஹியர். இப்போ வந்து லைக் ஈஸியாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக முடிச்சிடும். சி y is equal to a into e power 8x plus b into e power minus 8x. சரிங்களா? இப்போ நான் என்ன மேம் பண்ணட்டும்? நல்லா பாரு, இது வந்து ஒரு கிரியேட்டிவ் சம். இப்போ இதில் நான் கிரியேட்டிவ் சம் எப்படிலாம் கொடுக்குறேன்னு பாரு. சரிடாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரியேட்டிவ் சம்ஸ் நான் கொடுக்குப்பேன். சரியா? இந்த மாதிரி நம்பர்ஸ், வெறும் நம்பர்ஸ் இ பார்ல தான் வருவான். ஆனால் இ பவர் வந்து வேற நம்பர், அவ்வளோதான். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். சரி மேம், என்ன பண்ணணும்? ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறா. 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். நல்லா 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஏ அப்படியே இருக்கணும். மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட். இ அதுக்குள்ளே தான் எக்ஸ் இருக்குது. ஸோ ஈக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பண்ணணும். ஓகே, அதே மாதிரி பி ஈக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பண்ணணும். காட் இட்? இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா? யாருக்கு புரிஞ்சுது, யாருக்கு புரியல? எஸ், யாருக்கு புரிஞ்சுது, யாருக்கு புரியல? எவ்ரிவன் காட் இட் ஆர் நாட்? நான் பிடிஎஃப் தரேன்டா பசங்களா, பிடிஎஃப் தான் தரேன். இதை முடிச்சு தான் நான் பின் பண்ண முடியும். Yep. Clear? Differentiation புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்டாமா. அகைன் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ அப்போ இந்த 8 ஏலாம் அப்படியே இருக்கும். இவன் மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், எக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? e8 power 8x into 8. இது என்ன ஆகும்? -8b இருக்கும். e power -8x into -8. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம கிளியராக எழுதிக்கலாம். You got the step right? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுவும் கொஸ்டினும் ஒன்று. நான் 64 காமனாக எடுத்துட்டேன்னா இதுதான் என் ஒய், கரெக்ட்? ஸோ அப்போ இதை நான் 64 ஒய்னு எழுதிக்கலாமா? y double dash is equal to 64. இதுதான் உன்னோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். திஸ் இஸ் யுவர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். எஸ், எவ்ரிவன் காட் இட்? இதுதான் உங்களோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதில் ஏபி இல்லை, அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஏபி இருக்கக்கூடாது. ஓகே, புரிஞ்சுதாடா பசங்களா? எஸ், ஓகே, டன். இப்போ அடுத்தது இவங்களுக்கு என்னது? சேம் அதே தான். இங்கே யார் வேரியபிள், யார் இருக்கக்கூடாதுன்னா ரெட்டில் போடுறவன் இருக்கக்கூடாது. சி, இந்த எம்மும் என்னும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ y is equal to e power -x into -1. அண்ட் இது என்ன ஆகும்? m. இது என்ன ஆகும்? 0 ஆயிரும். இப்போ ரெண்டாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ e power அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சு. ஆனால் இது எனக்கு வந்த ஆன்சர். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வேணும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வேணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? இதையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்பாட்டி எரர். சரியா? இது -x, இது +x. அப்போ என்ன பண்ணணும்? நான் +xக்கு மாற்றணும். சரியா? மாற்றிக்கிட்டேன். இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணு. ஸோ e power x y double dash -1 is equal to 0. அவ்வளோதான். இதுவும் ஒன்று. கரெக்டா? வந்துருச்சாடா பசங்களா? எஸ், நம்மளுக்கு வந்துடும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணனா அவன் சொன்ன ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? see this one, 1 plus x square divided by x is equal to 1 plus x square. இது என்னடாமா? வேரியபிள் செப்பரபிள். ஓகே, ஸோ look at this one.
உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல வருதுன்னா அது பேசிக்கலி வேரியபிள் செப்பரபிளா வரலாம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? சூப்பர். இந்த இன்டகிரேஷன், இது இன்டகிரேஷன், இது ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலாடாமா? tan inverse of x. ஃபார்முலா என்ன? 1/1 plus x square. அப்போ 1/1 plus x square னா யாரு? tan inverse of x. அப்போ இது யாரு? tan inverse of y. இது யாரு? tan inverse of x. கான்ஸ்டன்ட் போட மறந்துடக்கூடாது. கான்ஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். அப்போ இது யாரு? tan inverse of c. ஓகே. ஸோ இது இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா you will get tan inverse of y minus x divided by 1 plus xy equal to tan inverse of c. So your answer is y minus x is equal to 1 plus xy into c. Okay? யாரா பசங்களா? டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சரா மேம்? எஸ் டாமா, டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர். அது அப்படி இல்லை. லைக் எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேரபோலா பார்த்தீங்கன்னா y² = 4ax. அதில் எத்தனை வேரியபிள் இருக்குது? எல்லாரும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லி பார்க்கலாம். y² = 4ax. How many variables are there? One, right? அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியபிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா போதும். சரியாடாவா? இப்போ இதுவே எலிப்ஸுக்கு எனக்கு டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா வேணும், டிஃப்ரென்சியேஷன் கர்வ் வேணும். ஓகேவா? அப்போ அதை நீங்கள் எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும்? நீங்கள் எலிப்ஸையோ அதான் அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். tan inverse of a, tan inverse of b, அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணால் தான் எனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். tan inverse of y minus tan inverse of x. ஃபார்முலா என்ன? tan inverse of y minus x divided by 1 plus xy. அங்கே 2 டைம் அப்ளை பண்ணும். புரியுதாடாமா? அவ்வளோதான். எவ்வளோ வேரியபிள் இருக்கோ அவ்வளோ டைம் டிஃப்ரென்சியேஷன் நடக்கும். சரி, ஓகே மேம். இந்த சம்முக்கு நான் என்ன பண்ணுறது? இது சப்ஸ்டியூஷன், டைரக்ட் சப்ஸ்டியூஷன். ஏன்னா இது ஒரே ஆள், ஒத்த ஆள் ஒருத்தருக்குள்ளே கம்ப்ளீட்டாக மூழ்கி போயிருக்காங்க. கான்ஸ்டன்ட்டுக்கும் ஏன் டேன் போடுறீங்கன்னு கேட்குறீங்களா? இல்லைடாமா, இப்போது இவன் 2 பேர் மட்டும் டேனு, இவனை நான் சீனை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்குவேன், எனக்கு அந்த டேன் இருந்துக்கிட்டே இருப்பான்ல. இப்போ நான் அதையே tan inverse of cன்னு போட்டால் டேனை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாகுக்கும் அப்ளை ஆகும். எல்லாமே எனக்கு லாகில் வருது அப்படின்னா கான்ஸ்டன்ட்டே லாகில் போட்டுருவேன். ஸோ தட் லாகை என்டையராக நான் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாக்காக தான். சரிங்களா? ஸோ இப்போ இது என்னது? இது கம்ப்ளீட்டாக ஒரு சப்ஸ்டியூஷன். இன்டகிரேஷன் பண்ணுவோம்ல, அதே தான் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ t is equal to 3x plus y plus 4. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 3 plus dy by dx. கரெக்டா? இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? dy by dx மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போது dy by dx யாருக்கு ஈக்குவல்? dt by dx minus 3க்கு ஈக்குவல். சப்ஸ்டியூட் பண்ணிங்க எல்லாத்தையும். ஸோ dt by dx minus 3 which is equal to t square. So dt by dx equal to t square minus 3. Take it to the side. So dt divided by t square minus 3 which is equal to dx. Integrate பண்ணலாமா? இது என்னடாமா? What's this? This is one formula. 1 by x square minus a square dx. Formula தெரியுமா? Formula, integration formula. 1 by x square minus a square dx. It is log of x minus a divided by x plus a. X minus a divided by x plus a. Right? So what's your answer? Your answer is log of t minus root 3 whole divided by t plus root 3 which is equal to x plus c. சரிங்களா? இந்த t க்கு பதிலா
இதை போட்டுறணும். டீக்கு பதிலாக 3x + y + 4ன்னு போட்டுருவீங்க. அவ்வளோதான். ப்ளஸ் 3யா? எதுடா ப்ளஸ் 3? அடி நோ பசங்களா. இங்கே ப்ளஸ் 3 ஓகே. அந்த 3 இங்கே வந்தால் மைனஸ் தானே. அங்கே 3 இங்கே வந்தால் மைனஸ் தானே. Oh, okay. I got it. This is plus and this is plus. So it is x square plus a square. X square plus a square na 1/a tan inverse of x by a formula. So அது யாருக்கு equal 1/√3 tan inverse of 3. அந்த t க்கு பதிலா you can substitute 3x plus y plus 4 whole by √3 plus equal to x plus c. Okay va? இப்போ okay la? Done? Yes. What's this formula? இது யாராவது போட்டு சொல்லி பார்க்கலாம். Can you do this sum? Yes or no? Can you all do this sum? Whether it is what method? இது என்ன மெத்தட்ல வரும்? Chapter 2 ma'am. யாடா பசங்களா பார்த்தலாம். What method it will come? இவன் என்ன மெத்தட்ல வரும்? அவ்வளவுதான். இதுவும் இந்த பாருங்க பாருங்க இத லாஸ்ட் sum. This one and this one. This is the two sums. What method? Yeah, sin inverse of x. Yes, sin inverse of x. Good. Variable separable. Super. So உனக்கு dy by square root of 1 minus y square is equal to dx by square root of 1 minus x square வருமா? ரெண்டு பக்கமும் integration apply பண்ணுவீங்களா? Okay. And formula is direct formula வா? Yes, this is direct formula. இது sin inverse of y ஓடது. இது sin inverse of x ஓடது. எல்லாமே sin inverseல இருக்கு. கான்ஸ்டன்ட்டையும் sin inverseல போடுங்க. Okay? Yes. இந்த சைடு கொண்டு வாங்க. sin inverse of y minus sin inverse of x is equal to sin inverse of c. சரியா? ஃபார்முலா தெரியுமா? sin a minus b ஃபார்முலா என்ன? What is sin of a minus b? What is sin of a minus b? What is sin of a minus b? What is sin of a minus b டாமா? தெரியாதா? sin of a minus b ஃபார்முலா தெரியுமே உங்களுக்கு? sin ஃபார்முலால சைனும் காஸும் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் லவர்ஸ் ஓகேவா? sin ஃபார்முலாஸ்ல எப்பயுமே sin and cos பக்கத்துல வருவாங்க. சரியா? Yep. So it is sin a cos b minus cos a sin b. இந்த ஃபார்முலா தெரியும்ல? சைன்ல இருந்து cos எப்படி கண்டுபிடிக்கப்படும்? சைன்ல இருந்து எப்படி cos கண்டுபிடிக்கப்படும்? சைன்ல இருந்து cos. ஸோ எனக்கு சைன் தான் இருக்கு. சைன்ல இருந்து cos வேணும் அப்படின்னா cos a is equal to square root of 1 minus sin square. இது தெரிஞ்சா போதும் உன்னால இதை எழுத முடியும். ரைட்டா பசங்களா? எஸ். எப்படி மேம்? நான் எழுதுறேன் பாரு. ஒரே sin inverse எடுத்துக்கோ. சரியா? இங்க ஃபார்முலா என்னது? sin a. sin a னா x. ஓகே? cos. எனக்கு cos வேணும்னா நான் ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus y சாரி ஃபர்ஸ்ட் y தான் இருக்கா? ஃபர்ஸ்ட் y தான் இருக்குன்னா நீ y தான் போடணும். y அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square மைனஸ் அடுத்து என்ன இருக்கு? cos a இருக்கு. cos a னா என்னது? இது ஸ்கொயர் ரூட்ல வருவான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus y square into x. Got it பசங்களா? புரிஞ்சுதா? ஓகே? எஸ். You get your answer. நான் சொல்லி கொடுத்ததை பார்த்தாலே எப்படிடா 90 out of 90 செக் பண்ணுறீங்க? 90 out of 90க்கு நல்லா பாருங்க. யூ ஹாவ் 1 5 mark கிரியேட்டிவ், ஒரு 5 mark கிரியேட்டிவ், ஒரு 3 mark கிரியேட்டிவ், ஒரு 2 mark கிரியேட்டிவ், 2 1 marks கிரியேட்டிவ். எத்தனை மார்க்ஸ்? இது ஒரு 5 3 2 2, இது ஒரு 5 12 மார்க்ஸ் கிரியேட்டிவ். இந்த 12 மார்க்ஸ் கிரியேட்டிவ்ங்கிறது நான் சொல்லி கொடுக்குறத புரிஞ்சு படித்தா போட முடியும். புரியாமல் மக்கப் பண்ணிங்கன்னா போட முடியாது.
Okay, centum is always dependent on creative. அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் சம்டா பார்த்தீங்களா, நான் பிரேக் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ லிசன் திஸ். dy by dx is equal to e power x plus y plus x cube e power y. நான் என்ன மேம் பண்ணுவேன்? அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, இது என்னம்மா பண்ணுவேன்? இது வேரியபிள் செப்பரபிள். எது ஒன்ஸ் மோர் சொல்ல சொல்கிறீங்க? இந்த ஃபார்முலாவா? இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்களா? யூ வாண்ட் திஸ் ஃபார்முலா டு பி எக்ஸ்பிளைன்ட்? எஸ், ஓகே. லிசன், இந்த ஃபார்முலா சரியாடாமா, நான் என்ன பண்ணுறேன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சைன் ஏங்கிற இடத்துல யார் வருவா? சைன் ஏங்கிற இடத்துல யார் வருவா? ஒய் வருவா. ஓகேவா? நான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பியை, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ சைன் பின்ற இடத்துல யார் வருவா? எக்ஸ் வருவா. ஓகேவா? நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்னது? சைன் ஏ. சைன் ஏனா யார் வரும்னு சொன்னேன்? ஒய். ஓகே, அடுத்தது காஸ் பி. சி, சைன் பி தான் எக்ஸ், அப்போ காஸ் பி என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் காஸ் ஏ. சைன் ஏ தான் ஒய், அப்போ காஸ் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, சைன் பி. சைன் பினா எக்ஸ். புரிஞ்சுதா? ஏடா பசங்களா? எஸ். ஸோ யாப். ஓகே, இப்போ இதை எப்படி வேரியபிள் செப்பரபிளாக மாற்றுறது? இந்த ஈயை பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஈயை பிரித்து எழுதலாம். இட் இஸ் லைக் e power x into e power y plus x cube into e power y. So you can take e power y as constant. So வெளியே இப்போ டபுள் அப் பிரிச்சுக்கலாம். இது இங்கே வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் y. இது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power minus y by minus y which is equal to e power x plus x power 4 by 4. நீ ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணுவ. நீங்கள் ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்ன மேம்னா எக்ஸ் கியூபை பார்த்தனே ஆட்டோமேட்டிக்காக கை போய் 3x ஸ்கொயர்னு எழுதிடும். ஆட்டோமேட்டிக்காக கை என்ன பண்ணும்? 3x ஸ்கொயர்னு போய் எழுதிடும். ஆனால் 3x ஸ்கொயர் போடக்கூடாது. என்ன போடணும்? என்ன போடணும்? பவர் அதிகமாகும். இன்டகிரேஷன்னா பவர் அதிகமாவா? டிஃப்ரென்சியேஷன்னா ஹவு டு ஃபைண்ட் தி வேரியபிள் மேம்? பேசிக்கலி உனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் தான் வேரியபிள். ஓகேவாடாமா? பேசிக்கலி உனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் வேரியபிள், வேறு யாரும் வேரியபிள் இல்லை. சரியா? ஓகே, only x and y will be variable for you. Plus c. Plus c. ஓகே, நான் அடிஷ்னலாக ஒரு கொஷின் கேட்குறேன். இந்த மாதிரி சால்வ் தி கொஷனுக்கு x is equal to 0, y of 0 is equal to 1. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுப்பான். இது எதுக்காக கொடுக்குறான்னு தெரியுமா? இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? யாடா பசங்களா? Do you know for what reason they are giving? Do you know what reason they are giving? Yes? No? சரி, இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கொடுத்தா என்ன அர்த்தம்? எஸ், நம்ம சியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். அதான் பிரேக் கொடுக்க போகிறேன். நாங்கள் 4 சாப்டர் முடிச்சிட்டோம்ல. மேம் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணிருப்பாங்க, எப்படா மேக்ஸ் எக்ஸாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரியா? எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கிளாஸ் வர சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள். மக்களே, உங்களுடைய மேக்ஸ் மேம் இருக்காங்க இல்லையா, ஜனஸ்ருதி மேம் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் காலையிலேருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீயும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா மண்டேலேயே ஒரு கொட்டு கொட்டுவேன். எல்லாரும் போய் சாப்பிடுங்க. சரியா? டைமுக்கு சாப்பிட்டு படித்தாதான் மண்டையில் ஏறும். ஓகே, மூளைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்காம நீ என்ன தான் படித்தாலும் மெமரி ஆகாது. சரியா? தண்ணி குடிக்கணும், டைமுக்கு சாப்பிடணும். சாப்பிடாம நீ கிளாஸ் கவனிச்சும் ஒரு புண்ணியமும் இல்லை. ஓகே, கோ அண்ட் ஹாவ் ஃபுட். சாரிடா,
ரம்ஜான் பசங்களை சொல்லலை, ஐ மீன் முஸ்லீம் பசங்களை சொல்லலை. ரம்ஜான் நோம்பி எனக்கு தெரியுது. மற்ற பசங்களாவது மற்ற பசங்களே சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. உனக்கு என்ன ஃபாஸ்டிங்? போய் சாப்பிடுங்க. அவங்களாவது ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டாங்க. நீ சாப்பிட்டியா? தான் போயிட்டு அடுத்து நீட்டுக்கு வா, ஜெய்க்கு வா, படிக்கலாம். படிப்போம். ஓகே சரியா? சரி, பிரேக் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நேரம் மேம் பிரேக்கு? 10 minutes. So 15 minutes. உங்களுக்கே நியாயமா இருக்கா? 10 நிமிஷம் பிரேக்குன்றீங்க. பாவம்ல பசங்க. அவனுக்கு எல்லா செக்ஷனும் வேணுமாமா, அதை நான் என்ன பண்றது? சரிடா, இப்போ வந்து 12:15 மணி, வந்து 12:15, 12:30க்கு வாங்க. ஓகே, கம் பேக் பை 12:30. 15 minutes பிரேக். மேம் வந்து 10 நிமிஷம் தான் சொன்னாங்க. நான் உனக்கு 15 நிமிஷம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, போய் சாப்பிடல அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போவாவது சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஏதாவது போய் சாப்பிட்டு வாங்க. ஃபோனை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் வர சொல்லுங்க. அப்படியே காணாம போயிடுவானுங்க. ஆதங்கம். சரி, ஸோ ஃபோனை அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு நடந்துட்டு வாங்க. சரியா? ஃபோனையே பார்த்துட்டு இருக்காது. பிரேக் கொடுக்கறது திரும்ப ஃபோனை பார்க்கறதுக்காக கிடையாது. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தாச்சு, கொஞ்சம் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்கிறதுக்காக தான். ஸோ போயிட்டு எந்திரிச்சு நடந்துட்டு வாங்க. ஓகே, ஃபோனை அப்படியே சார்ஜில் போட்டு விட்டு பிரேக் முடிச்சு கண்டிப்பாக வரணும். சரியா? நேற்று லைவ் மட்டும் போதுமா? 5 மார்க்குக்கு போதுமா மேம்? வால்யூம் 1 5 மார்க் நான் பார்க்க சொல்லிருக்கேன். வால்யூம் 1 ஒரு 5 மார்க் செக்ஷன் இருக்கு. அதுக்கு பார்த்துக்க சொன்னேன். அது எப்போ போயிருக்கு? ஒரு 10 days முன்னாடி. ஓகே, நேற்று 5 மார்க் செஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வால்யூம் 1 5 மார்க் அப்படின்னு ஒரு செஷனும் போயிருக்காங்க. அதுவும் பார்த்து நேற்று இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா போதும்பா. சரியா?
ஹலோ எவ்ரிவன். பசங்களா எல்லாரும் வந்தாச்சா? யாடா பசங்களா எல்லாருமே வந்தாச்சா? எஸ் எவ்ரிவன். ஓகே, நான் மட்டும் வரலையா? அதுவும் வந்து நீங்கள் தான் இருக்கேன். ஸோ எஸ், ஓகே எவ்ரிவன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பசங்களா, வி ஆர் கோயிங் அ வெரி குட் ஸ்பீட். எஸ், ஸோ 11th சாப்டர் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக 11th சாப்டரில் என்னென்னா இன்டெகிரேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரேஷனை மட்டும் யூஸ் பண்ணுற 11th ப்ராப்பர்ட்டி, 11th சம்ஸ். ஓகே, வேறு எதுவுமே இல்லை, இன்டெகிரேஷன்ஸ் மட்டும்தான். லாஸ்ட் there is a mistake in the integration where minus e power minus y not e power minus y by minus y. இல்லையே, நான் மைனஸ் ஒய் போடலையாடாமா? மைனஸ் ஒய்னு போட்டிருக்கேனா என்ன? சாரி 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 எஸ் எஸ், -1க்கு 1. ஓகே, யா, நவ் இட்ஸ் ஓகே. அது ஏதோ வேகத்தில் போட்டுட்டேன். எஸ் எவ்ரிவன், ஒரு சீர் அப் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன் பசங்களா, ஹவு மச் லெசன் மேம்? ஸோ இப்போ அடுத்து ஒரு 4 சாப்டர்ஸ் முடிச்சுட்டு தென் வி வில் ஹேவ் தி நெக்ஸ்ட் பிரேக். பசங்களா இப்போ கேக்குதுல? எஸ், now you can hear me right? சார்ஜ் காலி. ஓகே, யா, பார்க்கலாமா? Hooray everyone. So come start, we can start it. So 2 balls are chosen randomly. ஓகேங்களா, randomly choose பண்றாங்க from an R containing 6 red and 8 black balls. Suppose we win ₹15 for each red ball selected and we lose ₹10 for each black ball selected. ஓகேங்களா, if x denotes the winning amount, find the values of x and the number of points. இது நேத்தே பார்த்தோம். யார் யார் ஆன்சர் பண்றேன்னு பார்க்கலாம். What's the first step? What's the first step டாப்பா? sample space. உங்களால sample space எழுத முடிஞ்சா தயவு செஞ்சு எழுதிடு. 6 red 8 black, மொத்தம் எத்தனை? what is n of s? what is n of s? n of s எவ்வளோடா பசங்களா? n of s, what is n of s? come on everyone, what is n of s? 14. super. ஓகே, இங்க கதை புரிஞ்சதுல? ஓகே, அவன் என்ன சொல்றான்? நீ எத்தனை பால் சூஸ் பண்ண போறீங்க? எத்தனை பால் சூஸ் பண்ண போறீங்க?
ரெண்டு பாலை சூஸ் பண்ண போகிறீங்க. என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்க போகுது, என்னென்ன டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ ஒன்று ரெண்டுமே ரெட்டாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒன்று ஒயிட்டு இன்னொன்று பிளாக்காக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே பிளாக்காக இருக்கலாம். இந்த மூணு வாய்ப்பு தானே, மூணு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் தானே, கரெக்ட்? சரி, ஓகே. ரெண்டுமே பிளாக்னா உன்னோட அமௌண்ட் என்ன, ரெண்டுமே ஒயிட்னா உங்களோட அமௌண்ட் என்ன? ஸோ எக்ஸ் ஆஃப் டபிள்யூ என்ன? சாரி ரெட்டு பிளாக்கா? ஸோ ரெட் பாலுக்கு 15 ரூபாய் வின் பண்ணுவீங்க. அப்போ எத்தனை ரூபா? 30 rupees. 30 rupees. எஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் ஒரு பிளாக், எவ்வளோ ரூபாய் வின் பண்ணுவீங்க? 15 rupees வின் பண்ணுவீங்க, 10 ரூபா லூஸ் பண்ணிடுவீங்க. அப்போ 5 ரூபாயா? கரெக்டாடாமா? எஸ். அடுத்தது என்னடாமா? பிளாக். கரெக்ட். பிளாக்னா 10 ரூபா லூஸ். இப்போ நீ எத்தனை ரூபாய் கொடுக்கணும்? -20 rupees கொடுக்கணுமா? பயப்படாதீங்க. ஓகேவாடா பசங்களா? டோன்ட் கெட் ஃபியர். சரியா? ஸோ மேக்ஸில் நீங்கள் லைக் ஃபார்முலாஸ் மட்டுமே பக்கா தரவாக இருந்தீங்கனாலும், சம்ஸை போட்டு பார்க்கலனாலும், அந்த லைக் வெரி காம் மைண்டு, ஒரு காம் மைண்டாக இருக்கும் போது மூளை ஒரு வேவை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அந்த வேவ் மூலிமா போய் நீங்கள் அந்த சம்மை போட முடியும். இது கெமிஸ்ட்ரியிலையோ ஃபிசிக்ஸ்லையோ பாசிபிள் இல்லை, ஆனால் மேக்ஸில் பாசிபிள். சரியாடாமா? ஸோ என்ன படித்தாலும் சரி, பி கான்ஃபிடென்ட் இன் யூ. ஸோ மேக்ஸில் உனக்கு மார்க் போகிறதுக்கு காரணம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத காட்டியும் அப்படிலாம் இல்லை. ரெண்டே விஷயத்தினால தான் உனக்கு மார்க் போகும். வாட்ஸ் அண்ட் ரீசன்? நீங்கள் எக்ஸாம் டைமில் அந்த நேரத்தில் என்ன பண்ணுற, அவ்வளோதான். இட் இஸ் ஆல் டிபெண்ட் ஆன் யூ அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி யூ. சரிங்களா? அந்த நேரத்தில் நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஒன்று நீங்கள் காம் பண்ணி வைக்க வேண்டியது தான் இங்கே பெரிய டாஸ்க். ஓகேவா? காம் மைண்ட் செட்டில் இருப்பியா? யாடா பசங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்கோ, எப்படி எக்ஸாம் வந்தாலும் சரி நம்மளால் சென்டமை நோக்கி போக முடியும். ஆனால் ஒன்லி ஒன் திங் இன் மைண்ட். என்னது? கான்ஃபிடென்ட் அண்ட் பி காம். பொறுமையாக நிதானமாக இரு. நிதானமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வழி கிடைக்கும். ஓகே? இட் இஸ் நாட், இது வந்து ஒரு மெமரி லைன் கிடையாது. நீ ஒரு தியரி கொஸ்டின் படிக்கிறியா, படிச்சது மறந்து போறக்கு இல்லை. இது ஒரு ப்ராப்ளம், இது ஒரு அனாலிட்டிக்கல், இது மூளைக்கு தானாக வர விஷயம். மேக்ஸ் வந்து மூளைக்கு தானாகவே வர விஷயம். ஆனால் அது வந்துட்டு கிளியர் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் வரும். ஓகேவாடாமா? எஸ். ஸோ பயப்படாதீங்க. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இது நம்ம அவ்வளோவா டென்ஸ் எடுத்துக்க வேண்டாம். ஓகே? ஸோ கம் ஹியர். If x denotes the winning amount, find the values of x and find the number of us. So values of x நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்பர்ஸை சொன்னால் போதும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு ஃபஸ்ட்டு? சரி, ஓகே. எத்தனை பேத்துக்கு கிடைச்சிருக்கு? நம்பர் கேட்குறான். எத்தனை பேத்துக்கு -20? எத்தனை பேத்துக்கு -20? -20ன்னு எத்தனை பேத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு பார்க்கலாம். ரெண்டுமே ரெட் பால்ஸ் அப்படின்னா 6C2. கரெக்ட்? இப்போ 5 ரூபாங்கிறது என்னது? ஒரு ரெட் ஒரு பிளாக். அப்போ எத்தனை பேர்? 6C1 8C1, ரெண்டுமே பிளாக். அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் 6C2? வாட் இஸ் 6C1 8C1 and what is 8C2? What is 8C2? யாடா பசங்களா? வாட் இஸ் இட்? எது ராங்? ஓ, n of s ராங்டா. n of s என்ன வரணும் உனக்கு? n of s வந்துட்டு 14C2 வேணும், ரைட்? 14C2னா 14 into 13 divided by 1 into 2. 7 3s are 51. இதை ஆட் பண்ணி பார்த்தா உனக்கு 51 வந்தால் கரெக்டு. சரிங்களா? ஸோ -20 எந்த இடத்துல ராங்?
You just check and see. What is C2? 62 டா பசங்களா. 6 into 5 divided by 1 into 2 which is 15. கரெக்டா? இது என்ன வரும்? 6 into 8 48. இது என்ன வரும் உங்களுக்கு? 8C2. 8C2 னா 4 into 3. 4 3s are 12. So இவனே add பண்ணனா you will get இவனே 8 இங்க 21 வரணும்ல. NS is 91. N of S வந்து 91 and it is 20. You are getting 21 here. 6 rate தானே. 6 ரெண்டு பால் சூஸ் பண்ணுறீங்க. 6 into 5 divided by 1 into 2 3 5s are 15. கரெக்ட் தானே. and that is 8 into 7 divided by 1 into 2 4 7s are 28. okay yeah sorry sorryடா பசங்க. டன் அவ்வளோதான். இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. we finish it off. okay 2 fair coins are tossed. நான் கரெக்டாக போட்டேன், மாற்றிட்டேன். டன். so if 2 fair coins are tossed simultaneously லூஸ் பிளாக்குக்கு லூஸா அதான் -10 போட்டிருக்கேன். கரெக்டாக தானே போட்டிருக்கோம். யாரா பசங்க? 2 fair coins are tossed simultaneously. find the probability mass function for the number of heads required. சரிங்களா? ஸோ ரெண்டு காயின்ஸ் டோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? HH HT TH HH. கரெக்ட். நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா என்னது? நீங்கள் இதை ஸ்ட்ரைட்டாக கூட போடலாம். எத்தனை எக்ஸ் இருக்கு? ஸோ எக்ஸுங்கிறது என்னது? எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். சரியா? ஸோ எத்தனை பேருக்கு ஹெச்ஹெச்க்கு எத்தனை ஹெட்ஸ் இருக்கு? 2 ஹெட்ஸ் இருக்கு. இந்த எலமெண்ட்டுக்கு இந்த எலமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த எலமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே 1. டிடி 0. ஸோ எத்தனை எக்ஸ் இருக்கு? எக்ஸ் பார்த்தனா 0 1 2 2 3 பேர் இருக்காங்க. சரியா? எத்தனை பேத்துக்கு? நம்பர் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் நம்பர் ஆஃப் எக்ஸ் ஓகே விச் இஸ் நத்திங் பட் 0. எத்தனை பேத்துக்கு? ஒருத்தருக்கு. இது 2 பேத்துக்கு. இது ஒருத்தருக்கு. கரெக்டாக பசங்களா? ஸோ how will you find your f of x? Your f of x is equal to probability 1 divided by 8, 2 divided by 8, no not 8, 4, 1 by 4, 2 by 4 and 1 by 4. okay sample space wrong. 2 fair coins are tossed. கரெக்டா தான்டா போட்டிருக்கேன். ஓ சாரி டிடிக்கு பதிலா ஹெச்ஹெச் போட்டிருக்கேனா? இங்கே கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் பாருங்க. இங்கே கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். எஸ் டன். அவ்வளோதான்டா பசங்களா. ஓகேவா? யூ கேன் ரைட் லைக் திஸ். இப்படி மட்டும் எழுதுனா போதும். சரியாடா பசங்களா? ஓகே நெக்ஸ்ட் என்னது? ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட். நல்லா கவனிங்க. ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட். டேய் இங்கே பாருடா பசங்களா. சி ஆக்சுவலி எக்ஸ்னா என்ன மேம்? எக்ஸ் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டியில் ஒன்று கண்டுபிடிப்போம். கரெக்டாக? அதே மாதிரி இங்கேயும் சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிப்பீங்க. சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே பாரு ABCD இந்த மாதிரி இத்தனை இருக்குன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் எக்ஸ் அப்ளை பண்ணும். எக்ஸ் ஆஃப் ஏ என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் பி என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் சி என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் டி என்ன வரும்? நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது என்ன வரும்? இது வந்து ஒரு நம்பர். உனக்கு எக்ஸோட ஆன்சர்ஸ் ஒரு நம்பராக இருக்கும். அந்த நம்பரை நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது கொஸ்டினில் சொல்லுவான். எக்ஸ்னா என்ன? எக்ஸ்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸா, இல்லை டோட்டல் ஸ்கோரா, இல்லை வந்துட்டு சம்மா, இல்லை வந்துட்டு மல்டிப்ளிகேஷனா அப்படின்னு கொஸ்டினில் எக்ஸை பற்றி அவன் சொல்லுவான். சரியா? நீங்கள் அந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே எழுதிப்பீங்க. அது எக்ஸ் வேல்யூஸ். ஓகே சரி. இப்போ இதில் ப்ராபபிலிட்டி நான் எப்படி எழுதுறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுறது மேம்?
எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? n of a டிவைடட் பை n of s. ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை பேர் இருக்காங்க அண்ட் n of a. இப்போது எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போ எக்ஸுக்கு சப்போஸ் 1 2 3 இருக்குன்னா 0 எத்தனை பேர்த்துக்கு வருதோ அதுதான் n of a டிவைடட் பை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ 1ன்றது எத்தனை பேர்த்துக்கு வருதோ அதுதான் n of b டோட்டல் டிவைடட் பை n of s. புரிஞ்சுதா? இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா கதை? எக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? இது நம்மளால சாம்பிள் ஸ்பேஸ் எழுத முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் மாஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு பேர் என்ன? மாஸ் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு மாஸ் ஃபங்க்ஷனும் நம்மளால எழுத முடிகிற மாதிரி வரும். ஓகேவா? நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் தனித்தனியாக கிடையாது. எக்ஸுங்கிறது 1 to 4ன்னு மொத்தமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. அதில் 1 to 4 மொத்தமாக இருக்குது. 1 to 4 டோட்டலாக எவ்வளோ? cx² கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? மற்ற ஏரியாலாம் எவ்வளோ? மற்ற ஏரியாலாம் 0. ரைட்? ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும்? டோட்டல் ஏரியா எப்பயுமே எவ்வளோ? டோட்டல் ஏரியா எப்பயுமே எவ்வளோ? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டல் ஏரியா எப்பயுமே எவ்வளோடா பசங்களா? டோட்டல் ஏரியா எப்பவுமே எவ்வளோ? 1. சூப்பர். அப்போ எங்கிருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணும்? இன்ஃபினிட்டியிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் ஏன் இன்டகிரேட் பண்ணுறேன்? இன்டர்வல்ஸ்னாலே இன்டகிரேட் தான். ஓகே 1. இப்போ நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம்? நம்மளுக்கு பிரித்து இருக்குது. எப்படி பிரிச்சிருக்கு? 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கா? ஸோ -infinity to 1 1 to 4 4 to infinity. இந்த இடத்துல 0, இந்த இடத்துல என்னது? cx², இந்த இடத்துல 0. ரைட்? ஓகே. இப்போ cx² இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? cx³ by x³. 1 and 4 அப்ளை பண்ணுவீங்க. 4 அப்ளை பண்ணால் 64. 64 minus 1 63 by 2. ஸோ 63 minus 63 by 3ன்னு வரும். 63 by 3னா என்னது? It is 21. So C is equal to 1 by 21 now. யாருக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு? கிடைச்சிச்சா பசங்களா? எஸ் எவ்ரிவன். இதை ஓனா கேட்டால் போடுவியா போட மாட்டியா? போட மாட்டீங்களா? சே எஸ் ஆர் நோடா பசங்களா? எவ்ரிவன். இங்கே எல்லாருமே எஃபோர்ட்ஸ் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? லைவ் அட்டென்ட் பண்ணால் போதுமா? பிடிஎஃப்ஸ் வேணுமா? எஸ். இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்காத. இதை நீ கேட்டு நீ பண்ணுற நேரம் ஒரு கொஸ்டினை உருப்படியாக படிச்சின்னா உன்னால் எழுத முடியும். ஓகே? எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு இன்னமும் தெரிய மாட்டேங்குது. நம்ம 2 எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சு, பட் இன்னமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நோ, டோன்ட் டூ தட். எஸ் பசங்களா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா நான் என்ன சொன்னேன்? நம்மளால சாம்பிள் ஸ்பேஸை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே? நம்மளால சாம்பிள் ஸ்பேஸை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்னடாமா இது வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? ஸ்டார்டிங் டு எண்டுன்னு அர்த்தம். இதை நான் இப்போ டயக்ராமில் உனக்கு சொல்கிறேன், உனக்கு புரிய பாருங்க. இப்போ இன்டர்வல் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்? எல்லாருமே கமான் ரிப்பீட் வித் மீ. இன்டர்வல் எங்கிருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்? எல்லாரும் சொல்லு. இன்டர்வல் எங்கிருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்? எஸ், வேகமாக ரிப்ளை பண்ணடா பசங்களா. இன்டர்வல் எங்கிருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்? எங்கிருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்? -infinity to +infinity. இன்னமும் ஆன்சர்ஸ் வரல. யாடா பசங்களா? சே ஆன்சர்ஸ். இதை சொல்லனா உனக்கு புரியாது. நீ ஒரு டைம் ஆச்சு தெளிவாக சொல்ல புரியும். 0 to 1 கிடையாது, தப்பு. -infinity to infinity. எப்பயுமே இன்டர்வல் -infinity to infinity. இப்போ இந்த கொஸ்டினை படி நான் என்னோட இன்டர்வல் எப்படி புரிஞ்சிருக்குன்னு பாரு. less than 0 வரைக்கும் ஒருத்தர். நெக்ஸ்ட் 0லேருந்து 1 வரைக்கும் ஒருத்தங்க. 1 விட அதிகமாக ஒருத்தங்க. அப்போ எத்தனை பார்ட்டாக பிரியுது? இந்த ஹோல் இன்டர்வல் இப்போ இது ஒரு ஹோல் கேக்.
இப்போ இந்த கேக்கு எத்தனை பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு? மூணா பிரிஞ்சிருக்கா? 0 1. எஸ். இதில் இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன மேம்? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அந்த ஏரியா மட்டும். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அந்த ஏரியா மட்டும். நல்லா பாரு. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து 0 வர வரைக்கும் இது 0. சரிங்களா? ஏன்னா இது 0. நெக்ஸ்ட் எக்ஸ். எக்ஸ்னா என்னது? அதே தான். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த புள்ளி வர வரைக்குமே எக்ஸ் தான். புரியுதா? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இவ்வளோதான் வித்தியாசம். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னா நான் இதை மட்டும் தான் போடுவேன், இதுக்குள்ள இந்த இன்டர்வல்குள்ள மட்டும் தான் போடுவேன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால தான் ஸ்டார்டிங்ல இருந்து வருது, பார் கிராஃப் மாதிரி. ஓகே, அடுத்தது 1. 1னா என்னது? இங்க இருந்து ஃபுல்லா 1. புரிஞ்சுதா? எஸ், யூ காட் இட். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஓகே, இப்போ நான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? டென்சிட்டி ஃபங்க்ஷன், மாஸ் ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ வாட் இஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்? ஸ்ட்ரைட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோ. ஸோ 0 1, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கரெக்ட்? கரெக்டா? இப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நான் கிராஃப் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். -∞ to 0 1 இன்ஃபினிட்டி. இது எப்படி இருக்குன்னா இந்த ஏரியா 0, இந்த ஏரியா 1, இந்த ஏரியா 0. இதுதான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சதில்ல? எஸ், ஐ திங்க் யூ காட் இட் நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்து சொல்லி பார்க்கலாம். -2 to -0.2 to 0.7. 0.2 எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? 0.7 எங்கே இருக்கு? இங்க இருக்கா? யாரா பசங்களா? 0.2 எங்க இருக்கு? அங்க இருக்கு. 0.7 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? இதோட ஃபார்முலா என்ன? P of இதுக்கு வந்து கேபிட்டல் F of B minus கேபிட்டல் F of A. கேபிட்டல் F of B minus கேபிட்டல் F of A. ஸோ F of 0.7 minus F of 0.2. 0.7 எந்த இடத்துல இருக்கிறவன்? 0.7 என்னது? இந்த இடத்துல. இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு என்னது? இந்த இடத்துல இருக்கிறவன் என்னது? எக்ஸ். நீ என்ன கொடுக்குறியோ அதே தான் அந்த ஃபங்க்ஷன், அதுதான் கேபிட்டல் எஃப். ஸோ அப்போ 0.7க்கு என்னது? 0.7 தான். 0.2க்கு என்ன வரும்? அப்போ 0.2க்கு என்ன வரும்? 0.2க்கு என்ன வரும்டா பசங்களா? 0.2க்கு என்ன வரும்? 0.2 தானே வரும். ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? யுவர் ஆன்சர் இஸ் 0.5. ஓகே, புரிஞ்சுதுலடாமா? எஸ், எப். ஸோ see this, find the value of k. Find the value of k. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இன்டர்வலில் போட்டுக்கலாமா? இன்டர்வல் ஸ்டார்டிங் என்ன, எண்டிங் என்ன? இன்ஃபினிட்டியிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ இது எத்தனை பார்ட்டாக பிரியும்? 2 பார்ட்டாக பிரியும். சூப்பர். ஓகே, see this. 0, 0க்கு முன்னாடி என்ன? 0க்கு முன்னாடி 0. இந்த ஏரியா ஃபுல்லாமே 0. ஓகேவா? இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டானா அவனை என்னன்னு சொல்லுவாங்க? k into e⁻x/3 ன்னு சொல்லுவாங்க. சரியாடாமா? ஓகே, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? மொத்த ஏரியா எவ்வளோ? மொத்த கேக் எவ்வளோ? மொத்த கேக் எவ்வளோ? மொத்த கேக் எவ்வளோ? 1. மொத்த கேக் 1னா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பிரிச்சுக்கலாம்? எனக்கு இது வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. இன்ஃபினிட்டி டு 0 1, 0 டு இன்ஃபினிட்டி 1, இன்ஃபினிட்டி டு 0 இவனை 0ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இவனை என்னன்னு சொல்லுவாங்க? k into e⁻x/3 dxன்னு சொல்லுவாங்க. ஓகேவாடாமா? எஸ். which is equal to 1. இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e⁻x/3 whole divided by -1/3. 0 இன்ஃபினிட்டி. நீ இன்ஃபினிட்டி போட்டோன்னா அதோட வேல்யூ 0, 0 போட்டிங்கன்னா அதோட வேல்யூ 1. சரிங்களா? ஸோ இட் இஸ் -k/3k. -3k
நீங்கள் இப்போ இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிரும், மைனஸ் இதை அப்ளை பண்ணிங்கன்னா 1 ஆகும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் k is equal to 1/3. k is equal to 1/3. எல்லாத்துக்கும் வந்துருச்சா? k is equal to 1/3ன்னு. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னது? இதுக்கு கேபிட்டல் f of x கண்டுபிடிக்கிறது. என்னடாமா கேபிட்டல் f of x? கேபிட்டல் f of xங்கிறது என்னது? ஃபுல்லாக பார்த்து நான் சொல்லணும். ஃபுல்லாக நான் பார்த்து சொல்லணும். அதாவது ஃபார் எனி நம்பர், உன்னோட நம்பர் இங்கே இருந்து இங்கே ஒரு நம்பர் இப்படி மாட்டிக்கிச்சு. ஓகேவா? என்னது? இப்படி ஒரு நம்பர் இங்கே மாட்டிக்கிச்சு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸு இந்த இன்டர்வல்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த இன்டர்வல் எல்லாத்துக்கும் என்னது? ஸ்டார்டிங்லேருந்து 0 வரைக்குமே அந்த நம்பர் என்னவா இருந்தாலும் ஆன்சர் என்ன? ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 யுவர் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடாமா இன்ஃபினிட்டியிலிருந்து எக்ஸ் வரைக்கும், ரைட்? எக்ஸ் வரைக்கும், அந்த நம்பர் வரைக்கும். கரெக்டா? அந்த நம்பர் வரைக்கும் பேசுறதுக்கு பேர் தானே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கிருந்து இந்த நம்பர் வரைக்கும் பேசுறதுக்கு பேர் தான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்ட்? ஸ்டார்டிங்லேருந்து அந்த நம்பர் வரைக்கும், ரைட்? ஆனால் இந்த நம்பர் வர வரைக்கும், அதாவது இப்போ உன்னோட எக்ஸ் இங்கே இருக்கு, அவனுக்கு வேல்யூ என்ன? வேல்யூ என்டையரா என்ன? 0. ஓகே வாடம்மா. இப்போ அதுவே உன்னோட எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0. இப்போ உங்கள் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0. சரி, உனக்கு புரியல, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் எக்ஸ் வந்து சப்போஸ் சம் 5. உங்களோட எக்ஸ் வந்து சப்போஸ் சம் 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரியா? இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இப்போது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி, எஃப் ஆஃப் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எஃப் ஆஃப் 5 வரைக்கும் அடிஷன் பண்ணுறது. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களோட எஃப் வேல்யூஸை ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து அந்த எஃப்போட வேல்யூஸ் அந்த நம்பர் வர வரைக்கும் நான் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ என்னது நான் என்ன சொன்னேன்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து அந்த நம்பர் வர வரைக்கும் தான். ஸோ அதனால தான் அப்பர் லிமிட் எப்பவுமே எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஆனால் எனக்கு இதில் ஒரு விஷயம் ஆல்ரெடி ஷுவர். என்ன ஒரு விஷயம் ஆல்ரெடி ஷுவர்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் எல்லா நம்பரோட ஆன்சரும் 0 தான். 0 + 0 + 0 என்னது? 0 தானே. ஸோ அதை நான் பிரிச்சுக்கிட்டா அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி 0 வரைக்கும் எனக்கு டேம் ஷுவர் அது 0. அதை நான் வந்து செக் பண்ண வேணாம். 0 வந்து மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இது வரைக்கும் 0, அல்டிமேட்லி 0. அதனால நான் இதுலேருந்து இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் அவனோட ஆன்சர் என்ன? ஒவ்வொரு நம்பருக்கும் இதுதான் அவனோட ஆன்சர். கரெக்ட்? ஸோ இப்போ நீங்கள் அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? இதோட வேல்யூ வந்து 1/3 அண்ட் இதோட வேல்யூ வந்து e⁻x/3 டிவைடட் பை -x 1/3ன்னு வரும். 0 அண்ட் எக்ஸ்னு போடுவீங்க. எக்ஸ் போட்டால் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த 3யும் கேன்சல், மைனஸ் வெளியே இருக்கும். எக்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும். -1. புரிஞ்சுதாடா பசங்களா? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? யா, திஸ் இஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா போதும். ஸோ வாட் இஸ் எக்ஸ் லெஸ் தென் 3? வாட் இஸ் எக்ஸ் லெஸ் தென் 3? லெஸ் தென் 3னா என்னது? ஸ்டார்டிங்லேருந்து 3 வர வரைக்கும். அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3னா இப்போ என்ன பண்ணுவீங்க? எஃப் ஆஃப் 3னா எங்கே இருக்குது? 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் இருக்கிறவன். அவனுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம்? இப்போ தான் பார்த்தோம். என்னது? 1 - e⁻x/3. ஸோ இந்த இடத்துல இந்த 3 நீ போட்டேன்னா போதும். ஸோ 1 - e⁻−1 அதுதான் ஆன்சர். சரியா? அதே மாதிரி 5 விட அதிகமாக இருக்குது. 5 விட அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 - p(x less than 5ன்னு போடுவேன். ஸோ இதுக்கு பதிலாக f of 5ன்னு போட்டுக்கலாம்.
ஸோ எஃப் ஆஃப் ஐனா என்னது அந்த ஃபங்க்ஷன் லைக் இந்த ஃபங்க்ஷனில் இப்போ கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டால் முடிஞ்சிருச்சு அண்ட் இது எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதாடா பசங்களா? எஸ். நவ் கிளியர் எவ்ரிதிங். நவ் கிளியர் எவ்ரிதிங். எஸ். ஓகே. சப்ளிமெண்ட்ரி பேப்பர் எப்படி மேம் இந்த இயருக்கு கேட்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? தெரியலையடா பசங்களா? ஓகே யா. So find the mean and variance of a random variable x, the probability density function ரா பசங்களா. probability density function என்னது? small f of x. அதுக்கு mean variance கேக்குறாங்க, அதாவது e of x கேக்குறாங்க. e of x னா என்னது? integration x into f of x. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? -∞ to infinity மொத்தமாக தான் எப்பயுமே பார்க்கணும். மொத்தமாக தான் எப்பயுமே பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு இது இன்டர்வல் பிரிஞ்சிருக்கு. கரெக்ட்? இதுக்கு 0, இவனுக்கு லாம்டா e power minus lambda x. கரெக்ட்? அப்போ இது நீயும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ 0 into anything it is 0. அதனால் நான் 0 to infinity மட்டும் எடுத்துக்கிறேன். லாம்டா e power minus lambda x into x dx. கரெக்ட்? லாம்டாவை வெளியே வச்சுக்கோ. இது என்னது? காமா இன்டகிரேஷன். காமா இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன? காமா இன்டகிரேஷன் ஃபார்முலா என்னடா பசங்களா? சொல்ல பார்க்கலாம். e power 0, e power minus ax, x power n dx. What's the formula? What's the formula? Gamma integration. What's the formula? Integration 0 to infinity e power minus x, x power lambda dx. What's the formula டா பசங்களா? Good. n factorial divided by a power n plus 1. சரிங்களா? இங்க ஏங்கிற இடத்துல லாம்டா இருக்கு, nங்கிற இடத்துல 1 இருக்கா. ஸோ 1 by lambda power 2. ஸோ இது கேன்சல் ஆகி 1 by lambda. கரெக்ட்? 1 by lambda. அதே மாதிரி e of x square கண்டுபிடிப்பீங்க. x square னா என்ன வரும்? சேம் 0 to infinity xக்கு பதிலா x square வரும். கரெக்ட்? இப்போ இந்த கேஸ்ல nங்கிற இடத்துல 2 இருக்கு, aங்கிற இடத்துல lambda இருக்கு. So 2 factorial divided by lambda power 3. So it is 2 by lambda square. சரியாடாமா? What is variance? Variance of x is equal to e of x square minus e of x the whole square. So 2 by lambda square minus 1 by lambda square which is equal to 1 by lambda square. Okay, இது ஒரு formula. Read as a formula. இது ஒரு formulaவா படிங்க. ஏன்னா இந்த லாம்டாக்கு பதிலா வேற எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி நீங்க ஸ்ட்ரைட்டா கூட போட்டுக்கலாம். ஓகேவாடா பசங்களா? நீங்க ஸ்ட்ரைட்டா கூட போட்டுக்கலாம். ஓகேவா? So these are the formulas. Using binomial distribution, find the mean and the variance of x for the following experiments. Correct? So see, this is a fair coin. A fair coin 100 time toss பண்றாங்க. அப்ப n 100. Fair coin னா ஒரே ஒரு coin. ஒரே ஒரு coinக்கு sample space என்ன? ht. சரியா? அவன் x என்ன வேணும்ன்றான்? என்ன வேணும்னு கேக்குறா? head. head வரக்கான probability 1/2. அப்ப q வந்து 1/2. So இப்போ formula என்ன? So x belongs to polynomial distribution, sorry binomial distribution. So here f of x is equal to 100 cx 1/2x q power q 1/2 100 minus x, where x is equal to 0, 1, 100. ஓகேவா? எஸ். ஸோ அதே மாதிரி இந்த சம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபார் த செகண்ட் சம் எவ்ரிவன் ஆன்சர் ஃபார் மீ. செகண்ட் சம் n என்ன, p என்ன, q என்ன? ஃபார் த செகண்ட் சம் வாட் இஸ் n? ஹவ் 1/2? டே சாம்பிள் ஸ்பேஸ். அவன் ஹெட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஹெட்டு வரக்கான ப்ராபபிலிட்டி என்ன?
What is the probability of getting head? Head வரக்கான probability என்ன sample spaceல? Super. N is equal to 240. But அடுத்தது P என்ன? P என்ன? What is mu and sigma square difference என்ன மேம்? mu க்கு sigma square க்கு difference என்னன்னு கேக்குறீங்களா? ரெண்டு பேருமே வந்துட்டு mu அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா ஜென்ரலி அது ரெண்டுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பசங்களா. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் ஒரு பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட். நான் ஸ்டாட் வந்து எடுக்கல. ஓகே, தெர் ஆர் 2 டிவிஷன்ஸ். பட் என்னோட ஸ்டாட் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு உனக்கு நான் சொல்கிறேன் சரியா. மீன்னா என்ன, வேரியன்ஸ்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஐ ஹவ் நோ ஐடியா. மீன் மீன்ஸ் ஹோல் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா யூஸ் பண்ணுறதுக்காக மீன் யூஸ் பண்ணுவாங்க. பட் வேரியன்ஸ் என்னன்னு நான் கேட்டு சொல்கிறேன். இது கண்டிப்பாக எழுதணும், இது கண்டிப்பாக எழுதணும். ஓகே, சூப்பர். Q என்னது 1/4. P என்னது கரெக்டாக எழுதிட்டீங்களா? கண்டிப்பாக எழுதணும் அது, சரியாடாமா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? மீன்னா என்ன? மீன்னா NP 6. அது என்னது? NPQ வந்து 2. நல்லா பாருடாமா, இதுவும் ஒன்று தானே. இதுக்கு பதிலாக நம்ம 6 போடலாம்ல. அப்போ 6 into Q is equal to 2. அப்போ Q is equal to 1/3. Q 1/3னா P என்னது? இதோட ஆப்போசிட் 2/3. கரெக்டா? சரி, ஓகே. அப்போ n என்னது? அதாவது n-ஐயும் 2/3யும் மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது? 9. சரிங்களா? Now what is the probability mass function? Probability mass function என்னது? f of x. f of x ஓட ஃபார்முலா என்ன? ncx p power x q power n minus 6. So 9cx 2/3 the whole power x 1/3 the whole power 9 minus x. எழுதியாச்சு, சரியாடாமா? அடுத்தது x is equal to 3க்கு கேட்குறாங்க. 3னா என்னது? f of 3 கேட்குறான். 9c3 2/3 the whole power 3 1/3 the whole power 6. இதோட வேல்யூ என்னது? 9 into 8 into 7 into 1 into 2 into 3. இதுக்கு 3, this is 4, 12, 12 7s are 84. So 84 into 8 whole divided by 3 power 9. அவ்வளவுதான். This is the final answer. ஓகேவா? So x greater than or equal to 2. x greater than or equal to 2 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ 1 minus p x less than 2 போடுறது easy. less than 2னா என்னது? 0 and 1. 0 and 1 மட்டும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. எஸ் யாடா பசங்களா? this is the n value 18. எப்படி 18? எப்படி 18? 18 வருது. இல்லடா பசங்களா, இங்க போட்டுக்கேன் பாரு. 3 and 3 மல்டிபிள் பண்ணா என்னது? 9 தானே? Square root of NPQ is equal to 2. Okay. Sorry. Standard deviationல நான் varianceனு பார்த்துட்டேன். Sorryடா பசங்களா. Yes, thank you. யார் சொன்னீங்க? Thank you so much. Actually பசங்களா அவன் variance கொடுக்கல, standard deviation கொடுத்துருக்கான், ST கொடுத்துருக்கான். STங்கிறது square root of NPQ. Okay, which is 2. அப்போ NPQ வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ 6 into Q is equal to 4. அப்போ Q is equal to again 2/3 தான் வருது. அப்போ P என்ன வருது? P வந்து 1/3 தான் வருது.
ஓகேவா n and p மல்டிபிள் பண்ணால் 6 n-ஐயும் 1/3யும் மல்டிபிள் பண்ணால் 6 அப்போ n வந்து 18 எஸ் ஸோ இட் சேஞ்சஸ் 18 18 18 18 18 cx whole power 50 சரியாடாமா எஸ் இதோட நீ எழுதிக்கோ போதும் ஓகே 1/6லாம் வராது now it's okay yes done okay super next chapter போலாமா இந்த 3 மார்க்ஸ்ல ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா லைக் க்ளோஷர் பத்தி தான் டிஸ்கஸ் வைப்பாங்க ஓகேவா க்ளோஷர் பத்தி மட்டும் தான் டிஃபைன் பண்ணுவாங்க டிஃபைன் ஆன் ஆபரேஷன் ஸ்டார் அண்ட் q as follows ஓகேங்களா ஸோ a star b is equal to a plus b by 2 ab equal to q examine the closure commutative and associativity properties ஸோ எப்படி செக் பண்ணுவோம் க்ளோஷருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் க்ளோஷர்னா என்ன பார்க்கணும் க்ளோஷர்னா 2 எலமெண்ட் ஏ பி 2 ஏவும் சரி பியும் சரி ரேஷனல் நம்பரை சேர்ந்தவங்க சரிங்களா அவங்க சொல்கிற ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன்னா வேலை அவங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் அந்த வேலை சரியாடாமா இப்படி 2 ரேஷனல் நம்பர்ஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரா நல்லா பதில் யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு whether it is belong or not belong 2 ரேஷனல் நம்பர்ஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணா whether you will get a rational number or an irrational number எஸ் ஸோ அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓகே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு a plus b by 2னாலும் ஒன்று தான் b plus a by 2னாலும் ஒன்று தான் ஸோ கம்யூட்டேட்டிவ் இருக்கு அசோசியேட்டிவிட்டி okay அசோசியேட்டிவிட்டி இருக்கா இருக்காடா பசங்களா இதுவும் ஈக்குவலா whether they are equal no they are not equal so associativity கிடையாது no associativity no associativity done okay சரி ஓகே இந்த 12.2ல நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் இந்த 12.2 ஓட டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ ஹாவ் டு நோ ஆல் லாஸ் எல்லா லாஸும் தெரிஞ்சுக்கணும் டிமார்வன் லாஸ்னா என்ன ஐடம்பொட்டன் லானா என்ன ஐடென்டிட்டி லானா என்ன சரிங்களா இது எல்லா லாஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும் there are 3 லாஸ்ன்னு நினைக்கிறேன் டிமார்வஸ் லாஸ் ஐடம்பொட்டன் லாஸ் அண்ட் அந்த சர்டன் லாஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியாடாமா ஓகே இப்போ வால்யூம் 1 போகலாமா வால்யூம் 1 we are going to solve 2 chapters அதுக்கப்புறம் தான் நான் பிரேக் கொடுப்பேன் ஸோ எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு நான் கொண்டு வரல ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் லாஸ்னால் என்ன மேம் உங்களுக்கு புக்கில் இருக்குடாமா லாஸ் அப்படிங்கிறது புக்கில் இருக்குது ஓகேவா ஐடம்பொட்டன் லானா என்ன அப்படிங்கிறது எல்லாமே புக்கில் இருக்குது எந்த கிளாஸ் மேம் 7 ஒரு 3 or 3:30 எஸ்
3k போய்க்கலாமா? ஓகே. என்ன வேணா பண்ணலாம். 7 மேம். ஃபார்முலா யாடா பசங்களா, ஒரே நிமிஷம், ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் உங்ககிட்ட சொன்னது தான், இன்னைக்கு நாம ஒரே விஷயம் பசங்க. ஸோ பசங்களா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் we are 7 o'clock ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்கட்டும், கம்பல்சரி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒளிஞ்சிருக்க ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 5லேருந்து 9க்குள்ளே. ஸ்பெஷலி சாப்டர் 5ல் ஏகப்பட்ட இன்சைட் ஃபார்முலாஸ் அண்ட் கிரியேட்டிவ்க்காக ஹிண்ட்ஸ் இருக்குது. இதை இன்னைக்கு நம்ம செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணோம். ஓகேவாடா பசங்களா? ஸோ எல்லாருமே ஃபயர் எமோஜி போடுங்க. இன்னைக்கு நம்ம சாப்டர் 5 to 9 ஃபார்முலாஸை ஃபுல் தரோ பண்ணுறோம். அந்த ஃபார்முலா வச்சோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சோ நம்மளுக்கு கம்பல்சரி ஆர் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா சூப்பர் டூப்பராக அட்டென்ட் பண்ணுறோம். ஸோ மக்களே, சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி எல்லாருமே லைவ் வந்துருங்க. ஓகே, எஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கூட பிடிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே பசங்களா? ஓகே. ஸோ Z1 is equal to ஒரு நம்பர், Z2 is equal to ஒரு நம்பர். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? நான் கத்தி பேசினாதான் கமெண்டே பண்ணுறான், இல்லைன்னா அப்படியே டவுன் ஆயிடுறான். இன்வெர்ஸ் ஃபார்முலா, இன்வெர்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்? டேக் ஓகேவா? டேக் ஓகே. டேய், இன்வெர்ஸுக்கு அந்த ஃபார்முலா கான்ஜுகேட். எஸ், யா யோகேஷ், கான்ஜுகேட். சூப்பர்டா. சரிடா பசங்களா, ஜஸ்ட் நவ் மல்டிபிள் Z1 and Z2. ஸோ Z1 and Z2 மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 - I அண்ட் -4 + 3i. மல்டிப்ளிகேஷன் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு யாரை மல்டிபிள் பண்ணணும்? எஸ் எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் யார் மல்டிபிள் பண்ணும்? ரியல் பார்ட்டை மல்டிபிள் பண்ணும். ஸோ 2 and -4 8 மல்டிபிள் பண்ணால் -8. கரெக்ட். அடுத்தது என்னது? -iயும் +3iயும் மல்டிபிள் பண்ணும். -iயும் +3iயும் மல்டிபிள் பண்ணால் என்னது? i² மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +3. கரெக்டா? அடுத்தது என்ன பண்ணணும்? ஒரு i காமன் போட்டுட்டு இந்த ரியல் இமேஜினரி மாற்றி மல்டிபிள் பண்ணும். ஸோ -i -4 it is +4 and 3 6. ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? -5 + 10i. இதுக்கு கான்ஜுகேட் எடு பார்க்கலாம். இதுக்கு கான்ஜுகேட் எடுங்கடா பசங்களா. வாட்ஸ் யுவர் ஆன்சர்? 5 and 6 5 and 10 ரா. 5 and 10 வரும், 5 and 6 வராது. இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 by -5 into 10i. -5 - 10i. So -5 - 10i whole divided by 5 square. 5 square 25, 10 square 100. So your answer is okay. Very good ரா. சூப்பர்டா பசங்களா. நீ செகண்ட் சாப்டர்லாம் நீ வெல் வெஸ்ட். கரெக்ட். யூ ஆர் ஜீனியஸ். நம்மளை அடிச்சுக்கவே முடியாது. கரெக்ட். ஷோ தட் தி ஈக்குவேஷன் ஹேஸ் 4 ஈக்குவேஷன்ஸ். அதாவது நீங்கள் சால்வ் தி ஈக்குவேஷன் பண்ண போகிறீங்க. சால்வ் தி ஈக்குவேஷனுக்கு என்ன கான்செப்ட்? ஃபார்முலா என்ன? யாடா பசங்களா ஞாபகப்படுத்தி சொல்லி பார்க்கலாம். சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி எத்தனை பேருன்னு காட்ட போகிறோம். ஸோ என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க?
Good. Yes. Ma'am, modulus concept. Modulus ஸ்கொயர் பண்ணா z bar இதைத்தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? Okay, take modulus on both sides. So mod z square is equal to modulus of z1. இதோட வேல்யூ என்னது? mod z the whole square னு போடலாம். இது வெறும் mod z னு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் எடுத்துக்கோங்க. So you can take mod z is common. இது 0 க்கு ஈக்குவேட் பண்ணுங்க, இது 0 க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. mod z 0 னா z என்னது? 0. Next, mod z is equal to 1. அப்ப ஸ்கொயர் பண்ணு. Okay. So z1 bar is equal to 1. So z bar க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 1 by z. z bar க்கு பதிலா 1 by z. அது தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். சோ அப்ப மொத்தம் எத்தனை சொல்யூஷன்? மொத்தம் எத்தனை சொல்யூஷன்? how many solution? அது ஒரு cubic equation. Cubic equation has 3 roots and 0ன்றது ஒரு roots. So ஆக மொத்தம் எத்தனை roots? எத்தனை roots? 4 solution. 3 plus 1 4 solution நான் காமிச்சாச்சு. ஓகேவா? ரொம்ப முக்கியம் square root of 6 minus 8i. இதுல நான் உங்களுக்கு அடிஷனலா ஒன்னு கொடுக்கிறேன். find the square root of minus I. square root of minus I என்ன அப்படினு கண்டுபிடிக்க போறீங்க. what is the square root of 1 plus I அப்படி என்னன்றது கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே? எஸ். done? சரி, ஓகே. இதுக்கு எப்படி மேம் ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா தெரியுமா? square root of plus or minus mod z minus a, sorry, plus a divided by 2 plus I into b by mod b into mod z minus a by 2. கரெக்டா? கரெக்டா? எஸ். இப்போ நீ சொல்லு பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுறது யாரு? மூணே பேர் தான் தேவை. mod z என்ன? a என்ன? b என்ன? what is mod z? what is mod z? mod z னா என்னடா பசங்களா? mod z அப்படினா இவனோட மாடுலஸ். 6 க்கு -8i க்கு மாடுலஸ் என்ன? 6 க்கு -8i க்கு மாடுலஸ் என்ன? எல்லாரும் ரிப்ளை. கமாண்ட் செக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குடா பசங்களா. 10 ஆ? ஆமா 10. ஓகே. a என்னது? what is a? what is a? a 6 ஆ? b என்னடாப்பா? b வந்து -8 ஆ? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இங்க? so plus or minus 10 plus 6 by 2 plus I minus 8 by plus 8 10 minus 6 by 2. ஒரு தப்பு பண்ணிட்ட ஃபார்முலால ஹோல் ஸ்கொயர் ரூட் வராதுல. யாரா பசங்களா? ஹோல் ஸ்கொயர் ரூட் வராதுல. இதுக்கு ஸ்கொயர் ரூட், இதுக்கு ஸ்கொயர் ரூட். கரெக்டா? தானே? யா? தனித்தனி ஸ்கொயர் ரூட் தானே வரும். So plus or minus 16 by 2 8. 8 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 2 root 2. ஓகேவா? இது என்னடாமா 4 by 2 2 root 2 னு வரும். minus I root 2. This is your answer. பாத்தியா? எல்லாரும் ஃபார்முலா தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கடா பசங்களா. ஃபார்முலா தப்பு பண்ணிட்டு இருக்கேன். What's this formula? What's this inequality? இந்த inequalityயோட formula என்ன? 8 less than or equal to z plus 6 plus 8i. ஓகேங்களா? less than or equal to 12. சரிடா பசங்களா? எஸ். அடுத்தது என்ன? இது எப்படி போடணும்? இது ஃபார்முலா என்ன?
உங்களோட Z1 Z2 ஓட தனி இண்டிவிஜுவல் மாடுலர்ஸோட சப்ராக்ஷன் இண்டிவிஜுவல் மாடுலர்ஸோட அடிஷனுக்கு நடுவில் இருப்பாங்க. ஹோல் மாடுலஸ், ஹோல் சம் மாடுலஸ், இண்டிவிஜுவல் சம் அண்ட் இண்டிவிஜுவல் அடிஷனுக்கு நடுவில் இருப்பாங்க. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு 2 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும். Z1 is equal to Z, Z2 is equal to 6 plus 8i. ஸோ Z1 ஓட மாடுலஸ் வேல்யூ என்னது கொடுத்துட்டாங்க கொஷினில் 2ன்னு. Z2 ஓட வேல்யூ என்னது நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், 10ன்னு கிடைக்கும். கரெக்டாடாமா? அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ Z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i 2 ப்ளஸ் 10க்கும் 2 மைனஸ் 10க்கும் நடுவில் இருப்பாங்க. ஸோ 8க்கும் 12க்கும் நடுவில் இருப்பாங்க. ஓகே, 8க்கும் 12க்கும் நடுவில் இருப்பாங்க. காட் இட் பசங்களா? காட் இட்? எஸ்? Yeah, it's a right formula. Yes, it is a right formula. Okay, vadamma? Correct formula da. Chiringla. So now you can go to next sum. So show that it represents a circle and find its center and radius. Center and radius na eppadi ma'am kandupidikirathu? Center and radius oda formula ennadama? Z minus Z0 is equal to R. Okay va? So in the basis how 10 na nee kandupidi. Idukku modulus kandupidingadama. How do you find the modulus? Square root of 6 square plus 8 square, which is 100, which is 10. Okay. இது எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3யை வெளியே எடுக்கணும். எனக்கு 3z இருக்குது, இங்கே z இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் 3யை வெளியே எடுத்துடுறேன். 5/3 i/3. ஓகே, இந்த 3 இந்த சைட் போயிடும். சரியாடாமா? ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் பார்த்து இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும். எனக்கு இங்கே 2 நம்பர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது 2 நம்பர்லேருந்தும் மைனஸை காமனாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்போது இப்படி மாறும். ஸோ இப்போ சொல்லுங்கள், சென்டர் என்ன? வாட்ஸ் யூர் சென்டர்? திஸ் இஸ் யுவர் சென்டர் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரேடியஸ். ஸோ சென்டர் பாயிண்டில் சொல்லணும். பாயிண்டில் எப்படி சொல்வீங்க? 5/3 கம்மா மைனஸ் 1/3. அடுத்தது ரேடியஸ் என்ன? 4/3. ஓகே பசங்களா? எஸ். ஸோ நம்மளுக்கு சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஹவு டு யூ ஃபைண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்? ஆர்குமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல இங்கே 2 நம்பர் இருக்கு. ஸோ 2 நம்பரையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் -2 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i√3. நான் ஒன்று கேட்குறேன், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சரியாடாமா? மேம் ரேடியஸ்க்கு யூனிட் எடுத்து போடணுமா? யூனிட்னு எழுதிக்கலாம். ஓகேவாடாமா? யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, எஸ். நவ் யூ சே, இந்த -2வை உங்களால் கிராஃபில் பிளாட் பண்ண முடியுமா? -2வை கிராஃபில் உங்களால் பிளாட் பண்ண முடியுமா? சே எஸ் ஆர் நோ. Can you plot -2? -2வை பாயிண்டில் பிளாட் பண்ணி கிராஃப் பண்ண முடியும். போட்டுட்டிங்களா? -2வை கிராஃபில் பாயிண்டாக பிளாட் பண்ணணும். Have you did that? Yes, okay. எங்கே இருக்கு? அது ஏதாவது ஆக்சிஸ் மேலே இருக்கா? Whether this is on any axis? இந்த -2வை நீ கிராஃபில் பிளாட் பண்ணுற ஏதாவது ஆக்சிஸ் மேலே இருக்கா? இதை பாயிண்டை எப்படி எழுதுவீங்க? -2, 0.
எந்த ஆக்சிஸ் மேலே இருக்கு? y ஆக்சிஸ். ஓய், இது y ஆக்சிஸா? இது y ஆக்சிஸா? This is on x axis. This is on x axis. Okay? x axis negative x axis. Okay? Negative x axis க்கும் positive x axis க்கும் நடுவில் இருக்கிற angle என்ன? Negative x axis க்கும் positive x axis க்கும் நடுவில் இருக்கிற angle என்ன? angle என்ன? 90யா? அடி வாங்குவேன். டேய் பசங்களா, இந்த -2,0ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. சரியா? இந்த இதுக்கும் எவ்வளவு ஆங்கிள்? எவ்வளவு ஆங்கிள்? 180. பை போட்டுக்கிட்டா? போட்டுட்டேன். சரியா? ஓகே. இதை பிளாட் பண்ண முடியுமா? 1 + i√3 பிளாட் பண்ண முடியுமா? முடியாது. We can't plot it. We can't plot 1 + i√3. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of IP divided by RP. ஸோ what is it? √3 divided by 1. ஸோ which is 60 degree. அதாவது π/3. ஓகே. அது மட்டும் பத்தாது. இது வந்து எந்த குவாட்ரண்ட்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ஆல்ஃபாவும் தீட்டாவும் ஒன்று. ஸோ அப்போ இதை -π/3ன்னு எழுதிக்கிட்டா? எழுதிக்கலாமா? π/3ன்னு எழுதிக்கலாமா? 180ல 60 டிகிரி போச்சுன்னா it is 220. So it is 2π/3. Okay everyone? Super. Next போலாம். Write the polar form. Same question. Polar formக்கு first r தெரியணும். r is equal to modulus of z, which is equal to 3 square plus √3 the whole square, which is 9 plus 3 12. 12 வந்து 2√3ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்? ஓகே. அடுத்தது இதுக்கு ஃபார்முலா மெத்தட். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of IP divided by RP. இங்கே IP பார்த்தீங்கன்னா -√3 divided by √. ஸோ உனக்கு என்ன கிடைக்கும்? 60 டிகிரி. சரியாடாமா? அண்ட் this z lies in which quadrant? எந்த குவாட்ரண்ட்ல இருப்பா? ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்னது? I think it is on fourth quadrant. ஓகேவா? fourth quadrantனா theta is equal to -alpha, so -π/6. சரியாடாமா? So they are asking the polar form. So how will you write it? What is the polar form formula? Z is equal to r of cos theta plus I sin theta. இதுதான் formula. So r வந்து 2√3 cos of -π/6 plus I sin -π/6. இது மட்டும் இல்லை, போலார் ஃபார்ம் கேட்டாங்கன்னா ஜென்ரலாக தான் எழுதணும். ஸோ ஒரு 2k பையை ஆட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? ஜென்ரலாக எழுதுவீங்க. அப்போது 2k பையை ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே? எஸ், காட் இட் பசங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. சிம்பிளிஃபை. இஃப் இட் இஸ் லைக் அ சிம்பிளிஃபை. ஒன் டவுட், நீங்கள் போடுற 5 மார்க்ஸ்லாம் மட்டும் பார்த்தா போதுமா? ஃபர்ஸ்ட் பாருடா, அதுக்கப்புறம் அடுத்தது போய்க்கலாம். ஸோ சிம்பிளிஃபை திஸ் ஒன். 1 + i the whole power 18. 1 + i the whole power 18. So how we will do the sum? இதுக்கு எத்தனை வேல்யூஸ் வரும்? போலார் ஃபார்முக்கு 2k பை ஆட் பண்ணணுமா? whether we need to add 2k பை or no need? ஆட் பண்ணுமா பண்ணக்கூடாதா? ஆட் பண்ணுமா? பண்ண வேண்டாம். நோ, பண்ணக்கூடாது. சரிங்களா? எஸ், சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? போலார் ஃபார்ம். ஸோ வாட்ஸ் your போலார் ஃபார்ம்? வாட் இஸ் your r? r is equal to square root of 1 plus 1, which is square root of 2. What is your alpha? Alpha is equal to tan inverse of 1/1, which is π/4, which is equal to theta. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா? அது நான் எப்படி எழுதிக்கலாம்? I can write like 2√2 into cos of π/4 plus I sin π/4 power 18.
பவர் 18. ரூட் 2க்கு பவர் 18 போட்டால் என்னது 2 power 1/2 into 18 கேன்சல் ஆனால் 9. ஸோ 2 power 9 and cos 45 என்னது இந்த 18 உள்ளே வந்துருமா? அப்போ cos 18 pi by 4 plus I sin 18 pi by 4. இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 9 டேபிளில் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 2 9 2 2 power 9 2 power 9ங்கிறது வந்துட்டு 576 576 sorry 512 514 சரிடமா 514 சாரி. இந்த 9 pi by 2 னா யாரு? 9 pi by 2 னா யாரு? 9 pi by 2 it is a multiple of pi by 2. 90 degree oda multiples, correct? 0 pi by 2 pi 3 pi by 2 2 pi 5 pi by 2 3 pi 7 pi by 2 4 pi 9 pi by 2. அப்போ 9 pi by 2 னா யாரு? 9 pi by 2 னா என்னது? பாசிட்டிவ் y axis. பாசிட்டிவ் y axis. பாசிட்டிவ் y axis ஓட sin வேல்யூ என்ன? 1. cos வேல்யூ என்ன? 0. So 0 1. Okay, 5 and 2 sorry yeah. Okay, yes. How will we do this sum? இந்த மாதிரி sum வந்தா என்ன மேம் பண்ணணும்? இதை வந்து z ன்னு எடுத்துக்கோ. இது வந்து z. That is your z. Okay. இவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரே ஒரு மைனஸ் சைன் தான் டிஃபரன்ஸ். அப்போ இது வந்து z bar. கரெக்ட்? இது வந்து உன்னோட z bar. Am I right? So z is equal to sin pi by 10 plus I cos pi by 10. அப்போ z bar என்ன? sin pi by 10 minus I cos pi by 10. So it is like 1 plus z divided by 1 plus 1 by z. So LCM எடுப்பீங்க. LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? So what's your answer? Z part 10. What's your answer? Z part 10. What's your Z? Z part 10 is equal to whole part 10. கரெக்டாக நம்ம 10 உள்ள கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஐயை வெளியே எடுத்துட்டு காமன் அவுட் பண்ணிடுங்க. I part 10. So this become cos pi by 10 minus I sin pi by 10. சரிங்களா? இப்போ என்ன ஆகும்? Take it this 10 inside 10 cancel ஆயிருவாங்க. I part 10ங்கிறது யாரு? I part 10ங்கிறது I square னா -1 கரெக்டாடாமா? ஸோ இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? cos pi போடுவீங்க. cos pi minus I sin piன்னு வரும். இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 1. ஸோ your answer is -1. ஸோ your answer is -1. ஓகேவாடா பசங்களா? you need break. 2.34 சொல்லித்தாங்க மேம். 34 என்ன இருக்கு? 34 என்ன இருக்கு? பிரேக்கா? தேர்ட் சாப்டர் முடிச்சுட்டு பிரேக் கொடுக்குறேன். தேர்ட் சாப்டர் முடிச்சுட்டு we will have break. டே பசங்க 12:30 தாண்டா பிரேக் விட்டுட்டு வந்தீங்க. 1 மணி நேரம் தான் முடிச்சிருக்கு. ஓகே +1
யா இதோட வேல்யூ -1 இல்லை, minus into minus plus 1. Yes. Cos 5 is -1. See this one? See this one? What is the value of? What is the value of summation? அதுக்கு முன்னாடி இவனை நீ பாரு. இவன் யாருன்னா அசிஸ் 2k⁴n. சரியாடாமா? இது யாருன்னு கேட்டிங்கன்னா nth root of unity. What is it? nth root of unity. இப்போ இதையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. n இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? 9 இருக்கா. n இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? 9 இருக்கா. அப்போ இது யாரு? 9th root of unity. சரிங்களா? ஸோ 9th root of unity. 9th root of unity, the roots of 1 omega, omega square up to omega per 8 are roots of 9th root of unity. சரிங்களா? ஓகே. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? sum of roots of unity. ஓகேங்களா? sum of roots of unity ஆட் பண்ணா 0. அப்போ 1 plus omega square plus omega per 8 is equal to 0. சரியாடாமா? ஸோ இதை வந்து கேட்டிருக்கான். ஓகே. ஸோ omega plus omega square plus up to omega per 8 என்னது? -1. ஓகே. ஸோ இதோட ஆன்சர் என்னது? அப்போ summation k is equal to 1 to 8 cos 2k⁴/9 plus I sin 2k⁴/9 என்னது? -1. என்னடா பசங்களா? -1. சரிங்களா? Okay everyone. Can we go to the next one? Next போலாமா? சரி ஓகே. நான் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். 3rd போலாமா 4th போலாமா? ரெண்டுமே குட்டி எக்ஸசைஸ், ரெண்டுமே குட்டி சாப்டர். ஓகே, you itself say the answer. 3rd போலாமா 4th போலாமா? 3rd ஆ 4th ஆ? 4th. டக்குன்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். 3a வா? ஓகே. 2.34 சொல்லிட்டாங்க மேம். z² plus 8a is equal to 0. சாய்ஸ்ரீ இதை வந்து நேற்று செக்ஷனில் நான் சொல்லி கொடுத்தேன்டாம்பா. z³ plus 8a நேற்று செக்ஷனில் நான் சொல்லி கொடுத்தேன். Go and see there. It's a 5 mark question. நேற்று செக்ஷனில் நான் அதை சொல்லியிருந்தேன்டாம்பா. யாடா பசங்களா? Now look at this one. If alpha and beta are the roots of the quadratic equation, 2x² minus 7x plus 13 is equal to 0. Okay, construct a quadratic equation whose roots are alpha square and beta square. என்ன பண்ணுவீங்க? ஒரு quadratic equation இருக்கு, அவனோட roots வந்துட்டு alpha and beta. அப்போ alpha plus beta என்ன? alpha beta என்ன? Alpha plus beta is equal to minus a by b, which is minus b by a. So 7/2 and இது 13/2. Number 10 என்ன கேட்டிருக்கான்? இவனோட sum of the roots. So sum of the roots of, so alpha square plus beta square என்னது? Alpha plus beta the whole square. Alpha plus beta the whole square minus 2 alpha beta. So 7/2 the whole square minus 26/2. 49/4 minus 26/2. 26 2 ஆல மல்டிபிள் பண்ணா 58. ஸோ இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? ஒரு 8 plus 1 9. ஸோ minus 9/2. 9/4.
சரியாடாமா minus 9/4 ஓகேங்களா அடுத்தது என்னது அடுத்தது alpha square beta square alpha square beta square யாருக்கு equal alpha beta the whole square so அப்பது 169/4 so what's your equation your equation is x square minus 9/4x plus 169/4x so 4x square plus 9x plus 169 equal to 0 this is the equation they asked this is the equation they asked சரியாடா பசங்களா minus 3/4 வருமா எதுக்கு oh 52 ல okay yeah minus 3 தான் வரும் 58 ன்னு போட்டேன் 52 தான வரும் yes மத்தது கரெக்ட் தானே yes correct okay next பாருடா sum of squares of the root sum of squares of the roots னா என்ன sum னா என்ன addition squares னா என்னது இது வந்து ஒரு alpha square beta square gamma square delta square இத கேக்குறாங்க கரெக்ட்டா இதுதான் அவன் கேக்குறான் இது யாருக்கு ஈக்குவல் அவங்களோட ஹோல் ஸ்கொயர்ல இருந்து அவங்களோட டபுள் ப்ராடக்ட்ஸை நீங்க கேன்சல் பண்ணணும் என்ன பண்ணணும் டபுள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க கேன்சல் பண்ணணும் சரியாடாமா இந்த ஹோல் sum of the roots formula என்ன sum of the roots formula is equal to minus of minus 8/2 அதோட ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா and இந்த டபுள் sum ஓட ஃபார்முலா என்னது 6/2 சரிங்களா so இப்போ minus 2 into 6/2 so it is 16 4 square பண்ணா 16 minus 6 which is 10 okay வேடா பசங்களா which is 10 correct மூணு ஸ்டெப் போதும் மூணு ஸ்டெப்ல நம்மளால நிச்சயமா ஆன்சர்ஸை முடிக்க முடியும் ஓகேவா okay so next போலாம்டா பசங்களா if alpha beta gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d is equal to 0 find the value of summation alpha by beta gamma in terms of coefficients so என்ன பண்ணலாம் இது ஒரு cyclic process so alpha by beta gamma அதுக்கப்புறம் beta by alpha gamma அப்புறம் gamma by alpha beta right இது யாருக்கு ஈக்குவல் இதுக்கு நீங்க வந்துட்டு பீட்டா கூட மல்டிபிள் பண்ணுவீங்க so alpha square beta square gamma square whole divided by alpha beta gamma இது யாருக்கு ஈக்குவல் alpha plus beta plus gamma the whole square minus 2 into alpha beta gamma alpha correcta whole divided by alpha beta gamma இது என்னது sum of the roots water break வேணுமா இது என்னது sum of the roots னு water break குடிச்சுக்கோங்கடா பசங்களா minus b by a the whole square இது என்னது c by a whole divided by minus d by a சரிங்களா so என்ன ஆகும் so your answer will be
ஓகேவாடா பசங்களா? வாட்டர் பிரேக் வேணுமா? யாருக்கு வாட்டர் பிரேக் வேணும்? த்ரீ சம்ஸ் தான். 3 சம்ஸ் முடிச்சுட்டு ஐ வில் கிவ் பிரேக். ப்ளீஸ் மேம் நீட்டாக எழுதுங்க. ஏ கியூப் இல்லையா மேம்? ஏ கியூப் இல்லை, எல்சிஎம் ஏ கியூப் வராது, ஏ ஸ்கொயர் தான் வரும். ஓகே, 3 சம் தான். நான் பிரேக் கொடுத்துறேன். யூ guys go and have your lunch. லன்ச் டைமில் இல்லை ஒரு 10 minutes கொடுத்துட்டு மௌஷிகா 11 o'clock டார்கெட் கொடுத்துட்டேன். நீங்கள் போய் பார்க்கலையா? 5th சாப்டருக்கு கொடுத்துட்டேன், போய் பாருங்க. ஸோ see this டாமா, ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் ஆஃப் தி ரூட், சம் ஆஃப் தி கோஃபிஷியன்ஸை ஆட் பண்ணி பார்க்கணும். சம் ஆஃப் தி கோஃபிஷியன்ஸை ஆட் பண்ணி பாருங்க, என்ன கிடைக்குது? 1 minus 3 minus 33 plus 35. So it's a 0 வா? Sum of coefficient 0 அப்படின்னா 1 is a root. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 1ஆல டிவைட் பண்ணிடலாம். 1ஆல synthetic division பண்ணலாம். 1 minus 3 minus 33 for 35. So when you divide it by 1, so what is your equation? You have x minus 2x, x square minus 2x minus 35 equal to 0. So 35 எப்படி split பண்ணிக்கலாம்? 5 7s are and எனக்கு minus வேணும், அப்போ இங்கே plus இங்கே minus. So your x is equal to minus 5, 7. So what are the three roots? So roots are minus 5, 1 and 7. minus 5, 1 and 7. சரியாடா பசங்களா? அவ்வளோதான். This question ends. So solve the cubic equation if இந்த மாதிரி hint கொடுத்தான், இந்த மாதிரி hint கொடுத்துட்டாங்க. மொத்தம் எத்தனை equation, மொத்த ரூட்ஸ் என்ன? ஆல்ஃபா பீட்டா காமா. இதில் 2 பேர்த்த ஆட் பண்ணால் 0. வேனிஷ்னா என்னது? 0. சரியா? அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? 3 பேர்த்தோட அடிஷன். 3 பேர்த்தோட அடிஷன் எனக்கு தெரியும் 1/2. இதுக்கு பதிலாக மைனஸ் பீட்டான்னு போட்டுக்கிட்டா. ஸோ மைனஸ் 2 மைனஸ் இது இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் 0. அப்போ காமாவோட வேல்யூ என்னது? 1/2. ஒரு ரூட் உனக்கு தெரியும், ஒரு ரூட் உனக்கு தெரியும். கரெக்ட்? ஸோ வாட் இஸ் ஏ ஆல்ஃபா பீட்டா? (9/2). am I right பசங்களா? 9/2 மைனஸ் 9/2. ஸோ இதில் வந்துட்டு காமாவோட வேல்யூ 1/2. அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -9. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உனக்கு தெரியும், ஆல்ஃபா பீட்டா உனக்கு தெரியும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுங்க. x square minus 9 is equal to 0. So x is equal to plus or minus 3 and x is equal to 1/2. எத்தனை ரூட்ஸ்? 3 ரூட்ஸ். எத்தனை ரூட்ஸ் டா பசங்களா? 3 ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் தேர்ட் சாப்டரோட சம். ஸோ லிசன் ஹியர். Discuss the maximum possible number of positive and real negative roots of the following. ஓகேங்களா? ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ எப்படி பண்ணுவீங்க? ரைட் f of x. எவ்வளோ பெரிய ஈக்குவேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நோட் தி சைன். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்
minus plus 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 எத்தனை தடவை சேஞ்ச் ஆயிருக்கு? How much time it changes? 1 2 3 4. So எத்தனை தடவை சேஞ்ச் ஆயிருக்கு? 4 times சேஞ்ச் ஆயிருக்கு. So 4 positive real roots. Okay வாடா பசங்களா? 4 positive real roots. சரி மேம், இப்போ அடுத்தது xக்கு பதிலா minus x. f of minus x. Minus x the whole power 9. Minus x the whole power 8. Minus x the whole power 7. Minus x the whole power 6. Minus 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 minus. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இதுல ஈவன் பவர்ஸ். யாரெல்லாம் ஈவன் பவர்ஸ்? இது ஈவன் பவர்ஸ். ஈவன் பவர்ஸ். ஈவன் பவர்ஸ். ஈவன் பவர்ஸுக்கு சைன் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இங்கே நார்மலி பாசிட்டிவ்ல இருக்குன்னா இது நெகட்டிவ்ல வருவோம். இது அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே இருக்கணும். ஓகே, இது சேஞ்ச் ஆகும், இது அப்படியே இருக்கணும், இவன் சேஞ்ச் ஆகணும், இவன் சேஞ்ச் ஆவான், இவன் அப்படியே இருப்பான், இது சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, நெகட்டிவ் 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 பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு, மறுபடியும் சேஞ்ச் ஆயிடுச்சு. எத்தனை தடவை சேஞ்ச் ஆயிருக்கு? அண்ட் தென் இங்கே பாசிட்டிவ், ரைட்? இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஹவு மெனி ரூட்ஸ்? எத்தனை தடவை சேஞ்ச் ஆயிருக்கு? 1 2 3 times. So 3 negative roots. So positive roots எவ்வளோ, negative roots எவ்வளோ? ஓகே, எஸ். சரியாடா பசங்களா? ஓகே, how much minutes you need gap? எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு பிரேக் வேணும்? எவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு பிரேக் வேணும்? லஞ்ச் முடிச்சுட்டு வரீங்களா? ஃபிஃப்டீன் மினிட்ஸ் 30 to 35 மினிட்ஸா? லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறீங்களா? ஓகே ஓகே, 30 மினிட்ஸ் கொடுக்கட்டாரா பசங்களா? டேய் 30 மினிட்ஸ் 1 ஹவர்லாம் கொடுக்க முடியாது. நம்மளுக்கு ஈவினிங் செக்ஷன் இருக்குது. நான் உங்களை சீக்கிரமாக விட்டுட்டா தானே நான் ஈவினிங் செக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். யாடா பசங்களா? 30 மினிட்ஸ் இஸ் இனஃப். ஓகே, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 35 மினிட்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா?
ஹலோ யாரா பசங்களா எவ்ரிவன் யூ ஆர் தேர் எஸ் பசங்களா சாரி லேட் ஆயிடுச்சு யாரா பசங்களா ஐ ஹேட் மை லஞ்ச் டிரைவிங் ஃபார் மேக்ஸ் இஸ் நாட் ஒர்க்கிங்கா சுபா நான் மறுபடியும் அனுப்பிச்சி விட்றேன் எனக்கு இப்போ இந்த லைவ் முடிஞ்சு ஞாபகப்படுத்துங்க ஓகே ஐ வில் சென்ட் யூ அகெயின் டன் யாரா பசங்களா ஸோ எல்லாருமே எஸ் எவ்ரிவன் கம் பேக் யாரா பசங்களா அந்த மாடல் இருக்கிறது வெரி இனஃப் தீபிகா சரியாடாவா ஓகே எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க பார்க்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா 4th 5th 6th அவ்வளோதான் 3 சாப்டர் தான் இருக்குது ஃபினிஷ் பண்ணிட்டா திஸ் லைவ் வில் எண்ட் அண்ட் நீங்கள் எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணலாம் yep okay so done so see this find the domain of cos inverse domainக்கு என்ன பண்ணணும் so cos inverse யாருக்கும் நடுவுல இருப்பாங்க cos inverse 1க்கும் -1க்கும் நடுவுல இருப்பாங்க 3 ஆல ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணனும் so 2 plus x and it is less than or equal to 3 2 ஆல சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க அப்போ -1 less than or equal to sin x less than or equal to -1 sorry +1 கரெக்ட்டா உங்களுக்கே தெரியும் sin x வந்து -1க்கும் 1க்கும் நடுவுல தான் வரும் அப்ப x belongs to what so x belongs to -90 degree to 90 degree for what value of inequality holds இதுக்கு என்ன பண்ணனும் ரெண்டு பக்கமும் cos அப்ளை பண்றேன் so cos pi by 2 3x minus cos pi இதோட வேல்யூ 0 add +1 on both side okay there are 3 cases 3x less than 0 appo x less than 0 correct 1 is greater than 3x so x will be greater than 1 by 3 so அப்போ உங்களோட இன்டர்வல் என்னடா பசங்களா so your x belongs to -infinity to 0 union 1 by 3 to infinity ஓகேவா இது வந்து 11th based sum கரெக்டாடா பசங்களா போர் அடிக்குதா find the value of 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 cos inverse of 1 by 2 னா என்னது sin inverse of 1 by 2 னா என்னது cos inverse of 1 by 2 ங்கிறது என்னடாமா 60 degree and this is 30 degree so 2 into pi by 3 and plus pi by 6 now you have to multiple on both sides so 4 pi plus pi divided by 6 so 5 pi by 6 ah 5 pi by 6 ஆடா பசங்களா yes so எல்லாரும் இங்க இருக்கியா are you all everyone are you all here எல்லாரும் fire emoji போடுங்க போட்டா present ma'am I'm present யார் இருக்கீங்க put your names டா பசங்களா so that I know your names நான் சொல்றது நீங்க படிச்சீங்கனா யா
Put your names. Linely உங்களோட names போடுங்க பார்க்கலாம். I'm listening here. Ma'am, triangle inequality சொல்லித்தாங்க ma'am. Triangle inequality. Okay. Triangle inequality volume 1 5 marks சொல்லி கொடுத்திருப்பேன்டா. Yeah? Okay. இத்தனை பேர் present ஆக்கீங்களா? Done. Good. Yes. So next. இதுக்கு என்ன பண்ணலாம்? Whether you know this number, உங்களுக்கு இந்த நம்பர் தெரியுமா? உங்களுக்கு இந்த நம்பர் தெரியுமா? தெரியாதுல. So தெரியாதுன்னா என்ன பண்ணணும்? You have to use triangle, right angle triangle. 3, 4, 5 are triplets. So cos inverse அப்படின்னா இது adjoint, இது hypotenuse. So 4, 5 and this is 3. Correct? So cos into இது எப்படி மாத்திக்கலாம்? Tan inverse of opposite by hypotenuse. So 3 by 4. And இதை நீங்க எப்படி எழுதுவீங்க? Tan inverse of add both. Add both. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒரே நிமிஷம் சாரிடா பசங்க சாரி ஒக்க நிமிஷம் டோன்ட் யூஸ் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண வேண்டாம் cos inverse of x plus sin inverse of x which is equal to pi by 2 cos inverse of x plus sin inverse of x is equal to pi by 2 சரியா so இது வந்து 90 degree so cos pi by 2 ஓட ஆன்சர் என்ன 0 cos pi by 2 answer என்ன 0 okay வாடாமா so next question பாருங்க find the value of tan inverse of 1 see tan நெகட்டிவ்ல வந்தா என்ன பண்ணும் tan minus theta வா இருந்தாலும் சரி tan 1 pi minus theta வா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேத்துக்குமே minus tan theta okay sin minus theta வா இருந்தாலும் சரி sin pi plus theta வா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேத்துக்குமே minus sin theta okay cos எப்போ நெகட்டிவாக இருக்கும் cos pi minus thetaக்கும் cos pi plus thetaக்கும் நம்மளுக்கு cos நெகட்டிவ்ல வரும் சரியாடாமா இப்போ நீ பதில் சொல்லுங்க cos நம்மளுக்கு tan எப்போ நெகட்டிவ்ல வரும் tan நம்மளுக்கு எப்போ நெகட்டிவ்ல வரும் minus tan thetaக்கு சரிங்களா so this is nothing but minus pi by 4 okay அடுத்தது cos inverse of 1 by 2 pi by 3 sin எப்போ நெகட்டிவா இருக்கும் minus pi by 6 இது வந்து 60 degree இது வந்து 30 degree 60ல 30 போச்சுன்னா 30 so if you take LCM 6 4 2 pi minus pi by 12 யாடா பசங்களா minus pi by 12 what about this case what is cos inverse of 1 by 2 cos inverse of 1 by 2 ங்கிறது 60 degree and sorry இவங்க 30 degree it is not 30 degree it is also minus 30 degree நான் போட வேண்டியதா இருக்கும் கரெக்டாடாமா so tan minus into minus plus so pi by 3 plus pi by 6 which is 90 degree tan 90 degree என்னது infinity tan 90 degree is infinity சரியாடா பசங்களா see the next one cot inverse of 1 by 7 is equal to theta find the value of cos theta எப்படி கண்டுபிடிப்பீங்க இதுல இருந்து என்ன தெரியுது cot theta ஓட value 1 by 7 சரியா tan theta என்ன tan theta is equal to 7 by 1 take a radius okay வா
ஸோ 7ங்கிறது என்னது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு 1. அப்போ இது என்ன வரும் 49 + 1 which is 50. கரெக்டாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் cos theta? Cos theta is equal to adjacent by hypotenuse. One by 5√2. Super. அடுத்தது என்னது cot inverse of 1. Cot inverse of 1 னா என்னது tan inverse of 1. sin inverse of -√3/2. sin எப்போ நெகட்டிவாக இருக்கும்னு சொல்கிறேன் மைனஸ் டிகிரிக்கு. √3/2ங்கிறது 60 டிகிரிக்கு. ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். ஓகே, இங்கே சீக்கண்ட் இருக்கு. சீக்கண்ட் எப்படி மாற்றிக்கலாம்? கொசிகண்ட்டுக்கு மாற்றிக்கலாம், காசுக்கு மாற்றிக்கலாம். சரியாடாமா? ஸோ திஸ் இஸ் π/4, திஸ் இஸ் π/3. ஓகேங்களா? இது என்னது காஸ் எப்போ நெகட்டிவாக இருக்கும்? காஸ் எப்போ நெகட்டிவாக இருக்கும்? காஸ் π - θ is equal to -cos θ. அப்போ எந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கும்? 180 மைனஸ் θல நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ இட் இஸ் π - π/4. ஓகே, இதுவும் ஆட் ஆகி π/2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் -π -π/3. So you will get -π/2 -π/3. So -5π/6. So what's your answer? -5π/6. Okay vadama? Done. 4th சாப்டர்லாம் ரொம்ப ஈஸியா பசங்களா, ஓரளவுக்கு கான்செப்ட். இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு நான் என்ன ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன், வாட் மெத்தட் இட் இஸ். இது எந்த மெத்தட்ல வரும்டா பசங்களா? cot into sin inverse of x which is equal to square root of 1 minus x square by x. இது எதுல வரும்? இந்த மெத்தடுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேனே, யாரா பசங்களா? இந்த மெத்தடுக்குன்னு ஒரு பேர் இருக்கே, அந்த மெத்தட் பேர் தெரியுமா? எஸ், வெரி குட். unknown method. Okay, அப்போ square root of 1 minus x square என்னது? cos theta. சரிடாமா? ஸோ இங்கே போடலாமா? left hand side cot theta கேட்டிருக்காங்க. cot thetaங்கிறது என்னது? cos theta by sin theta. ஸோ அப்போ cos thetaக்கு பதிலாக என்னன்னு போடலாம்? square root of 1 minus x square by x. Proved. Hence proved. Hence proved. சரியாடா பசங்களா? Yes. So see this one, 2 tan inverse of x is equal to, you have to solve this. So basically this is one formula and this is one formula. So what you will do Dama? Can we take A is equal to tan theta? Okay va? And B is equal to some tan theta. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? இவனை வந்துட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்? my right hand side. Okay, my right hand side is equal to cos inverse of, சரிங்களா? cos inverse of, this become cos 2 alpha. Okay வா? இது என்னது? minus cos 2 beta. cos 2 theta formula இது. இது என்னது? ஸ்ட்ரெயிட்டாக cos 2 theta formula. நீங்கள் bக்கு பதிலாக tan alpha tan betaன்னு போட்டிங்கன்னா அது 2 theta formula. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுவாங்க. அண்ட் முன்னாடி இருக்கிற காஸும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 2 alpha minus 2 beta. 2 alpha minus 2 beta. இது யாருக்கு ஈக்குவல்? This is equal to whom? This is equal to 2 tan inverse of x. 2 tan inverse of is equal to 2 into alpha minus beta. So 2 cancel. அப்போ x is equal to tan
alpha minus beta, which is equal to tan alpha minus tan beta whole divided by 1 plus tan alpha tan beta. ஒரே நிமிஷம் தான் பசங்களா. Yes, idhula doubt irukada pasangla? Anyone have any doubt in this one? Okay, what's the doubt? Formula kekirீங்களா? Cos 2 theta formula kekirீங்களா? So it's nothing but pasangla, cos 2 theta is equal to 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. சரிங்களா? இங்க 1 minus a square இருக்கு, இங்க 1 plus a square இருக்கு. அதனால தான் a என்னன்னு எடுத்துக்கிட்டேன், tan alpha tan beta ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இது b tanல எடுத்துக்கிறேன். tan 10 எடுக்கிறதுனால இது வந்து cos ஆ மாறிடும், இதுவும் cos ஆ மாறிடுவாங்க. ஸோ காசும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஓகே வாடாமா? எஸ், யூ காட் இட் பசங்களா? ஸோ கேன் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர்? ஃபோர்த் சாப்டர் போலாமா? எஸ் எவ்ரிவன், ஃபிஃப்த் சாப்டர் போலாமா? ஒரு 5 போட்டு பார்க்கலாம். we will start with the fifth chapter. good everyone, super. இந்த questions-லாம் படிச்சீங்கன்னா more or less you can attend drama. okay, yes. So see this, find the center radius of the circle. okay, சர்க்கிளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy வந்து 0வா இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயரும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இவனும் ஈக்குவலா இருக்கணும். ஓகே, அப்போ a plus 1 வந்து 3 ஆகணும். அப்போ a ஓட வேல்யூ 2. இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிடலாம். 3x square plus 3y square plus 6x minus 9y 2 plus 1 which is 6. இதை என்டையரா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்டையரா 3 ஆல டிவைட் பண்ணிடணும். ஏன் 3 ஆல டிவைட் பண்ணணும்? அப்பதான் நம்மளால சென்டர் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க முடியும். சரியாடாமா? வாட்ஸ் தி சென்டர் ஃபார்முலா? சென்டரோட ஃபார்முலா என்ன தெரியுமா? சென்டர் ஃபார்முலா வந்து மைனஸ் ஜி கம்மா மைனஸ் எஃப். ஸோ வாட் இஸ் ஏ ஜி? 2gங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? 2gங்கிற இடத்துல நம்மளுக்கு 2 இருக்கு. ஸோ அப்போ ஜியோட வேல்யூ என்னது? 1. அண்ட் 2fங்கிற இடத்துல மைனஸ் 3 இருக்கு. அப்போ எஃபோட வேல்யூ மைனஸ் 3/2. சரியாடாமா? அப்போ சென்டர் என்னது? சென்டர் மைனஸ் 1 கம்மா 3/2. எவ்ரிவன் காட் இட்? எவ்ரிவன் காட் இட்? எஸ் ஆர் நோ? எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இது பார்த்தா போதுமே, ஃபர்ஸ்ட் இதை படிங்கடா பசங்களா. கிளியர்? ஓகே, வாட் அபவுட் ரேடியஸ்? வாட் அபவுட் ரேடியஸ்? ரேடியஸோட ஃபார்முலா என்ன? r is equal to square root of g square plus f square minus c. கரெக்டா? அப்போ உங்களோட ஆன்சர் என்ன? 1 ஸ்கொயர். இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 9/4. and c போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? c போட்டிங்கன்னா -2 கிடைக்கும். so it's minus into -2, it is +2. okay, it's square root of 9/4
minus 1. So if you take LCM, you will get square root of 5 by 2. Okay, square root of 5 divided by 2 units. Right ada pasangla? Correct ah? Ha. Ma'am, innu book idella book la iruka? Yes da pasangla. So see this, find the equation of the circle with foci. Foci கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபோக்கையும் வெர்டெக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா தெரியுமா? சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏஇ. சென்டருக்கும் வெர்டெக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ. சரிங்களா? அப்போ இது என்னது? அது நம்மளோட ஏஇ. அப்போ அது என்னது? நம்மளோட ஏ. நீங்கள் ஈக்குவேஷன் வேணும்னா உனக்கு யார் வேணும்? பி வேணும். ஸோ இவங்களுக்கு 3 பேத்துக்கு உள்ள ஃபார்முலா என்ன? a the whole square is equal to a square minus b square. So which means 4 is equal to 9 minus b square. அப்போ b square ஓட value 5 ஆ? What's your equation? இது என்ன டைப்பு? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப்பு. ஃபர்ஸ்ட் டைப் ஈக்குவேஷன்ஸுக்கு எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் டைப் வந்து x square by a square plus y square by b square is equal to 1. So x square by 9 plus y square by 5 which is equal to 1. Everyone got the equation? Everyone got the equation? Yes. 5th lesson skip பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? இங்க பாருங்க நம்மளுக்கு length of latest rectum கொடுத்துட்டாங்க. What is the length of latest rectum of an ellipse? Ellipse ஓட formula என்ன? 2b square by a. Formula ஞாபகம் வச்சுக்கோ. 2b square by a. இது வந்து 8. சரிங்களா? e கொடுத்துட்டாங்க. e is equal to 3 by 5. ஓகே? வேற எதுவும் நம்மளுக்கு கொடுக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? 4. அப்போ b square is equal to 4a. இவங்களோட ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும்ல? What is the equation? a the whole square. a the whole square is equal to a square minus b square. சரிடாமா? இந்த b ஸ்கொயருக்கு பதிலா 4a னு போட்டுருங்க. ஓகேவா? அண்ட் இந்த e க்கு பதிலா 3 by 5 னு போடுங்க. 3 by 5 னு போட்டிங்கன்னா 9 by 25 a square is equal to a square minus 4a. ரைட்டா? ஸோ இந்த a square இந்த சைடு வந்தால் மைனஸ். ஸோ நோ, இது இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க, இது இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ a square minus 9 by 25 a square which is equal to 4a. So when you take LCM, 25 and 9 போச்சுனா 16 a square by 25 is equal to 4a. Okay, a cancel and இதுவும் cancel. So அப்போ a is equal to 25 by 4. So what's your a? Your a is equal to 25 by 4. Then what is your b? So your b square is equal to 4 into 25 by 4. So 4 cancel, b square is equal to 25. சரிடா பசங்களா? ரிப்பீட் பண்ணவா? யாருக்கெல்லாம் ரிப்பீட் பண்ணணும்? யாருக்கெல்லாம் ரிப்பீட் பண்ணணும்? எஸ், டெல் மீ, ஐ வில் ரிப்பீட் இட். யாருக்கெல்லாம் ரிப்பீட் பண்ணணும்? மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ரிப்பீட் பண்ணணும்? இது ஃபார்முலா. ஃபார்முலா கிளியரா? திஸ் இஸ் தி ஃபார்முலா. சரியா? ஃபார்முலா LLR is equal to 2b square by a is equal to 8. கொடுத்துட்டான். கரெக்ட்? இதிலிருந்து நான் b square by a is equal to 4. b square is equal to 4a. இது ஓகேவா அவட பசங்களா? If it is okay, say yes. Ma'am, b square is equal to 4a. b square is equal to 4a வா? Yes. b square is equal to 4a. Got it everyone? Yes? அது புரிஞ்சிச்சுல? ஓகே. அடுத்த லைன்.
E கொடுத்துட்டான். E வந்து 3/5. அது புரிஞ்சுதுல்ல? ஓகே. இந்த ஃபார்முலா தெரியும்லடா பசங்களா? இது எலிப்ஸோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியும்ல? ஓ, யார் யாரெல்லாம் தெரியும்? யார் யாரெல்லாம் தெரியும்? இவன் தெரியுவானா? தெரியும். இவன் தெரியுவானா? தெரியும். ரைட்? அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவாடா பசங்களா? ஃபைன். அதை தூக்கி நம்ம இங்கே போட போகிறேன். ஸோ வாட் ஐம் டிட்? ஒன்றும் இல்லை, இவனை இந்த சைட் கொண்டு வந்துட்டேன், இவனை இந்த சைட் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இவன் அந்த சைடு, இவன் இந்த சைடுன்னு கொண்டு வந்துட்டேன். ஐம் டேக்கிங் LCM. LCM ஆன் போத் சைடு. LCM இஸ் 25. ஸோ 25ல 9 போச்சுன்னா 16a² / 25 = 4a. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? ஸோ a is equal to 25/4 கிடைச்சிருக்கா? அப்போ அதை வச்சு b கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a² நம்மளுக்கு தெரியும். ஸோ your a² is equal to 625/16 and your b² is equal to 25. So what's your equation? x² / 625 divided by 16 plus y² / 25 which is equal to 1. 16x² / 625 plus y² / 25 which is equal to 1. சரியாடாமா? ஆர்கன் டயக்ராம் ப்ளீஸ் மேம். ஆர்கன் டயக்ராம்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைடாமா. ஆர்கன் டயக்ராம்னா ஒன்றும் இல்லை, லைக் a + IBன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து a, Bன்னு பாயிண்ட்டாக மாற்றுவீங்க. இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் a இங்கே, b இங்கேயா, இங்கே பிளாட் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் ஆர்கன் டயக்ராம். ஓகே, இதுக்கு பேர் தான் ஆர்கன் டயக்ராம். சரிங்களா? So see this one. Find the equation of the hyperbola. Equation of the hyperbola கொடுத்திருக்கிறது என்னது? foci. foci-னால என்னது? AE. foci-னால என்னது? AE. E கொடுத்துட்டாங்க. உனக்கு இன்னும் என்ன வேணும்? A and B வேணும். எப்பயுமே யார் தெரியணும்? A and B தெரிஞ்சாதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். சரியாடாமா? ஸோ வாட்ஸ் தி ரிலேஷன்ஷிப்? E. இந்த ஈக்கு பதிலாக அதை போடலாம். ஸோ A × 3/2 is equal to 2. அப்போ A is equal to 4/3. கரெக்டா? ஓகே. இப்போ நம்மளுக்கு B தெரியணும்னா என்னது? ஃபார்முலா. ஸோ B² is equal to A² minus AE the whole square. So which is equal to A² ஓட வேல்யூ என்னது? 16/9. And AE ஓட வேல்யூ என்னது? 2. 2 ஸ்கொயர் பண்ணா 4. So 36. நெகட்டிவ்ல வருதே? நோ. ஒரே நிமிஷம் இருங்க. ஹைப்பர்போலானா AE and 3/2 கரெக்ட் தான். AE the whole square is equal to A² plus B². Right? So AE the whole square na என்னது? It is 2² which is 4. இதோட வேல்யூ என்னது? 16/9 plus B². Okay. So 4 minus 16/9 is equal to B². சரிங்களா? LCM எடுத்தீங்கன்னா 20/9 is equal to B². யாடா பசங்களா? 20/9 is equal to B². So which means what is your equation? x² divided by A², 16/9 minus y² divided by 20/9. So what's your answer? 9x² by 16 minus 9y² by 20 equal to 1. இதுதான் உங்களோட ஹைப்பர்போலா. சரியா? யாரா பசங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, A, B யாருமே நெகட்டிவ்ல வரக்கூடாது.
எந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் நெகட்டிவ்ல வரக்கூடாது. நோ ஃபார்முலா ஷுட் கம் இன் நெகட்டிவ். சரிங்களா? எஸ், ஆன்சர் வந்துச்சா? குட்ரா பசங்களா? ப்ரூவ் தட் தி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எப்படி ப்ரூவ் பண்றது? ஒரு ஹைப்பர்போலா. டேக் அ ஹைப்பர்போலா. ஓகே, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிறது ஒரு லைன். இந்த லைன் ஃபோக்கஸ் வழியா போற லைன். சரிங்களா? ஃபோக்கஸ் வழியா போகும். அப்போ இந்த கர்வ் மேல இருக்கு. இந்த பாயிண்ட் என்னது? AE, Y. AE, Y. சரிங்களா? I know this is the curve and AE, Y is on the curve. அவங்க curve மேல தான் இருக்காங்க. அப்போ அவங்க satisfy பண்ணுவாங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் அதை போடலாம். ஸோ AE the whole square divided by A square minus Y square by B square is equal to 1. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? இவனுக்கு பதிலாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறேன். இதோட ஃபார்முலா என்ன? A square plus B square. சரிடாமா, தனித்தனி டினாமினேட்டர் எடுங்க. தனித்தனி டினாமினேட்டர் எடுத்திங்கன்னா 1 plus B square by A square minus Y square by B square equal to 1. இந்த 1 cancel. Okay, so Y square by B square equal to B square by A square. So Y square is equal to, okay வாடாமா? So Y ஓட வேல்யூ என்னது? Y ஓட வேல்யூ என்னது? this one. Yங்கிறது என்னது? Yங்கிறது பாதி. அந்த லைனோட பாதி தான். இன்னும் மீதி பாதி வேணும். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது? அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது? 2B square by A. Got it ரா பசங்களா? எஸ். ஸோ திஸ் ஒன், இது வந்து பேஸ்ட் ஆன் ஒன் தியரம். இது ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தியரம் உங்களுக்கு புக்குக்குள்ளேயே இருக்குது. தியரம் நம்பர் 5.5. தியரம் நம்பர் 5.5. தியரம் நம்பர் 5.5, அதாவது சம் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். சம் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் யாருக்கு ஈக்குவல்? அதுவும் 2A தான். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹைப்பர்போலா, அதுவும் நம்மளுக்கு 2A தான். சரியாடாமா? இது வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. ஒருவேளை தியரம் ப்ரூஃப் உங்களுக்கு கேட்டாலும் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸுக்கு பதிலாக சம்முன்னு கொடுத்து ஹைப்பர்போலாக்கு பதிலாக எலிப்ஸ்ன்னு கொடுத்தாலும் நான் போடுறேன். இப்போ இதை போடுறேன்ல, இதே ஸ்டெப்பை அந்த தியரமுக்கும் போட்டுருங்க. சரியாடாமா? வாட் இஸ் இட்? ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ஹைப்பர்போலாவை எடுத்துக்கிறேன். இதுதான் ஹைப்பர்போலா. கரெக்ட்? ஹைப்பர்போலா மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும். கரெக்ட்? ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. அவன் என்ன சொல்றான்? இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஸோ மாடுலஸ் PF1 மைனஸ் மாடுலஸ் PF2 என்னன்னு கேட்டிருக்கான். கரெக்டா? எனக்கு என்ன தெரியும்? ஈயோட ஃபார்முலா. வாட் இஸ் இ ஃபார்முலா? PF டிவைடட் பை PD. PF டிவைடட் பை PD. சரியாடாமா? எஸ். F இங்கே யாரு? வாட் இஸ் F? F is AE, 0. What is D? What is D? D na enadhu? X equal to A by E. Correct? X equal to A by E. Right? ரெண்டு focus point. ஒரு focus point வந்து AE, 0. இன்னொரு focus point வந்து minus AE, 0. சரியா? D1 என்னது? X is equal to A by E. D2 என்னது? X is equal to minus A by E. இது ஒரு ஈக்குவேஷனா எழுது. சரியாடாமா? distance between 2 point formula. So distance between 2 point formula x1 y1 x2 y2. Formula என்ன? square root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. ரைட்டா? ஸோ அப்போ நீ சொல்லி பார்க்கலாம். PF1
அது வேண்டாம், இப்போ நம்மளுக்கு PD தானே வேணும். ஸோ PD1 P distance between point and the equation. அந்த equation என்னது? இது equation. ஸோ ஃபார்முலா என்ன? PD1 equal to modulus. இந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதே x மைனஸ் a/e தான் இருக்கும். கரெக்டாக? டிவைடில் என்ன போட்டிடணும்? எக்ஸோட கோஃபிஷியன்ட் ஸ்கொயர், ஒய்யோட கோஃபிஷியன்ட் ஸ்கொயர். சரிடாமா? விச் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் x மைனஸ் a/e. ஓகே, அதே மாதிரி PD2, அதே மாதிரி PD2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? x plus a/e அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரிடாமா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? Pf1 is equal to E into PD1. So E into x minus a/e. ஓகேவா? Pf2 is equal to E into x plus a/e. இதுதான் ஃபார்முலா. டன். நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது Pf1 minus Pf2 கேட்டிருக்காங்க, which is equal to E into x minus a/e minus E into x plus a/e. ஒரே மாதிரி இருக்க டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்போது இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா you will get a minus AE and sorry minus E minus A and இங்க ஒரு minus A வருதா? minus A it is plus 2A. It is plus 2A. கரெக்டாடா பசங்களா? இதுவும் minus A/e, இதுவும் minus A/e. So you got your answer. இது படிச்சா போதுமா? ஃபர்ஸ்ட் இதை படிங்கன்னு சொல்றேன் பசங்களா. This is only 90%. மீதி இருக்க 10% வந்து it is all up to your hand. Prove that the point of intersection of the tangents at T1 and T2 on the parabola is at the point. What is the equation, Rabba? இதை தாண்டி நீங்கள் என்ன படித்தா சென்டர் வரும்னு கேட்குறீங்களா? பசங்க எனக்கு வந்துட்டு you really need to know. ஓகே, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? எஸ், அதுக்காக நான் உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். டன். ஸோ இப்போ நீங்கள் இதை படிக்கலாமா? Okay, see this. Prove that the point of intersections of the tangents T1 and T2 on the parabola y square is equal to 4ax is அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இருக்கு. கரெக்டா? Right? Yeah, good. So what is the tangent at T1? Tangent at T1 க்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. So what's that formula? yt is equal to x plus at square. இதுதான் அந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போ T1 at T1 அப்படின்னா yt1 is equal to x plus at1 square. அதே மாதிரி T2 இது ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? டைரெக்டாக சப்ராக்ஷன், கேன்சல். ஸோ ஒய்யை காமனாக எடுத்துட்டிங்கன்னா T1 minus T2 is equal to ஏவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா T1 minus T2 the whole square. ஸோ என்ன ஆகும்? y is equal to a into T1 minus T2 T1 plus T2 whole divided by a T1 சரியாடாமா? ஸோ இதுவும் கேன்சல். ஸோ your answer is a into T1 plus T2. a into T1 plus T2. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும்? இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடணும். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் we have? We have yt1 is equal to x plus at1 square. இந்த yக்கு பதிலாக அதை நீங்கள் போட்டிங்கன்னா a t1 square plus a t2 into t1. a
t2 into t1 which is equal to x plus a t1 square. இதுவும் cancel. So x is equal to a t1 t2. வந்துருச்சாடா பசங்களா? எஸ். ஸோ அவ்வளோதான், இன்னொரு half an hour கரெக்டாக நம்ம 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. a t1 t2 a into t1 plus t2. Got it பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? If the normal at the point t1 on the formula y is equal to y square is equal to 4ax meets the parabola again at the normal. அதாவது இந்த இடத்துல ஒரு நார்மல் ஈக்குவேஷன், இந்த இடத்துல ஒரு நார்மல் ஈக்குவேஷன் அகெயின் பாரபோலாவை t2ங்கிற இடத்துல கட் பண்ணி இருக்கு சரியா. ஸோ நார்மல் அட் t1, நார்மல் அட் t1க்கு ஃபார்முலா என்ன? y plus x t1 is equal to a t1 what's the formula of normal? மறந்து போச்சு யா சாடா பசங்களா, ஒரே ஃப்ளோவில் போயிட்டு இருந்தல அதனால ஃபார்முலா மறந்துட்டேன். ஸோ வாட்ஸ் தி ஃபார்முலா? யா ஐ திங்க் y plus xt is equal to கரெக்டா? கரெக்டா? நோ. வாட்ஸ் தி ஃபார்முலாடா பசங்களா? Okay, this is the formula. சரி ஓகே, கரெக்டாக தான் எழுதியிருப்பேன் போல. ஓகே டன். ஸோ லுக் அட் திஸ் பண்ணுற பசங்களா, இந்த கர்வ் ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணுது. அந்த பாயிண்ட் இப்போ ஒரு பாயிண்ட்னால எப்படி இருப்பாங்க? ஹவு டு எ பாயிண்ட் லுக்ஸ் லைக்? ஒரு பாயிண்ட் எப்பயுமே எப்படி இருப்பாங்க? இப்படி தான் ஒரு பாயிண்ட் இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் பார்க்க எப்படி இருப்பாங்க? AT ஸ்கொயர் கம்மா 2AT. ஒரு பாயிண்ட் எப்பவுமே எப்படி இருப்பாங்க? AT ஸ்கொயர் கம்மா 2AT. அப்போ T2ங்கிற பாயிண்ட்டை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? AT2 ஸ்கொயர் கம்மா 2AT2 பாயிண்ட். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? திஸ் பாயிண்ட் இஸ் ஆன் நார்மல். இந்த பாயிண்ட் நார்மல் லைன் மேலே இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் கரெக்டா. ஸோ ஒய்க்கு பதிலாக இதை நீங்கள் போடலாம். ஸோ இப்போ 2AT2 ப்ளஸ் XT1, எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? எக்ஸுக்கு பதிலாக AT2 ஸ்கொயர்னு போடலாம். ஸோ AT1 T2 ஸ்கொயர் which is equal to AT1 cube ப்ளஸ் 2AT1. சரியாடாம்மா, என்ன பண்ணலாம்? இதை இந்த சைட் கொண்டு போய்க்கோங்க, அதை இந்த சைட் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ 2AT2 minus 2AT1 which is equal to AT1 cube minus AT1 T2 square. You can take T1 as common from the left hand side. So 2A common எடுத்துட்டிங்கன்னா T2 minus T1 which is equal to AT1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா T1 ஸ்கொயர் மைனஸ் T2 சரியா. ஏவும் கேன்சல். ஓகே, அண்ட் 2 into T2 minus T1 is equal to T1 into T1 minus T2 T1 plus T2 சரிங்களா. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு -1. இந்த சைடு is equal to T1 plus T2. அப்போ T2 is equal to minus T1 minus 2 by T1. Hence proved.
யாரா பசங்களா? Hence proved. I think this is the last question of 5th chapter. So look at this one. A bridge has a parabolic arc that is 10 meter high. ஒரு parabolic arc. Height பாத்தீங்கன்னா 10. ஓகேவா? And center 15. ஓகேவா? Find the height of the arc 6 meter. 6 meter தள்ளி height என்ன? Okay. Height na enna? Height na y. So the point என்னது? This point is and the point enna 6 comma minus y. So 6 comma minus y கேட்டிருக்காங்க. இன்னொரு point என்னது? இந்த point என்னது? 15 comma minus 10. So what is a parabola? X square is equal to minus 4ay. Correct? So first நீங்கள் அந்த point substitute பண்ணுங்க. 15 comma minus 10 substitute பண்ணுங்க. Substitute பண்ணீங்கன்னா 225 is equal to 40a. So a is equal to 25 table cancel பண்ணீங்கன்னா you will get 9 times whole divided by 25 table cancel பண்ண முடியாது. You have to cancel it by 5 table. So it is 4 times 45 divided by 8. 45 divided by 8. 40 தானே 10 meter high. ஓகேவா? இதை தூக்கி என்ன பண்ணுங்க? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா x square is equal to minus 45 by 8 2y. So இந்த 2 இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. So it is 2x square minus 45y. உங்களுக்கு பாயிண்ட் என்னது? 6 comma minus y. Substitute it here. So 6 substitute பண்ணீங்கன்னா 2 into 36 is equal to minus 45y. 2 into 36. So cancel பண்ணுங்க. 2 into 36 divided by 45. So 5 times 4 times 8. 8 5 ஆல divide பண்ணீங்கன்னா minus 1.6 meter. Minus 1.6 meter. சரியாடா பசங்களா? ஸோ அவங்களோட அகலம் என்னவா இருக்கும்? நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த விஷயம்தான் லைக் இதுதான் வந்துட்டு 1.6. இது என்னன்னு கேட்குறாங்க. கரெக்ட்? இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவன் ஹைட் கேட்குறாங்க. ஸோ they are asking height. அப்போ ஹைட் வேணும்னா என்ன பண்ணணும்? 10 minus 1.6 which is 7.4 meter. No, 8.4 meter. So they are asking 8.4 meter. Yes. Good ra pasangla. So that's it. We are going to complete this section. So 90% complete பண்ணியாச்சுடா பசங்களா. அவ்வளவுதான். The section is going to end soon. Okay va? Everyone, please attention. இன்னொரு half an hour தான். Just ஒரு half an hour we will finish it off. Half an hour நம்ம finish பண்ண போறோம். Okay va? Yes? Done? ஓகே, எல்லாரும் சார்ஜ் போட்டு அப்புறம் 7 o'clock வந்து மீட் பண்ணுங்க. சரியாடாமா? ஓகே, see this, if a particle is acted upon by a force, F1 கொடுத்துட்டாங்க, F2 கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? டோட்டல் F force is equal to 3 plus 2 5. சரிங்களா? அடுத்தது -2 plus 1 it is -j. அடுத்தது 2 minus k it is plus k. Right? It is displaced from a point, 2 point from point. So distance, அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
இந்த 2 பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 4லேருந்து 1 போச்சுன்னா 3, -1லேருந்து -3 போச்சுன்னா -4 and lambdaலேருந்து +1. ஸோ lambda +1 into k. Work done. What is work done? Force into displacement. So இவனை ப்ராடக்ட் பண்ணு 15, இவனை ப்ராடக்ட் பண்ணு +4 plus lambda +1 which is equal to 16. So lambda is equal to -4. Lambda is equal to -4. கிடைச்சிச்சடா பசங்களா? Lambda is equal to -4. Find the magnitude and direction cosine of a torque. Force கொடுத்துட்டாங்க. F is equal to 3i plus 4j minus 5k. ஓகேவா? அடுத்தது என்னடா பசங்களா? R vector, angular displacement. So which is through pointலேருந்து from point subtract பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும். 4ல் 2 போச்சுன்னா 2, 2ல் 3 போச்சுன்னா +5i, -3 -4 -7k. Torque, angular displacement I, J, K. Okay, so 2, 5, -7, 3, 4, -5. கரெக்டாடாமா? ஓகே, இதை போடுங்க பார்க்கலாம். ஸோ -25 + 28 3i. நெக்ஸ்ட்டு -10 + 21 + -11j. ஓகேங்களா? அடுத்தது 8 -15 -7k. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு √9 + 121 + 49. சரிங்களா? 30 30 40 179. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு √179. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ now we will say what is the direction cosine? Direction cosine என்னது? DC. Direction cosine is 3/√179 -11/√179 and -7/√179. அதுதான் உங்களோட DC. சரிங்களா? The volume of parallelopiped. Volume of parallelopiped என்னது? Box product. Box product ABC. அது வந்து 90. கரெக்டா? இதை யூஸ் பண்ணிக்கோங்க. So when you take modulus 7 lambda -3 and 1 2 -1 right. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மாடுலஸ் எங்கே எடுக்கணும்? இங்கே +or -19 போடணும்னு நினைக்கிறேன். உங்கள் புக் பேக்கில் 2 ஆன்சர்ஸஸ் இருக்குது ரைட்? உங்கள் புக் பேக்கில் 2 ஆன்சர்ஸஸ் இருக்குது கரெக்டாக? இந்த சமுக்கு 2 ஆன்சர் லைக் வேல்யூ ஆஃப் லாம்டானா நீங்கள் ஒருத்தனை கண்டுபிடிச்சின்னா போதும். ஸோ +90க்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஸோ வாட் இஸ் இட் ராமா? ஸோ 7 × 10 + 7 17. அதுக்கப்புறம் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 5 + 5 - 3 2. அடுத்தது மைனஸ் அடுத்தது -3 × 7 + 6 7 + 6 13 which is equal to 19. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 49 reminded 4. ஓகே வாடாமா? எஸ்.
இவனையும் கேன்சல் பண்ணனா ஒரு 39 29 minus 2 lambda minus 39 is equal to 0. அப்போ இதே கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு minus 10 வரும். So minus 2 lambda minus 10 is equal to 0. So minus 2 lambda is equal to 10. Lambda is equal to minus 5. Lambda is equal to minus 5. Yes, da pasangla. Yes. So how will we do this sum? How will we do this sum? ஒன்றும் இல்லை, நீ இவனை ஸ்கொயர் பண்ணி இவனை கொண்டு வரணும், ஆர் இவனை பண்ணி அவனை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இதை பண்ணலாமா? நல்லா பாரு, ஒருத்தருக்கு பாக்ஸ், ஒருத்தருக்கு டாட், இன்னும் மற்ற 2 பேர்த்துக்கு கிராஸ். நான் இப்போ எந்த ப்ராக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்? நான் இந்த ப்ராக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? முன்னாடிக்கிறதுலாம் சேம். ஓகே, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? சி மைனஸ் ஏ. ஓகேவா? சி மைனஸ் ஏ. சரி, இதை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இவன் டாட் இது கரெக்ட், பி கிராஸ் சி டாட் ஏ. அதே மாதிரி பி கிராஸ் சி டாட் சி. 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னா தட் பிகம் 0. சரியா? அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்னவாயிரும்? 0 ஆயிரும். சரியாடாமா? இப்போ அடுத்தது முன்னாடி என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி டாட் இருக்குது. ஓகே, இப்போ இது ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட், இது ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ ஏசி அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இது என்னது? ஒரு கிராஸ் இருக்குது அண்ட் ஒரு டாட் இருக்குது. ஒரு கிராஸ் ஒரு டாட்னா அது பாக்ஸா? ஸோ எத்தனை பாக்ஸ் இருக்குது? 2 பாக்ஸ் இருக்குது. எத்தனை பாக்ஸ் இருக்குது? 2 பாக்ஸ் இருக்குது. வெக்டார் தான்டா பசங்களா, எல்லாமே வெக்டார் தான். ஓகேவா? எல்லாமே வெக்டார் தான். டன். சரியாடா பசங்களா? எல்லாருமே வெக்டார்ஸ் தான். ஓகேவா? மைனஸா? once again see, நல்லா பாரு டேமா, இது ஃபுல்லாக ஒரு எலமெண்ட், இது ஃபுல்லாக ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை நான் பிரிக்கவே இல்லை, அந்த எலமெண்ட்டை எங்கேயும் நான் பிரிக்கவே இல்லை. இந்த எலமெண்ட்டை பிரிச்சுட்டேன். பிரித்து எழுதணும்னா சி மைனஸ் ஏன்னு பிரித்து எழுதணும். அப்படி எழுதும் போது முன்னாடி இருக்கிற எலமெண்ட் டாட் பின்னாடி, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற எலமெண்ட் டாட் இந்த சி அப்படின்னு பண்ணணும். நம்ம எழுதிட்டோம். இந்த ஒரு கிராஸ் ஒரு டாட், ஒரு கிராஸ் ஒரு டாட்னா அது யாரு? பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட்ல 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தட் பிகம் 0. ஸோ அகைன் இட் இஸ் அ பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட்னா அது வெறும் ஒரு நம்பர். அப்போ இந்த நம்பரை நம்ம போட்டாட்ட வெளியே எடுத்துக்கலாம். சரியா? அகைன் இங்கே ஒரு கிராஸ், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு வெக்டார். ஸோ ஒரு கிராஸ் ஒரு டாட், ஒரு கிராஸ் ஒரு டாட்னா அது பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ இங்கே 2 பாக்ஸ் இருக்கு. If ABC are 3 unit vectors such that B and C are இதை படித்தா 2 மார்க் 3 மார்க் போதுமா? இது இது 2 மார்க்ஸ் மட்டும் தான்டா பசங்களா. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் 2 மார்க்ஸ். It is all just 2 marks. உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா நான் சொல்லணும். ஓகே, டேக் அப் திஸ். இதோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா இப்போ தானே சொன்னேன். என்ன ஃபார்முலாடா பசங்களா? இவன் 2 பேர்த்தையும் நீ ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ பி மைனஸ் சின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஏ அண்ட் சி டாட் ப்ராடக்ட்லேயும் இங்கே ஏ அண்ட் பி டாட் ப்ராடக்ட்லேயும் வருவாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் பி கிராஸ். கரெக்ட்? ஓகே, half b cross. Find the angle between A and C. The 3 unit vectors, they are both unit vectors.
So they are all known as unit vectors. Unit vectors product என்ன? Okay, this is one equation. This is one equation, so you can cancel it na coefficients equate பண்ணிக்கலாம். Since இவங்க எல்லாமே non-coefficient, அதாவது non-parallel vectors. Non-parallel vectorsனா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. So இங்கேயும் b vector, இங்கேயும் b vector. So அப்போ b vector coefficients ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. So அப்போ a dot c ஓட வேல்யூ என்னது 1/2. ஓகேவா? இதோட ஃபார்முலா என்ன? mod a mod c angle between a and c. கரெக்டா? cos theta which is equal to 1/2. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அப்போ cos theta is equal to 1/2. அப்போ theta என்னது 60 degree. So what is the angle between both? 60 degree. The angle made by coordinate axis. Coordinate axis நாலே direction cosine. So direction cosine of a complete line எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அவங்களோட denominator மட்டும்தான் எடுத்துக்கணும். Take p vector alone 2i plus 2j minus k. இதுதான் உன்னோட parallel vector. இந்த parallel vectorக்கு modulus கண்டுபிடிங்க. 4 plus 4 plus 1 which is 3. சரியா? So what is your direction cosine? உங்களோட direction cosine என்னது? 2/3 minus 1/3. So what is the formula? Cos alpha, cos beta ரெண்டுமே நம்மளுக்கு 2/3. Cos gamma மட்டும் நம்மளுக்கு minus 1/3. So alpha beta ஓட வேல்யூ cos inverse of 2/3. இதுவே gamma ஓட வேல்யூ cos inverse of minus 1/3. சரியாடாமா? coordinate axis நாலே வெறும் DC மட்டும் direction cosine மட்டும் கண்டுபிடிச்சா போதும். acute angleனால என்ன சொன்னேன்? வெறும் கீழே இருக்கிறவங்கள மட்டும் கன்சிடர் பண்ண, வேறு யாரும் எடுத்துக்காதீங்க. P அதே மாதிரி Q. நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் அதரா? இவனை மல்டிபிள் பண்ணால் இவன் கிடைப்பானா? நோ. ஸோ தே ஆர் நாட் பேரல். சரி, அப்போ டாட் ப்ராடக்ட் எடுத்துப்பாரு. 2 into 4 plus 1 into minus 4 minus 2 into 2. 8 minus 4 which is 0. Dot product 0. Dot product 0 na enna artham? They are perpendicular. Dot product 0 na enna artham? They are perpendicular. What is the point of intersection, Rama? Point of intersection எப்படி எழுத முடியும்? Point of intersection of the line na first இந்த லைனை பாயிண்டா மாற்றணும். பாயிண்டா மாற்றுறதுனா என்ன? எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி சொல்கிறது. ஸோ எக்ஸ் எப்படி? 2t. ஸோ 2t இங்கே இருக்க -1 அங்கே வந்தால் +1. நெக்ஸ்ட்டு 3t +2. அடுத்தது இது 4t +3. ஓகே, இது யாருக்கு ஈக்குவல்? அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ என்னது? 5s +4. இது 2s +1 and straight அது yes. Straight அது yes. யார் ஈஸியா இருப்பாங்க? So first last ரெண்டை கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் ரெண்டையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3t + 2 = 2s + 1. சரியாடாமா? ஸோ அப்போ 3t - 2s + 1 = 0. ஓகே, அதே மாதிரி அவங்க ரெண்டு பற்றி கன்சிடர் பண்ணிங்கன்னா 4t - s + 3 = 0.
ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை ஃபுல்லாக 2ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. 8ஆக மாறிடும், 2 6ஆக மாறிடும். அண்ட் மைனஸ் பண்ணுவீங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 8ஆ, ஸோ மைனஸ் 5t. அண்ட் இது வந்துட்டு minus 5 equal to 0. So, t is equal to minus 1. t is equal to minus 1. சரி, ஓகே. இந்த t இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். t is equal to minus 1 ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 into minus 1 plus 1. Next, 3 into minus 1 plus 2. Next, 4 into minus 1 plus 3. So, what happened? Minus 2 plus 1, minus 1. Minus 3 plus 2, minus 1. Minus 4 plus 3, minus 1. So, what is your point of intersection, Rapasangla? What is your point of intersection? சரியாடா அம்மா? Yes. So, angle between மட்டும் நல்லா தெளிவா பாரு. Determine whether the pair of straight lines ன்னு சொல்லிட்டு ரெண்டு parallel straight lines இருக்கு, are parallel. Find the shortest distance between them. ஸோ இவங்க ரெண்டு பேரும் parallel. ஃபர்ஸ்ட் பாரு, இவனையும் பாரு, இவனையும் பாரு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லை, ரெண்டு பேரும் multiples of each other கிடையாது. ஸோ they are not parallel. ஸோ they are not parallel. அவங்க parallel lines இல்லை. ஓகேவா? சரி, அப்போ intersecting lines. Intersecting lines தான் எப்படி கண்டுபிடிப்பீங்க? Box product. Box product. C minus A, B and D. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். C னா என்னது? பாயிண்ட். A னா என்னது? பாயிண்ட். ஸோ பாயிண்ட் யாரு? இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ பாயிண்ட் ரெண்டு பற்றி சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 2லேருந்து 2 சப்ராக்ட் ஆனால் 2 தான். 6லேருந்து 2 சப்ராக்ட் ஆனால் 4. 3லேருந்து -3 சப்ராக்ட் ஆனால் +6. ஓகே, அடுத்தது என்னது? இது 2 3 4. அடுத்தது இது 1 2 3. இதை நீ பார்த்தோன்னே செக் பண்ணி சொல்லலாம். சி, இவனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கான். ஸோ திட் இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு டிட்டர்மினன்ட் 0. டிட்டர்மினன்ட் 0னா என்னது? டிஸ்டன்ஸும் 0. தே ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் 0. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? 0. சரியாடாமா? Find the angle between the planes. Angle between the planes. Planes na இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். So what is your n? What is your n2? Okay, வா cos theta என்னடா பசங்களா? Cos theta is equal to இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட். இவங்க ப்ராடக்ட் என்ன? 1 into 2 2, 1 into -2 -2, 2 into -1 -2 whole divided by இதோட மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 + 4. இதோட மாடுலஸ் 4 + 4 + 1. ஓகேங்களா? இந்த -2 + 2 கேன்சல், ஒன்லி 2 மட்டும் இருப்பாங்க. இது வந்து √6 அண்ட் இது வந்து 3 into √6. கரெக்டா? ஓகே, ஸோ இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஐ திங்க் தட்ஸ் இட் நினைக்கிறேன். யாரா பசங்க உன்னோட ஃபைனல் ஆன்சர்? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos inverse of 2/3 √6. அவ்வளோதான், லாஸ்ட் சம். இதோட நான் சொன்ன மாதிரி இமேஜ் ஆஃப் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோடா பசங்களா. இமேஜ் ஆஃப் பாயிண்ட் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோ. ஓகே, எஸ். அண்ட் கோப்ளானார் வந்தால் என்ன பண்ணுவீங்க? கோப்ளானார்னு வந்தால் என்ன பண்ணுவீங்க? பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியை 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ 6.3ல் உங்களுக்கு ஒரு சம் இருக்கும், எம்மோட வேல்யூ கூட 3ன்னு கிடைக்கும். ஸோ பி ஷார்ட். ஓகே எவ்ரிவன், அவ்வளோதான், முடிச்சிட்டோம். கிளியர்?
இமேஜ் டைரக்ட் ஃபார்முலாடா. இமேஜ் வெறும் டைரக்ட் ஃபார்முலாடா பசங்களா. ஸோ எவ்ரிவன் கிரேட் செக்ஷன் நல்லா போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க சரியா. பாய் பாய் மக்களே. 7 o'clock செக்ஷன் இருக்கு மறந்து